நோய்கள் ஆராகாயும் தீண்டு தேகம் சீராகும். இது VIT 90.8 வேலூரு நாங்க தாவே. VIT 90.8 வேலூரு நாங்க தாவே. ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT இது VIT 90.8 வேலூரு நாங்க தாவே. VIT 90.8 வேலூரு நாங்க தாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஏப்ரல் 21, 1509 ஆண்டு 7ஆம் ஹென்ரியின் இறப்புக்கு பின்னர் அவனது மகன் 8ஆம் ஹென்றி இங்கிலாந்தின் மன்னனாக முடிசூடினான். ஏப்ரல் 21, 1526 ஆண்டு பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார். ஏப்ரல் 21, 1944 ஆண்டு பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஏப்ரல் 21, 1960 ஆண்டு பிரசீலியா பிரேசிலின் தலைநகராக்கப்பட்டது. ஏப்ரல் 21, 1994 ஆண்டு சூரிய குடும்பத்துக்கு வெளியே கோள்கள் இருப்பதை முதலில் வானவியலாளர் அலெக்சாண்டர் ஓக்சன் அறிவித்தார். ஏப்ரல் 21, கிமு 753 ஆண்டு ரெமூல்ஸ் மற்றும் ரெமூஸ் இருவரும் சேர்ந்து ரோம் நகரை அமைத்தனர். ஏப்ரல் 21, 1975 ஆண்டு வியட்நாம் அதிபர் நுயன் வான் டியூ சாய்கோனை விட்டு வெளியேறினார். ஏப்ரல் 21, 1925 ஆண்டு சிறுவர் இலக்கிய எழுத்தாளர் பி கிருஷ்ணமூர்த்தி பிறந்தார். ஏப்ரல் 21, 1926 ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்தின் மகாராணி 2ஆம் எலிசபெத் பிறந்தார். ஏப்ரல் 21, 1978 ஆண்டு தமிழ் திரைப்பட நடிகர் TR மகாலிங்கம் மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு
கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் கையெழுத்து. நல்ல கையெழுத்து நல்ல கல்விக்கும் மனப்பயிற்சிக்கும் அறிகுறியாகும். நல்ல கையெழுத்தின் நல் இயல்புகள் தெளிவு, அளவு, அழகு, இடைவெளி, விரைவு ஆகியனவாகும். பிறர் எளிதாக படித்து பொருளுணர்ந்து கொள்ளும் வகையில் தெளிவாக எழுத வேண்டும். எழுத்துக்கள் ஒரே அளவாய் சீராய் இருக்க வேண்டும். ஒரு வரியில் சில எழுத்துக்களை சிறியதாகவும் பெரியதாகவும் எழுதக்கூடாது. புள்ளி வைப்பது, கொம்புகள் இடுவது, வளைவுகள் செய்வது சரியாக இருக்க வேண்டும். எழுத்துக்களை சாய்க்காமல் செங்குத்தாக எழுத வேண்டும். சொல்லுக்கு சொல் தேவையான இடைவெளி விட்டு எழுத வேண்டும். பத்தியை தொடங்கும்போது சிறிய இடைவெளி விட்டு தொடங்க வேண்டும். எழுத்துக்களை நெருக்கி நெருக்கி எழுதாமல் ஒரு எழுத்திற்கும் மற்றொரு எழுத்திற்கும் போதுமான இடைவெளி விட்டு எழுத வேண்டும். போதுமான வேகத்துடனும் எழுத வேண்டும். வரியொற்றி எழுதுதல், பார்த்து எழுதுதல், சொல்வதை எழுதுதல் என 3 நிலைகளில் கையெழுத்து எழுத நேரிடும். பொருள் உள்ள இடத்தில் நிறுத்தியும் மற்ற இடங்களில் தொடர்ந்தும் எழுத வேண்டும். மொழிக்கு நிலைபேறு அளிப்பது எழுத்தாகும். ஒளி வடிவத்திற்கு வரி வடிவம் கொடுப்பன எழுத்துக்களே. நல்ல கையெழுத்தில் நல்ல இயல்புகளை அறியலாம். எழுதுவதற்கு பயிற்சியே முக்கியமானதாகும். எழுத்துக்களில் தேவையற்ற வளைவுகளை சேர்க்கக்கூடாது. அடித்து அடித்து எழுதக்கூடாது. தரமற்ற தூவல்களை பயன்படுத்தக்கூடாது. வேகமாக மிதமாக எப்படி எழுதினாலும் எழுத்தின் வடிவத்தை குறைத்தும் கூட்டியும் சுருக்கியும் எழுதக்கூடாது. எந்த எழுத்து சரியாக எழுத வரவில்லையோ அந்த எழுத்தில் தனி கவனம் செலுத்தினால் நன்றாக மாற்றலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்பது ஔவையின் வாக்கு. அணுத்திரளாகிய ஒளியே எழுத்தாவதால் அணுத்திரள் எழுத்திற்கு முக்கிய காரணமாகும். எழுத்தே மொழியாவதால் மொழிக்கு முதற் காரணம் எழுத்தாகும். கையெழுத்து நன்றாக இருந்தால்தான் தலையெழுத்து நன்றாக அமையும் என்பது நம் மரபு மொழி. கையெழுத்தை வளமாக்குவோம், அழகு தமிழை சித்திரமாக்குவோம் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோள். இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. மக்களுக்கு சேவை செய்யும் டிபார்ட்மெண்ட் சோசியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அந்த சோசியல் டிபார்ட்மெண்ட் நம்ம மக்கள் விரும்பு வகையில் அவங்களுடைய பட்டாளர்கள் என்னென்ன செடிகள் விருப்பப்படி தேவைப்படுதோ அந்த செடிகளை நாங்கள் நட்டு கொடுக்குறோம். இலவசமாக தான் நட்டு கொடுக்குறோம். கால்நடைலாம் உண்டான செலவெல்லாம் மொத்தமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏற்று நாங்கள் உரம் நட்டு கொடுக்குறோம். அது ஒரு சப்போர்ட். ரெண்டாவது MTP நேஷனல் ட்ரீ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தமிழ்நாட்டில் முதல்வர் பிரதமர் 65 வருஷம், 66 வருஷம், 67 வருஷம் இந்த 65 லட்சம், 66 லட்சம், 67 லட்சம் உள்ள செடிகளை காய்காடுகள உடம்பு காலேஜ் அந்த ஸ்கூல் சென்டர் பிரைவேட் லேண்டில் பெஞ்சு கார்பரேட் இடத்துல இலவசமாக அவங்க செடி நட்டு நட்ட ஃப்ரீயாக நட்டு கொடுக்குறோம். அவங்க பெனிஃபிட் அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்கள பயன்படுத்தலாம். இந்த சேவை சோசியல் ஃபாரஸ்ட் மூலமாக மக்களுக்கு நம்ம பணியாற்றி சேவை செய்ய
அதாவது மரம் மனிதனுக்கு கிடைத்த மரம்னு சொல்லுவாங்க. மரம் வளர்க்கும் நிறைய பொருள் இந்த மாதிரியான பல்வேறு தகவல்கள் நம்ம மக்களுக்கு கிட்ட படுத்திட்டு வரோம். ஏன்னா மரம் வளர தெரிஞ்சுட்டு வருவாங்க, நில வளவும் குறைஞ்சிட்டு வருது. அந்த சமூக பயிர் வளர்ப்பு திட்டத்தின் மூலமா குறிப்பா விவசாயிகளுக்கு அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்பாடு சொன்னீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உங்களை அணுகிறது வளர்த்ததுக்கு அப்புறம் அவங்க விற்பனை எப்படி பண்ணலாம் அதை பற்றின விஷயம் சொல்லுங்க. நீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வரும். நாங்க வருஷத்துக்கு 5 கிராம் 6 கிராம் பத்து எடுக்கிறோம். அந்த பத்து எடுக்கும்போது அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ்ல பிட் நோட்டு அந்த பேனர் அந்த ரோடு கலந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ் கொடுக்கும்போது ஒரு சில நேரத்தில் டிவிலையும் அனௌன்ஸ் பண்றோம். அந்த விளம்பரத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்ககிட்ட விளம்பரத்தை கேட்டுக்கிறாங்க. அந்த விளம்பரத்தில் அவங்க சிஸ்டம் அடவு அரசு இந்த போட்டோ கொடுத்து நாங்கள் அவங்க விளம்பரத்தை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி அவங்களுக்கு குறிப்பிட்ட விவசாயம் அவருடைய சொந்த நிலங்கள்ல நான் மரம் வளர்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க போது எந்தெந்த மாதிரியான மர வகைகள் உங்ககிட்ட இருக்கு, அவருக்கு நீங்க எந்தெந்த மாதிரியான மர வகைகள் நீங்க கொடுக்கலாம்? உங்ககிட்ட இருக்கிற மர வகைகள் ஒரு 10-15 வீட்டா இருக்குது. பூவல், ரோப்பட்டி, வாழை, பத்தி, ஆலை, ரசம், மஞ்சள், வேம்பு, சுங்கல், நீர்மருவி, இடுப்பு போன்ற மரங்களை நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்லும்போது விவசாய பார்ட்னர் அவங்க அவங்களுக்கு எது விருப்பம் அந்த விருப்பத்துக்கு ஏற்ற அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஃபில்அப் பண்ணும்போது அதுக்காக மாதிரி அவங்க சொல்லிட்டு நீங்க அதாவது சொன்னீங்க விவசாயிகளுக்கு அவங்களுடைய சொந்த நிலங்கள்ல மரம் வளர்ப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி தன்னுடைய நிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கருக்கு நிலம் எடுக்க நிலவு செய்யணும் அப்படின்னும் போது அந்த மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி விற்பனை பண்றது அதுக்கு நம்ம வச்சிருக்கோம். அதுக்கு நிறைய மட்டும் அவங்க விற்பனை மூன்றாவது காலத்து அவங்க விற்பனை சமுதாய மார்க்கெட் சந்தை எங்க இருக்குது அதுக்கு முதல்ல வியாபாரிகளை பிடிச்சி அந்த சமுதாயத்தை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க விற்றுக்கணும். அவங்க சொன்னாலும் நாங்களே அந்த மரத்தை அவங்களுக்கு விற்று கொடுக்குறோம். குறிப்பிட்ட மர வகைகள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகள் எந்தெந்த மாதிரியான மர வகைகளை விருப்பப்பட்டு அவங்களுடைய சொந்த நிலைமையை நடவு செய்யறாங்க பயன்படுத்துறாங்க. இப்பத்துக்கான சூழ்நிலை 16% கேட்கின்றதான் பண்றாங்க. யாரும் கேட்டா ஒரு இடத்துல ஒரு இடத்துல விற்பனை செய்ய போகுது குறைஞ்சது ஒரு 100 ஏக்கர் அந்த மாதிரி இடத்துல பயிற்சி விற்பனைக்காக பயிற்சி வெளிநாடுகள் வெளிநாட்டிலிருந்து வியாபாரி வருவாங்க. பட் இந்த 4 ஏக்கரா 2 ஏக்கரா நட்டும்போது வியாபாரி வரமாட்டாங்க. அதனால இடத்துல அவங்க இண்டிபெண்டா விற்பனை செய்யலாம். அதாவது ஒரு விவசாயி தன்னுடைய நிலங்கள்ல ஒரு ஏக்கருக்கு மலை வேம்பு உதாரணத்துக்கு மலை வேம்பு நடவு செய்வதன் மூலமா 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு தோராயமாக எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ண முடியாது, வருமானம் ஈட்ட முடியும். அவங்க ஏக்கருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆயிரம் பொறுத்து அவருடைய வாழ்க்கை பொறுத்து அவருடைய வீடு பொறுத்து கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு வகையான மர வகைகள் இருந்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சரியான விவசாயிகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். கண்டிப்பா அந்த சமூக பயிர் வளர்ப்பு திட்டத்தின் மூலமா அதாவது பயிர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவுடைய பரப்பளவில் அதிகரிக்கப்படும் மரம் வளர்ப்பு அப்படின்ற ஒரு கோட்பாடு நீங்க இந்த சேவையை செஞ்சுட்டு வரீங்க. நேரத்து கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் சார். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் தாரிணி, விஐடி வேளாண் துறை மாணவி. இன்று நாம் கொய்யாவில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம். நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால் இலைகள் சிறுத்தல், கணுக்களிடையே இடைவெளி குறைந்த செடிகள் குத்துச்செடிகள் போல தோற்றம் தருதல், இலைகள் வெளிர்த்தல், ஓரங்களில் தீந்த தோற்றம் முதலியவை ஏற்படும். அதனை நிவர்த்தி செய்ய 25 கிராம் மேக்னீசியம் சல்ஃபேட், 25 கிராம் மேங்கனீஸ் சல்ஃபேட், 12.5 கிராம் காப்பர் சல்ஃபேட்
மற்றும் 12.5 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட் ஆகியவற்றை 5 லிட்டர் நீரில் கரைத்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவமாகிய டீப்பால் கலந்து 4 முறை புதிய தளிர்கள் தோன்றும் போதும் 1 மாதம் கழித்து மறுமுறையும் பூக்கள் மற்றும் காய்கள் தோன்றும் தருணங்களில் தெளிக்க வேண்டும். மேலும் பூப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பு 1 லிட்டர் நீரில் 3 கிராம் போரிக் அமிலம் கலந்து கரைசலை இலைகள் நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். கொய்யா வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் தாரணி, விஐடி வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் வைரம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு ஜனனி. வைரம் என்பது படிக நிலையில் உள்ள கரிமம். பட்டை தீட்டிய வைரம் ஒளியை அழகோங்க சிதறச் செய்வதால் நகை அணிகள், ஆபரணங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. வைரம் நவரத்தினங்களில் ஒன்றாகும். இயற்கையில் காணப்படும் யாவற்றினும் மிக வைரம். வைரம் என்றால் உறுதி என்று பொருள். ஒரு பொருளின் உறுதியை அளக்கும் அளவீட்டு முறையாகிய மோவின் உறுதி எண் முறையில் வைரத்தின் உறுதி எண் 10 ஆகும். இவ்வுறுதியின் அடிப்படையிலேயே வைரத்திற்கு தமிழ் பெயரும் அமைந்துள்ளது. வைரம் என்பதிலிருந்து வைரம் என்னும் சொல் உண்டானது. இதன் மிகு கடினத்தன்மை காரணமாக தொழிலகங்களில் அறுத்தல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. கண்ணாடி போன்ற பொருள்களை வேண்டிய அளவு வெட்ட வைரம் பதித்த கீறும் கருவி பரவலாக பயன்படுகின்றது. அறிவியல் அறிஞர்கள் பல்வேறு முறைகளில் செயற்கையாகவும் வைரம் செய்து காட்டியுள்ளனர். இவைகள்தான் பெரும்பாலும் தொழிலக கருவிகளில் பயன்படுகின்றன. ஆப்பிரிக்கா கண்டத்தின் மத்திய மற்றும் தெற்கு பகுதியிலேயே வைரம் பெருமளவில் காணப்படுகின்றது. கனடா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் வைரம் கிடைக்கின்றது. ஆண்டுதோறும் ஏறத்தாழ 130 மில்லியன் காரட் வைரம் அகழ்ந்தெடுக்கப்படுகிறது. வைரங்கள் முதலில் இந்தியாவில் கண்டறிந்து தோண்டி எடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. வைரக்கல்லின் வண்டல் படிவு பெண்ணாறு, கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆற்று படுகைகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு குறைந்தது 3000 ஆண்டுகள் இருந்ததாக அறியப்படுகிறது. வைரங்கள் பண்டைய இந்தியாவில் மத சின்னமாக பயன்படுத்தியதை அடுத்து ராசிக்கல்லாக கருதப்படுகிறது. வேலைப்பாட்டு கருவிகளில் அவற்றின் பயன்பாடு ஆரம்பகால மனித வரலாற்றில் இருந்தே இருக்கிறது. அதிகரித்த தேவை, மேம்படுத்தப்பட்ட பட்டை தீட்டும் முறை மற்றும் பாலிஷ் நுட்பங்கள், உலக பொருளாதாரத்தில் வளர்ச்சி, புதுமையான விளம்பர பிரச்சாரங்களினால் வைரத்தின் புகழ் 19ஆம் நூற்றாண்டு முதல் உயர்ந்துள்ளது. 1772ஆம் ஆண்டில் அந்தோனி லெவாய்சர் என்கின்ற அறிஞர் ஆக்சிஜன் உள்ள சூழலில் உள்ள ஒரு வைரக்கல்லின் மீது சூரிய கதிர்களை ஒரு லென்ஸ் பயன்படுத்தி விழச் செய்து கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே உருவாவதை காட்டி வைரமும் ஒரு வகை கார்பன் தான் என்று நிரூபித்தனர். பின்னர் 1797இல் ஸ்மித்சன் டெனன்ட் மீண்டும் அந்த சோதனையை விரிவுபடுத்தினார். வைரம் மற்றும் கிராபைட்டை எரியும் போது அவை ஒரே அளவு வாயு வெளியிடும் என்றதை விளக்கி இந்த பொருட்களின் ரசாயன சமானத்தை நிறுவினார். இன்று வைரங்களின் மிக பிரபலமான பயன்பாடு அலங்காரம். பழங்காலத்தில் இருந்தே இவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெள்ளை ஒளியை சிதறல் அடைய செய்து நிறமாலை வண்ணங்களை வெளிப்படுத்துவது வைரத்தின் முதன்மை பண்பாகும். வைரத்தின் பொதுவான 4 பண்புகள் பாரட், வெட்டு, நிறம் மற்றும் தெளிவு ஆகும். வைரம் விதிவிலக்கான பண்புகளை கொண்டிருப்பதால் அதற்கு பல பயன்கள் உண்டு. குறிப்பிடத்தக்கவை அதன் தீவிர கடினத்தன்மை மற்றும் வெப்ப கடத்தும் தன்மை. அத்துடன் பரந்த பட்ட இடைவெளி மற்றும் உயர் ஒளி சிதைவு 1700 செல்சியஸ், 1973 கெல்வின் மற்றும் 3583 பாரனேட்டுக்கு மேல் வெற்றிடம் அல்லது ஆக்சிஜன் இல்லாத சூழலில் வைரம் கிராபைட்டாக மாறுகிறது. இயற்கையில் வைரத்தின் அடர்த்தி 3.15 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபிலிருந்து 3.53 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் வரை இருக்கும். தூய வைரத்தின் அடர்த்தி 3.52 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இருக்க வேண்டும். வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் ரசாயன பிணைப்பு கிராபைட்டை விட பலவீனமாக உள்ளது. கிராபைட்டில் அணுக்கள் ஒன்றன் மீது ஒன்று எளிதாக சரிய முடியும். அதனால் அதன் ஒட்டுமொத்த கட்டமைப்பு பலவீனமாக உள்ளது.
அதே சமயம் வைரம் ஒரு நெகிழ்வற்ற முப்பரிமாண அணி அமைய பெற்றுள்ளது. ஒரு பொருளின் கடினத்தன்மை அதன் அரிப்பு, எதிர்ப்பு தன்மையை கொண்டு வரையறுக்கப்படுகிறது. கடினத்தன்மையின் அளவுகோலான மோவின் அளவுகோலில் வைரம் 10 மிகவும் கடினமான பொருள் என குறிப்பிடுகிறது. வைரத்தின் கடினத்தன்மை பழங்காலத்தில் இருந்தே அறியப்படுகிறது. வைரத்தின் கடினத்தன்மை அதன் தூய்மை, படிக புராணம், நோக்குநிலை ஆகியவற்றை பொறுத்தது. ஒரு சில வகை வைரங்களை போரான், நைட்ரைட் மற்றும் பிற பொருட்களை கொண்டு வெட்ட முடியும். ஆனால் கடினமான வைரங்களை மற்ற வைரம் மற்றும் நானோ கிறிஸ்டலின் வைரக்கூட்டின் மூலமே வெட்ட முடியும். வைரத்திற்கு சில சிறப்பு பயன்பாடுகள் உள்ளன, அல்லது குறைக்கடத்தியாக பயன்படுத்துவது உட்பட சில புது பயன்பாடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சில நீல வைரங்கள் இயற்கை குறைக்கடத்திகளாக செயல்படுகின்றன. மாறாக வைரங்கள் சிறந்த மின்காப்பு பொருள்களாகும். இந்த கடத்தும் திறன் மற்றும் நீல நிறம் போரான் அசுத்தத்தால் ஏற்படுகிறது. கணிசமான கடத்துத்திறன் ரசாயன ஆவிப்படிதல் முறையில் தயாரிக்கப்பட்ட வைரத்தில் காணப்படுகிறது. இந்த கடத்துத்திறன் மேற்பரப்பில் பரப்பு ஹைட்ரஜன் தொடர்பான இனங்கள் ஈர்க்கப்படுவதால் ஏற்படுகிறது. பிற மேற்பரப்பு சிகிச்சைகள் மூலம் நீக்க முடியும். வைரத்தின் மேற்பரப்பை நீர் ஈரமாக்க முடியாது, ஆனால் எளிதாக எண்ணெயில் ஈரமாக்க முடியும். இந்த இயல்பு செயற்கை வைரங்கள் செய்யும்போது எண்ணெய் பயன்படுத்தி வைரத்தை பெறுவதற்கு பயன்படுத்த முடியும். வைரப்பரப்புகள் இந்த இயல்பு செயற்கை வைரங்கள் செய்யும்போது எண்ணெய் பயன்படுத்தி வைரத்தை பெறுவதற்கு பயன்படுத்த முடியும். வைரப்பரப்புகளில் சில அயனிகளால் வேதியியலில் மாற்றம் ஏற்படும்போது அது மனித உடல் வெப்பநிலையில் நீர்ப்பனியின் பல அடுக்குகளை உறுதிப்படுத்த முடியும். வைரம் அதிகமாக எதிர்வினை புரிபவை அல்ல. அறை வெப்பநிலையில் வைரங்கள் வலுவான அமிலங்கள் மற்றும் காரங்கள் உள்ளிட்ட எந்த ரசாயன மருத்துவ பொருட்களோடும் வினைபுரிவதில்லை. ஒரு வைர மேற்பரப்பில் ஒரு சில ஆக்சிஜனேற்றிகளால் அதிக வெப்பநிலையில் 1000 டிகிரி செல்சியஸ் கீழே ஒரு சிறிய மாற்றம் நிகழலாம். எனவே அமிலங்கள் மற்றும் தளங்கள் செயற்கை வைரங்கள் சுத்தப்படுத்த பயன்படுத்த முடியும். இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் வைரம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் உங்கள் ஜனனி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகர முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here on Data Chunks to give some chunks of data on types of natural fabric. So let's see the types. First one is the wool fabric. Soft, strong, very durable wool fabric provides warmth and attractive appearance. It is a fabric which keeps the wearer dry while sweating and cool when it is hot, wicking away perspirations from the body. Wool fabric does not wrinkle easily and is resistant to dirt, wear and tear. It is also having a quality of not burning when put over flame. It only smolder. Felt made of wool fabric is used as cover for piano hammers. It is also used in absorbing odors and noise in machinery and stereo speakers. Wool fabric is being used for clothing for over 12,000 years but does not only come from sheep only, whereas widely used Kashmiri sweaters are made from the goats. Wool fabric is equipped with different characteristics like warm, resist to wrinkle, wear and tear, and it is lightweight and durable which absorbs moisture. Have been largely used in blankets and carpets. Today, almost every wardrobe contains a garment made of wool fabric. The next type is the leather fabric. Comfortable in both hot and cold condition, leather fabric is not affected by the surrounding temperature, adding a classy luxury. Pleasant to touch and comfortable leather fabric is soft, elastic and firm. Leather fabric is blessed with the quality of absorbing water vapor without losing dryness and retaining to the original shape when stretched. Next type is the rami fabric. Rami fabric, having characteristics like moisture absorption, air permeability, are valued as summer fabric which are not harmed by the mild acid and are resistant to alkali.
Next is the hemp fabric. Highly versatile hemp fabric is used in countless number of products like shoes, furniture, apparel, accessories, and home furnishing. Hemp fabric is a fabric which is commonly known for its warmth, softness, and durability. Providing beautiful luster, hemp fabric is best for making apparel which can withstand harsh conditions and last longer. UV protected apparel fabric have an insulating quality that allows clothing to be cool in the summer. Having characteristics like durability, absorption, insulation, apparel fabric withstand water better than any other textile product. It is obtained from stem of a plant. The finest hemp fabric is produced in Italy, acting as a great choice for comfortable work clothes, home decoration. Hemp fabric is also used in manufacturing of clothing, curtains, draperies, upholsters, bedspreads, table linen, sheets, dish towels, canvas, etc. Next is the jute fabric. Being among the strong and durable fabric, jute fabric is ideally being used as bags or sacks for packing since aging. Jute fabric is much sought item for fashionable clothes, home furnishing, and fashion accessories. Bangladesh counts to the largest cultivator of jute fabric, with India as the second largest jute goods manufacturer. The most important use of the jute fabric is in the manufacturing of carpets, linoleum, cordage, and twines. It is sometimes used as webbing to cover inner springs of auto seats, sometimes used as fashion accessory, used for fashion garments, tapestries, soft luggage, etc. You have heard about the types of natural fibers on Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this? Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Arjun is batting. Why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046.
உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த வார அனுபவ மேடை நிகழ்ச்சியில் மோட்டார் துறையில் பல்வேறு அனுபவங்களை பெற்ற, பல்வேறு தடைகளை கொண்டு தன்னம்பிக்கை எனும் விருட்சத்தை கொண்டு அதை வெற்றி படிகளாக மாற்றிய மெக்கானிக் வெங்கடேஷ் அவர்களை தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை பற்றின தகவல்களை எங்கள் நேயர்களுடன் பகிர்ந்துக்குங்க. சார் வணக்கம், என் காட்பாடில் தான் ஒர்க் பண்ணுறேன். மெக்கானிக் ஷெட் வச்சிட்ருக்கேன், ஆட்டோ மெக்கானிக். இதில் வந்து 12 வருஷம் வந்து எனக்கு அனுபவம் இருக்குது. ஒன்லி பேஜோ 3 வீலர் மட்டும்தான் பார்ப்போம். ஒன்லி டீசல் ஆட்டோ மட்டும் பார்ப்போம் சார். அந்த ஆட்டோங்கள்லேயும் பர்டிகுலராக டீசல் ஆட்டோ மட்டும்தான், இப்போ கேஸ் ஆட்டோ, பெட்ரோல் ஆட்டோ இந்த மாதிரிலாம் இல்லை? ஒன்லி டீசல் ஆட்டோ மட்டும்தான் சார் பார்ப்போம், பெட்ரோல் வண்டியெல்லாம் பார்க்க மாட்டோம் சார். நீங்கள் என்ன ஊர், எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இங்கே வந்தீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு சொந்த ஊர் வந்து அணைக்கிட்ட சார். அங்கே தான் என்னுடைய ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். படிச்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேலைக்கு போய்ட்டு இருந்தேன். அப்ரெண்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்ரெண்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை இல்லாததுனால வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் கம்பெனியில் போய்ட்டு சேர்ந்து அந்த கம்பெனி வந்து இப்போ வெளியே வந்து நான் சொந்தமாக கடை வச்சிட்ருக்கேன். கடை வச்சு 12 வருஷம் ஆகும். பேசிகிட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இது என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? படிக்கும்போது ஒரு விதமான கனவுகள் இருந்திருக்குங்க இல்லைங்களா எல்லாருக்குமே? இல்லை நான் IAS ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், அந்த மாதிரியான கனவுகள் இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன கனவுகள் இருந்தது? நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வக்கீல் ஆகணும், அப்படி இல்லைனாக்கா வந்து மிலிட்ரிக்கு போகணுன்ற ஆசை இருந்தது. அது ரெண்டுமே வந்து எனக்கு கிடைக்கல, போக முடியல. குடும்ப சூழ்நிலைன்றதுனால வந்து என்னை போக முடியல. சரி, விவசாயம் பார்த்துட்டே இருந்தேன். விவசாயம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லைன்றதுனால வந்து நான் முடிச்சுட்டு திரும்ப இந்த வேலைக்கு வந்துட்டேன். விவசாயன்றது ஒரு நல்ல ஒரு துறை தானே, அதுவும் மக்களுக்கு வந்து உணவளிக்கிறது. அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை விட்டுட்டு எதுக்காக இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கு வந்தீங்க? அன்னைக்கு விவசாயம் பண்ணும்போது வந்து நல்ல விளைச்சலும் இருந்தது, மழையும் இருந்தது, லேபர்ஸும் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணும்போது தண்ணி இல்லை, மழையும் இல்லை, லேபர்ஸும் இல்லை.
அதனால் வந்து நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்துட்டேன் சார். வேறு ஒன்றும் இல்லை. மழை இல்லாததான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? மழை இருந்தால் இன்றைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்றைக்கும் செய்வேன், அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த விவசாய தொழில் வந்து என்னால் வந்து மறக்க முடியாது, இன்றைக்கும் செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. தண்ணி இல்லைன்றதுனால தான் வந்து நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். என்னுடைய லேண்டு வீடு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. +2 முடிச்சுட்டு என்ன படிக்க முடிஞ்சது உங்களால்? நீங்கள் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. மேற்கொண்டு உங்களால் ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்க முடிந்தது? +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேற்கொண்டு படிக்க முடியலன்றதுக்காக வந்து நான் ஐடிஐ முடித்தேன். ஐடிஐ முடிச்சுட்டு டிரைவராக போகலான்னு லைசன்ஸ் எடுத்தேன், முடியல. சரி கண்டக்டராக போகலான்னு பார்த்தேன், அதுக்கும் முடியல. ஐடிஐ முடிச்சுட்டு திரும்ப வந்து என்ன பண்ணேன், அப்ரெண்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏடிசி போனேன். பிஏடிசியில் 1 இயர் முடிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். ஜாப் கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. அதன் பிறகு தான் வந்து பேஜோ கம்பெனிக்கு போனேன். பேஜோ கம்பெனிலேருந்து ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் தனியாக வந்து கடை வச்சுட்டேன் சார். இன்றைக்கி தனியாக பண்ணிகிட்ருக்கேன், காட்பாடியில் நல்லா போயிட்டுருக்கு. கம்பெனியில் இருந்தபோது என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கல்லாம் வந்து நீங்கள், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் மோட்டார்லாம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மோட்டார்னு எதை சொல்லுவீங்க? நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பேஜோன்னு இருந்தது. பேஜோவில் லோடு வெஹிக்கல்னு இருக்கும். அதில் 1.3 டர்னர் இருந்தது. ட்ரக்கு ப்ளஸ்ஸு ட்ரக்கு மினி இருந்தது. சரி, அது எல்லாத்தையும் விட எனக்கு வந்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா கார்கோக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா வந்து பேசஞ்சர், அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து 3 வெரைட்டி வந்தது. BS2, BS3, BS1 வந்தது. அந்த வெஹிக்கிள் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பர்சனலாகவும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலி பேஜில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்துச்சோ அது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுதான் சார் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்கிற வந்து மோட்டார் யுகத்தில் எங்கே பார்த்தாலும் நம்ம வண்டியை தான் பார்த்துட்ருக்கோம். 2 வீலர், நாளுக்கு நாள் 2 வீலர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 4 வீலர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் டீசல் இன்ஜின் சொல்கிறாங்க, பெட்ரோல் இன்ஜின், கேஸ் இன்ஜின்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் எந்த இன்ஜின்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு? உங்களுக்கு எந்த இன்ஜின் வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? சேலஞ்சாக எதை எடுத்து பண்ணுவீங்க? எனக்கு பிடிக்கும்னு பார்த்தோம்னாக்கா பேஜோ வந்து ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து இப்போ ஒரு மகேந்திரா அல்பா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. சர்வீஸும் பண்ண மாட்டாங்க அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம். இருந்தாலும் அந்த வண்டி எதுவாக இருந்தாலும் நான் எடுத்து சேலஞ்சு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். மற்ற லோடு வண்டின்னு பார்த்தோம்னாக்கா ட்ரக்கு ப்ளஸ்ஸு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் அப்படி அனுப்ப மாட்டேன், அந்த வண்டி எடுத்து செஞ்சு அனுப்புவேன். டீசல் பொறுத்த வரைக்கும் எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் எடுத்து அட்டன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். எல்லாமே வந்து இந்த கற்றுக்கிற காலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி இருந்த சர்வீஸ், அதாவது அப்ரெண்டிஸாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா? முதல்ல கம்பெனியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் கம்பெனியில் போய் சேரும்போது வந்து என்னை விட சின்ன பசங்க தான் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, இருந்தாலும் எனக்கு மேனேஜர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி, நீ செஞ்சு தான் ஆகணும். அவர் வந்து எனக்கு ஒரு ஈடு கொடுத்ததுனால வந்து நான் அதை செஞ்சே ஆகணுன்றதுக்காக நான் செஞ்சு முடித்தேன். சென்னை ட்ரைனிங் போனேன். சென்னை ட்ரைனிங் போனதுக்கப்புறம் பூனா காமிச்சாங்க. பூனா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து ஒரு 4 இயர்ஸ் இருந்தேன் கம்பெனியில் ஒரு நல்ல நேம் இருக்கும். இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி ஒரு நேம் இருந்தது. அதை வச்சுட்டு நான் வெளியே வந்துட்டு இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் இருந்தேன்னு சொன்னீங்க, பூனேவுக்கு போயிருக்கேங்கன்னு சொன்னீங்க. சென்னையும் பூனேவும் எங்கேயோ இருக்குது. அது நார்த் இந்தியாவில் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நம்ம வந்து செய்யலாம், நம்ம ஊர். பூனேவுக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ண அந்த ஒரு அனுபவமும் சென்னையில் கற்றுக்கிட்ட அனுபவமும் உங்களுக்கு எப்படி இருந்தது? சென்னையிலேருந்து நம்ம கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே சேமாக தான் இருந்தது. டிஃபிகல்ட்டாக ஒன்றும் இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து. சேம் பூனாவில் போனதுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஒரு ஃபேக்ட்ரி பெரிய லிமிட்டட்ன்றதை வந்து நாங்கள் அங்கே தான் பார்த்தோம், பூனேயில் தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் இருக்கும் அந்த கம்பெனி ஃபேக்ட்ரின்னு பார்த்தோம்னா. அங்கே பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு அவங்களுடைய வரவேற்பு, நம்மளை அங்கே வச்சுட்டு இருந்து திரும்ப அவங்க நமக்கு ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பின விதமும் சரி, நாங்கள் அவங்கள டீச் பண்ண விதமும் சரி, ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அங்கே இருந்தோம். வாழ்க்கையில் வந்து அனுபவம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அனுபவத்தை பெறும்போது நிறைய விதமான சறுக்கல்கள் இருக்கும். உங்களுடைய இந்த 12 வருட அனுபவங்களில் ஏதாச்சும் ஒரு சறுக்கல்கள்னு ஒன்று இருந்திருக்குங்களா? இல்லை ரொம்ப கஷ்ட காலம்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி எங்கள் நேயர்கள் கூட பகிர்ந்துக்கங்க. இந்த 12 வருடம் அனுபவம்னு பார்க்கும்போது மோட்டார் ஃபீல்டில் சர்க்கிள் இருந்தது தான். போட்டிங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அதையும் மீறி நான் இன்றைக்கி செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஒரு நேமோட. அது போதும் எனக்கு. அதில் போட்டி, பொறாமைங்கோ, தொழில் பிரச்சனையோ இது எல்லாமே இருந்தது தான், இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஆனால் எனக்கு என்னுடைய கஸ்டமருங்க என்கிட்ட இன்றைக்கும் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இந்த ஒர்க்கு போதும். ரெகுலர் கஸ்டமரை விட்டு கொடுக்காம எப்பயும் உங்கள் கூடயே வச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கும் நாங்கள் என்னுடைய சர்வீஸ் கஸ்டமரை நான் ரெகுலராக வச்சுட்டு தான் இருக்கேன், போயிட்டு தான் இருக்காங்க. இடையில வந்து சொல்லிட்டு போகிறவங்க சொல்லிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மோட்டாரில் இது வந்து ஏற்றம் இறக்குன்றது வரும் தான். ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, நார்மலாக போயிட்டு தான் இருக்குது.
எல்லா தொழிலுமே மாறுபட்ட கருத்து உடையவர்கள் இருக்க தான் செய்வாங்க. இந்த ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த சர்வீஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களா வாங்கிட்டு வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கீங்களா, இல்லை இது எந்த மாதிரியான ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்குறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்காத ஒரு பர்டிகுலர் ஒரு பின் ஆகட்டும், இல்லை ஏதாச்சும் வால்வோ வரும்போது நிறைய இங்கே பேசிகிட்டு இருந்தீங்க, நாங்கள் கேட்டேன் இந்த வால்வோ சொன்னீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியில் அதர் ஸ்டேட்லேருந்து வாங்குறீங்களா இல்லை இங்கேயே எங்கேயாச்சும் கிடைக்குதுங்களா? பேஜோ ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வேலூர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான பொருளுங்க கம்பெனிலையும் சரி வெளியிலும் சரி எனக்கு தேவையான பொருளும் கொடுத்துட்றாங்க. சர்வீஸும் நல்லா இருக்குது. நானே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நானே வண்டிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கஸ்டமருக்கு என்ன பொருள் யூஸ் ஆகுமோ அந்த பொருள் வரைக்கும் போட்டுக்கிறோம். அதுக்கு வரைக்கும் தேவையான சர்வீஸ் பண்ணிக்கிறோம். அந்த சர்வீஸ் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். வேறு ஒன்று. உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சிங்களா? எனக்கு திருமணம் ஆகிடுச்சு சார். எனக்கு வந்து 2 பெண் குழந்தை இருக்காங்க. ஒருத்தர் வந்து 4வது படிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து 2வது படிக்கிறாங்க. வாணி வித்யாலயா ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க, இங்கிலீஷ் மீடியமில். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. வீட்டில் பெற்றோர்கள்லாம் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? என்னோடய பெற்றோர் வந்து அணைக்கட்டிலே இருக்காங்க. அப்பா, அம்மா, பாட்டி, தங்கச்சிங்க 4 பேருக்கு மேரேஜ் முடிச்சதுனால வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் அவங்கள வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு போய்ட்டு பார்த்துட்டு வருவேன். அவங்க தேவை அப்படின்னாக்கா அவர் வந்து பார்த்துட்டு போவார். என்ன இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னுடைய லேண்டு வீடு எல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் இங்கே தனியாக வந்து இருக்கேன், காட்பாடிலே தனியாக இருக்கேன். கூட பிறந்த 4 தங்கச்சிங்களுக்கும் நீங்களா முன்னே இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? 4 தங்கச்சிங்களுக்கு மேரேஜ் முடிச்சுட்டு தான் பண்ணணுன்றது என்னுடைய சின்ன வயசில் வந்த கருத்து. சரி, அப்பா அம்மா அப்படின்றதுனால வந்து நான் அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் செஞ்சுக்கணும் அப்படின்றதுனால வந்து நான் அன்னைக்கு முடிச்சுட்டு செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் முடிச்சுட்டு தான் செஞ்சேன். அதனால் வந்து எனக்கு டிஸ்டர்பாகவோ இல்லை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லைஃப் போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். மோட்டார் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வருடம் இந்த ஆயுத பூஜை இந்த மாதிரியான இரும்பு துறை சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி. அது உங்களுடைய ஷெட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க, உங்களுடைய கடையில் எப்படி கொண்டாடினீங்க? ஆயுத பூஜைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எல்லா பொருளும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்போம். ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு எல்லோரும் காலையில் செய்வாங்க அப்படின்னா நான் ஈவினிங் செய்வோம். பசங்களுக்கு அன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு போனஸு, துணி, ஸ்வீட்டு, மிச்சரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 3 நாள் லீவ் விடுவோம். 3 நாள் லீவ் விட்டதுக்கப்புறம் திறப்போம். பசங்களாம் அந்தளவு டார்ச்சர் கொடுக்க மாட்டோம். நார்மலாக வருவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. என்கிட்ட இருக்கிற பசங்களை பொறுத்தவரைக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்க திருப்தி தான் எனக்காக வந்து இருக்குது. அது போதும் எனக்கு. உங்கள் ஷெட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? என் ஷெட்டில் 3 பேர் வேலை செய்கிறாங்க சார். இங்கே லோக்கல் பசங்க தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த டிஸ்டர்ப் எல்லாம் போயிட்டுருக்கானுங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுவீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஸ்போஸ் பண்ணுற வேலைகள் வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்போம். மற்றபடி அசம்பிள் வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். அசம்பிள் வந்து மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து அசம்பிள் வரைக்கும் நான் பார்ப்பேன். சர்வீஸு இதெல்லாம் வந்து அவனுக்கு பார்த்துக்குவானுங்க. இந்த மெக்கானிக்கல் துறையை பொறுத்த வரைக்கும் வருமானம் எப்படி இருக்குங்க? சாதாரண ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கான போதுமான வருமானம் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். போதுமான வருமானம் இருக்கான்றதெல்லாம் சொல்ல முடியாது சார். நம்ம கஸ்டமர்கிட்ட, அதாவது சர்வீஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் நம்ம கஸ்டமர் இருப்பாங்க. கஸ்டமர் இருக்கிற விதத்தை வச்சு தான் நமக்கு வந்து நேமோ பணமோ அதுக்கப்புறமா தான் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிக்கணும். டோட்டலாக எனக்கு இதான் வேணும், இதான் பண்ணணும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸில் இந்த ஃபீல்டில் முடியாது. நேம் இருக்கணும். நேம் இருந்தாக்கா பண்ணலாம். இதுதான் மெக்கானிக் ஃபீல்டு. மற்ற ஃபீல்டில் வந்து உழைச்சாலும் உழைக்கலாலும் காசு, அது வேறு. மெக்கானிக் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் வந்து காசு கிடைக்கும். காசு கிடைச்சா தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வீங்க? வேலை நேரம் மேக்ஸிமம் ஒரு 8 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸ் வேலை செய்வேன் சார். காலையில் 8:30 to 9 வருவேன். டிஃபன் முடிச்சுட்டு வந்துடுவேன். திரும்ப மதியம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு லஞ்சுக்கு கிளம்புவோம். நைட்டு 8:30 to 9 வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். பசங்களை 7:30 பசங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. நான் லாஸ்ட்டாக 8:30 9க்கு நான் கிளம்பிடுவேன். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க? காலையில் லஞ்ச் ஆகட்டும் இல்லை ஈவினிங் டின்னர் ஆகட்டும் சரியான முறையில் சரியான நேரத்தில் உங்களால் சாப்பிட முடியுதுங்களா? காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட முடியும் சார் என்னால். ஈவினிங் மதியம் லஞ்சு நைட்டு இதெல்லாம் வந்து என்னால் நான் அதை வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கினா தான். இல்லை அப்படின்னாக்கா நான் கேர் பண்ணுறது கிடையாதுங்க. எனக்கு தேவை ஜாப்பு, கஸ்டமர். எனக்கு அது திருப்தியாக இருந்தால் போதும். அவங்க நேமுக்காக நான் இதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் இன்னி வரைக்கும். அது ஒரு பெரிய விஷயமா நான் இன்னி வரைக்கும் எடுத்துக்கல. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுதுங்களா? 44 ஆகுது சார். 44 இயர்ஸ் ஆகுது. இந்த 44 இயர்ஸில் வந்து எத்தனையோ கட்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வழி நடத்துறதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு விதமான சூழ்நிலையை நான் தாண்ட வேண்டியது இருந்தது, ரொம்ப சறுக்கல்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸை சொல்லுவீங்க? அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது படித்து முடிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டைமில் என்ன செய்யறதுன்னு தெரியல.
மழையே ரொம்ப கம்மியாகிட்டதுனால வந்து விவசாயம் ரொம்ப டல்லாகிட்டுருது. சரி, அடுத்து தங்கச்சிங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது, விவசாயத்தை எப்படி பார்க்குறது அப்படின்றது கட்டத்தில் பார்க்கும்போது தான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, இப்போ போயிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்க்கையிலே ஆகட்டும், இந்த ஒரு பணி மோட்டார் மெக்கானிக்கல் ஃபீல்டு ஆகட்டும், இன்னும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விதமான வித்தியாசமான அனுபவங்களை பெற்றிருக்கீங்க. இனிமே இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் வரப்போகிற ஒரு மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு, ஒரு கடையில் அசிஸ்டண்ட்டாக இருக்கார், இல்லை இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னாக்கா பரவாயில்ல, வரலாம் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். தொந்தரவு இல்லை. நம்ம நேம் பண்ணிக்கணும், ஒர்க்கு நல்லா பண்ணோம்னாக்கா எல்லோரும் உழைக்கலாம், எல்லோரும் சம்பாதிக்கலாம் தான் சொல்லுவேன். யாரையும் வேணாம் செய்யாத வராதிங்கன்னு வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். வாங்க செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி வர என்னுடைய ஹெல்ப்பருக்கும் சரி, வேறு எந்த ஓனர்ஸ் வந்தாலும் சரி, செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். மிக்க நன்றி சார், மிகவும் சூப்பராக சொன்னீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய நேயர்களுக்கும் இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சோதனைகள் வந்திருந்தாலும் அனைத்துமே சாதனைகளாக மாற்றி இன்னைக்கு வாழ்க்கையை வெற்றி பயணத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது மென்மேலும் தொடர எங்களது விஐடி பண்பலை 90.8 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்த். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். ஆக்சுவலாக சம்மர் டிப்ஸில் வந்து ஒரு டவுட் ஒன்று. தயிரை வந்து எல்லாருமே வந்து சம்மரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது சில பேர் வந்து ஹீட்டுன்றாங்க, சில பேர் கோல்டுன்றாங்க.
அது கொஞ்சம் விளக்குங்க எங்களுக்கு. தயிர் வந்து நிறைய பேர் ஹீட்டு கோல்டுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் நம்ம அது எப்படி சாப்பிட்றோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ தயிர் பார்த்திங்கன்னா தயிரை அப்படியே சாப்பிட்டோன்னா நிறைய பேர் ஹீட்டுன்றாங்க. அதே தயிரை நம்ம மோர் அடித்து குடிக்கும் போது ரொம்ப உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அந்த மோர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லெசியாகவும் சாப்பிடலாம், இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பட்டர் மோர் அந்த மாதிரி கொஞ்சம் மசாலா மோராகவும் செஞ்சு சாப்பிடலாம். தயிரே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றவங்க தயிர் கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னமும் நல்லது அது. இப்போ வந்து நைட்டு நம்ம புளிக்க வைக்கிறோம், எப்போவுமே வந்து தயிர் வந்து நைட்டு தான் நம்ம புளிக்க வைப்போம். ஆனால் சம்மர் சீசனில் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் தயிர் வந்து போட்டிங்கன்னா 11-12க்குலாம் யோகட்டாக இருக்கும். அது புளிச்சும் ரொம்ப புளிக்காமல் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னமும் நிறைய நல்லது இருக்குது அந்த தயிரில். ஸோ தயிர் வந்து ரொம்ப புளிச்சு சாப்பிட்றத விட ஒரு 8 மணி நேரம் ஓவர் நைட்டு நம்ம சம்மரில் விடுறதோட காலையில் போட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ நிறைஞ்சது யோகட்டாக சாப்பிடும் போது. ஆமாம், இப்போது தயிர் கூட வந்து ஆனியன் சேர்க்குறாங்க, அந்த காம்பினேஷனை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப கோல்டு, ரொம்ப குளிர்ச்சி தரும்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனியன் கூட சேர்த்தோம்னா? ஏன்னா பிரியாணி கூட அதுதான் வெங்காய பச்சடியாக கொடுக்குறாங்க. சொன்ன உடனே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணி வந்து யூஸ்வலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் பச்சரிசியில் தான் செய்வோம், அது ரொம்ப சூடு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வெங்காயம் அது கூட நம்ம வெள்ளரிக்காவும் போட்டு செய்வாங்க. இது 3மே உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ சம்மரில் வந்து நீங்கள் சாதாரணமாகவே தயிரோட வெள்ளரிக்காய் சேர்த்து அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் வேணும்லாம் போட்டுக்கலாம், இல்லை உப்பும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இன்னமும் ரொம்ப நல்லது. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிடும் போது அதில் இருக்க வேல்யூஸ் வந்து ரொம்ப 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 நல்லது. ஓகே மேம். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, இது திரைக்கடலோடி. உங்க விஐடி பண்பலை 90.8ல திரைக்கடலோடி நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடல்களை தாண்டி இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம கண்ணு முன்னாடி மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த திரைக்கடலோடி. சரி, இன்னைக்கு எந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இன்ப சுற்றுலா அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு நாடுங்க. வங்கிக்கு ரொம்ப பெயர் போன ஒரு நாடு. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல? சுவிட்சர்லாந்து. ஆமாங்க, சுவிட்சர்லாண்டை பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். இந்த சுவிட்சர்லாந்து மத்திய ஐரோப்பிய நாடுகள்ல ஒண்ணு. ஆல்ப்ஸ் மலைத்தொடராலையும் பிற நாடுகளாலையும் சூழப்பட்ட இந்த நாடு ஆல்ப்ஸ் ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கிய காரணத்துக்காகவே ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும். ஜெர்மனிய வடக்குலையும், பிரான்ஸை மேற்குலையும், இட்டாலிய தெற்குலையும், ஆஸ்திரியா அப்புறம் லிக்ஸ்டன்டைனை கிழக்குலையும் கொண்ட இந்த நாடு தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட ஒரு சுமூக உறவை கொண்டு இருக்குன்னு சொல்லணும். 41,285 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த நாடு 7.7 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டது. இந்த கணக்கெடுப்பு 2009 நடத்தப்பட்டதுங்க. இதுல நீர்ப்பரப்புன்னு சொன்னோம்னா 4.2% நீர்ப்பரப்பால சூழப்பட்டிருக்கு. இந்த சுவிட்சர்லாந்துல நீர் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த சுவிட்சர்லாந்து மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுப்பு முறையில பிரிக்கப்பட்டிருக்கு. 26 மண்டலங்களை கொண்ட இந்த நாடு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை தாண்டி மண்டலங்கள் அப்படின்ற ஒரு நிலையில அமைஞ்சிருக்கிற ஒரு கூட்டாட்சி குடியரசு நாடு. கூட்டாட்சி குடியரசுனா என்னன்னு தானே கேக்குறீங்க? அதாவது இப்ப மண்டலங்கள்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 26 மண்டலங்களும் தனித்தனியா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அந்தந்த இடங்களை கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற மண்டலங்கள் கூட சேர்ந்து ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தும்.
அப்படி ஏற்படுத்தி மக்களுடைய ஆட்சி முறைக்கு கீழே இருக்கிறது தான் கூட்டாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 26 மண்டலங்களுடைய கூட்டமைப்பு அதிகார தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெர்ன் நகரம். அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பெர்ன் நகரத்துல தான் இந்த கூட்டாட்சி குடியமைப்போட மொத்த அதிகாரமும் அடங்கி இருக்குன்னு சொல்லணும். பொருளாதார மையங்களாக ஜெனீவா, யூரிச் இந்த 2 இடமும் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்கு. சுவிட்சர்லாண்டோடைய தனி நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி படி பணக்கார நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பணக்கார நாடு தனி நபர்களுடைய வருமானத்தோட அடிப்படையில தான் கருதப்படுது. அதுபடி சுவிட்சர்லாந்து ரொம்ப பணக்கார நாடுன்னு தான் இந்த உலக அளவுல தெரியப்படுது. சரிங்க, அப்படி என்ன அந்த தனிநபர்களுக்கான வருமான வரம்பு உச்சமா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது சராசரியா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம் எப்படி இருக்குன்னா $67.384, அதாவது US டாலருடைய மதிப்புப்படி $67.384 அவங்களுக்கு இருக்கு. இத ஆங்கிலத்துல ஆவரேஜ் இண்டிவிஜுவல் GDP அப்படின்னு சொல்றாங்க. இந்த GDP மூலமா தான் ஒரு நாட்டுடைய நிலையான பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுது. அப்படி உயர்ந்த பணக்கார நிலையில இருக்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாண்டோடைய 2 நகரங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னு தானே கேக்குறீங்க. அதாவது இந்த உலகத்திலேயே உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்கள் அப்படின்னு ஒரு 2 நகரத்தை 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் சொல்றாங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூரிச். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய யூரிச்சை தான் இந்த உலகத்திலேயே வாழ்க்கை தரம் மேம்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது இடம் ஜெனீவாக்கு கொடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்துல 2வது இடம் 3வது இடம் 2மே அவங்களுக்கே கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா அவங்க கருதுறாங்க. இதுதாங்க சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலை. சரி, ரொம்ப நேரமா சுவிட்சர்லாண்டோட இப்ப இருக்க நிலைமையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறீங்க. இப்ப உங்களுக்கு சொல்றேன், அதோடைய வரலாறு எப்படி மேம்பட்ட ஒரு வரலாறு அப்படின்றது உங்களுக்கு புரியும். சுவிட்சர்லாந்து ஒரு நடுநிலையான நாடு அப்படின்னுட்டு ஒரு பெயர் பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1815வது ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போர்லயுமே அது பங்கேற்கல அப்படின்றது ஒரு சிறப்பான நடுநிலையான ஒரு விஷயம். உலக செஞ்சிலுவை சங்கம் அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பும் அங்கதான் இருக்கு. ஐநாவுடைய 2 ஐரோப்பிய அலுவலகங்கள் கொண்ட நாடு சுவிட்சர்லாந்து. பல பன்னாட்டு நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்துல தங்களுடைய தலைமையகத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இன்னைக்கு அந்த இடத்துல தங்களுடைய தலைமையகத்தை அமைச்சு ரொம்ப பெருமையா அவங்க தங்களுடைய நிறுவனங்களை நிறுவிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வரலாறு அடிப்படையில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். சரி, அப்போ வரலாறு அடிப்படையில வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குங்க. அதாவது ஐநா அலுவலகம் அங்கேயே இருந்தாலும் கூட 2002 வரைக்கும் அதுல இணைந்திடாத ஒரு தேசிய நல்லிணக்க உறுப்பு நாடாவே சுவிட்சர்லாந்து அமைஞ்சிருக்கு. அதாவது ஐநாவுல பங்கேற்கலனாலும் கூட தன்னுடைய நல்லிணக்கத்தை அந்த ஐநா சபைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து நடந்துட்டு இருந்துச்சு. 2002ல தான் அது ஐநாவுல பங்கேற்கிற ஒரு நாடா மாறினது. 1990ல ஐரோப்பிய யூனியனுடைய இணையணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்காக மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனா அந்த வாக்கெடுப்பு முற்றிலும் ஒரு தோல்வியை தழுவுனுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு வணிக ஒப்பந்தங்கள்ல முக்கியமான ஒரு ஒப்பந்தமான ஸ்டேஜன் ஒப்பந்தத்துல அங்கம் வகிக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து விளங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் தொன்மையான மக்களாட்சி கொண்ட நாடுகள் ரொம்ப கொஞ்சம் தாங்க. அதுல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, இட்டாலியன் மொழி, உரோமாஞ்சி மொழி, இப்படி 4 விதமான மொழிகளை தன்னுடைய தேசிய மொழிகளா கொண்ட ஒரு நாடு சுவிட்சர்லாந்து. 1291வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி மரபு ரீதியான சுவிட்சர்லாந்து நிறுவப்பட்டது. இந்த நாளை தான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய நாளா சுவிட்சர்லாந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. வரலாற்றுல விடுதலைய பதிவு செய்த நாடுகள்ல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. இந்த தினத்தை விடுமுறை தினமாவும் அவங்க கொண்டாடுறாங்க. 1291ல சுதந்திரம் அடைஞ்சாலும் 1499 செப்டம்பர் 22 வரைக்கும் மற்ற கூட்டமைப்பு ஆட்சிகளுக்கு கீழே தான் அது இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா 1648 அக்டோபர் 24 அப்ப அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்துவ கூட்டாட்சி நாடா இது மாறுனுச்சு. சமஷ்டி கட்டமைப்பு 1848 செப்டம்பர் 12 அன்னைக்கு
நடைமுறைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்துல ஒரு சிறப்பான ஆட்சி முறையா அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது ஒரு பெருமையான விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. நிலங்களை மீட்கப்பட்டு பரந்த நாடா 1848 நவீன சுவிட்சர்லாந்து உருவானுச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து 1848 உருவாக்கப்பட்டது. தங்களை சுத்தி இருக்கக்கூடிய தங்களால விட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சில இடங்களை அவங்க மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட அந்த நிலங்களையும் தங்களுடைய நாடுகளுக்குள்ள சேர்த்து அதை ஒரு சிறப்பான சமஷ்டி கட்டமைப்பு நாடா சுவிட்சர்லாந்து மாத்தினாங்க. இந்த ஆண்டு 1848. சரிங்க, வரலாறு அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நவீன வரலாறை பத்தி பேசிட்டோம். இப்போ தொன்மையான வரலாறை பத்தி கொஞ்சம் பேசலாம். 150,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் சுவிட்சர்லாந்துல காணப்படுது. அது மட்டும் இல்லாம கிமு 5300களில் விவசாய குடியிருப்புகள் கட்டி மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் அங்க கிடைக்கப்படுது. தொன்மையான வரலாறுன்னு அப்படி ஆரம்பிச்ச இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு ரோம பேரரசுக்கு கீழே இருந்த ஆட்சி முறை, அல்மானியர்களுடைய ஆட்சி, பழைய சுவிட்சர்லாந்துடைய கூட்டமைப்பு ஆட்சி, நெப்போலியனுடைய காலகட்டத்துல இந்த சுவிட்சர்லாந்து அவருக்கு கீழே இருந்த ஒரு நிலை, கூட்டாட்சி மாகாண அமைப்பு, முதலாம் உலகப்போர் நடந்த காலத்துல லெனினுக்கு பாதுகாப்பு தந்த ஒரு புகலிடமா இருந்த சுவிட்சர்லாந்து நடுநிலைமையில ஒரு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தின ஒரு காலம், இரண்டாம் உலகப்போர்ல ஜெர்மனி குறி வச்ச ஒரு நாடு ஆனாலும் அது தாக்கப்படல அப்படின்ற ஒரு நிலை. இது மாதிரி பல நிலைகள்ல இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்துடைய பழைய ஆட்சி முறையில கூட்டாட்சி மட்டத்துல 3 பிரதான ஆட்சி ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. இப்படி அமைக்கப்பட்ட அந்த ஆணையங்களுக்கு அடுத்து நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருந்தது. இந்த 2 அவைகளை தாண்டி கூட்டமைப்பு ஆட்சி குழுக்கள் இருந்தது. இந்த குழுக்களையும் அடுத்து கூட்டமைப்பு நீதிமன்றங்கள் அப்படின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோடைய மொத்த வடிவமா சுவிட்சர்லாந்துடைய இந்த கூட்டாட்சி தத்துவம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட கூட்டாட்சி தத்துவத்துக்கு கீழே பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமும் அங்க இருக்குங்க. அதாவது பொது வாக்கெடுப்பு மூலமா சட்ட திருத்தங்களையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து இருக்கு. அதாவது மொத்தமா தங்களுடைய சட்டங்களை தாங்களே வரையறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில சுவிட்சர்லாந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சில வரைவுகள் இருக்கு. அந்த வரைவுகளை பத்தி பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள், பதவிகள் எல்லாமே சுழற்சி முறையில தான் இயங்கிட்டு இருக்கு. கூட்டமைப்புடைய தலைவர் பதவியும் கூட 2 ஆண்டுகள் சுழற்சி முறையில மாற்றம் பெற்றே வருகிறது. 1959 முதல் 2002 வரை 4 முக்கிய கட்சிகள் மட்டுமே இந்த ஆட்சியில கூட்டமைப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டாட்சி அப்படின்றது தனித்துவம் பெற்ற மண்டலங்களையும் தாண்டி தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துறாங்க. இந்த சூத்திரத்தை மாய சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஆட்சி நடத்துற ஒரு முறை. 2007 தேர்தல் படி 2 சமுதாய ஜனநாயக கட்சிகள், 2 சுதந்திர ஜனநாயக கட்சிகள், 2 சுவிஸ் மக்கள் கட்சிகள், ஒரு கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்திலையுமே மொத்தமா ஒரு கூட்டு முறையில பங்கேற்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ரொம்ப சுமூகமா தீர்க்கப்படுது. மண்டலங்கள் அல்லது கூட்டமைப்பு நீதிமன்றங்களுக்கு எதிரான முறையீடுகளை கையாள்வதற்கு ஒரு கூட்டமைப்பு உச்ச நீதிமன்றம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகளா சுழற்சி முறையில மாறி வருது. 1848 ஆண்டுல இருந்து நேரடியான மக்களாட்சி முறை அங்க அமல்ல இருக்கு. அது என்ன நேரடியான மக்களாட்சி முறை அப்படின்னு கேட்டீங்களா? அதாவது இந்த மண்டலங்களை தாண்டின கூட்டாட்சி முறை தத்துவத்துல மக்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே கேட்டு பெற்றிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நேரடி மக்களாட்சி முறை கொடுக்குது. அதுதாங்க பொது வாக்கெடுப்பு முறை. இந்த பொது வாக்கெடுப்பு முறையை பத்தி விரிவா பேசலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப சொல்ற கேட்டுக்கலாம். அதாவது பொது வாக்கெடுப்பு அப்படின்னா உரிமைகள், அதுல இருந்து உருவாக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு, தொடக்க திட்டம் சமர்ப்பித்தல். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. நமக்கு என்ன சட்டம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய உரிமையின் அடிப்படையில நாமளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஓட்டுகளை நாமளே செஞ்சு அதுல இருந்து ஒரு சட்டத்தை வரையறுக்கிறது தான். இதோடைய முடிவுகள் தோற்கடிக்கப்படலாம். அப்படி தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா திரும்பவும் அது மேல இன்னொரு வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு குழு அறிவிக்கிற ஒரு பொது வாக்கெடுப்புல 100 நாட்களுக்குள்ள 50,000 கையொப்பங்கள் இருக்கணும்.
இப்படி 50,000 கையொப்பங்கள் மக்கள்கிட்டேருந்து வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொது வாக்கெடுப்பு நேரடியான அமலுக்கு வரும். அப்ப பொது வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நாள், என்னத்துக்காக, எப்படிப்பட்ட கேள்விகள் அந்த வாக்கெடுப்புல கேட்கணும், இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் இந்த தேர்தலை நடத்தும். இது இல்லாம தேசிய வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான மொத்த அதிகாரமும் அந்த 50,000 கையொப்பங்கள் பெற்ற பிறகுதான் உருவாக்கப்படும். 18 மாதங்களுக்குள்ள இந்த தேர்தல் நடத்தப்படணும். முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தமும் முழுமையா நிறைவேற்றப்படணும். இதுக்கு தேவையான வாக்குகள் பாத்தீங்கன்னா 1,00,000 வாக்குகள். திருத்தத்துல மேலும் திருத்தங்கள் செய்யறதுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. தேசிய மற்றும் மண்டல நிலைகள்ல முன்மொழியப்பட்ட ஒரு சில வாக்கெடுப்புகள் அதிகமா இருந்துச்சுன்னா அத இரட்டை பெரும்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. மண்டல முன்னுரிமை வாக்குகளுக்கு கட்டாய சீர்திருத்தம் அவசியமா இருக்குது. சுவிட்சர்லாண்டுடைய வரலாற்றிலையும் ஆட்சியிலையும் எப்படி ஒரு சிறப்பான நிலை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to Vit Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலன்னா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இத ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒண்ணு சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ. பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் 1000, வீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, திரைக்கடலோடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில சுவிட்சர்லாந்து பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுவிட்சர்லாண்டை பத்தி இன்னும் பல தகவல்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சர்லாந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் ராணுவம், அரசியல், நேரடி பொருளாதார செயல்பாடுகளை பழங்காலத்திலிருந்து தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது
இராணுவத்திலிருந்து செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அதிரடி தாக்குதல்கள், போர், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யறது கிடையாது. அதுவும் இல்லாம அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாம நேரடியான பொருளாதார செயல்பாடுகள், வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து நடத்தப்படக்கூடிய வணிக ரீதியான விஷயங்களுக்கு கூட அவங்க பலவிதமா தடைகளை பழங்காலத்திலிருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. 1515வது ஆண்டு நவீன சுவிட்சர்லாந்துடைய விரிவாக்கத்துக்கு அப்புறமா நடுநிலைமை காக்கப்பட்டு வருது. இரு நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இடையீட்டாளரா நின்று தீர்த்து வைக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்து செயல்படுது. 1990 இருந்து ஐரோப்பிய யூனியன்ல சேர்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டான போதும் மக்களுடைய எதிர்ப்பாலையும் மக்களுடைய வாக்கெடுப்புல இருந்த ஒரு தோல்வி காரணத்தினாலையும் இது ஐரோப்பிய யூனியனை முற்றிலுமா தவிர்த்து வருது. சர்வதேச பனி ஹாக்கி ஒன்றியம், பன்னாட்டு ஒலிம்பிக் குழு, ஃபிஃபா சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம், UEFA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம்னு பல விதமான ஒன்றியங்களை தன்னுடைய நாட்டில் அமையப்பெற்ற ஒரு சிறப்பான நாடு சுவிட்சர்லாந்து. உலக பொருளாதார மன்றத்துடைய துவக்கம் ஜெனீவால தான் நடந்தது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் பல அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விவாதங்களை நடத்துறதுக்கு டோவோசி நகரம் முதன்மையா இருக்கு. டோவோசி நகரத்துல தான் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விவாதங்கள் ரொம்ப அதிகப்படியா நடத்தப்படுது. இந்த ஒரு சுற்றுச்சூழல் விவாதத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் பங்கெடுக்குது. அரசியல் தலைவர்களும் பங்கெடுக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். இராணுவத்தை பத்தி சொல்லும் போது தரைப்படை, விமானப்படை, ஆயுதப்படை, இப்படி 3 நிலைகள்ல இராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கட்டாயமான இராணுவ சேர்க்கையும் இதுல இருக்கு. அதாவது தொழில்முறை வீரர்கள் ரொம்ப கம்மிங்க. 5% தான் தொழில்முறை வீரர்களா இராணுவங்கள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20லேருந்து 34 வயதுக்குள்ள தான் இராணுவத்துல அவங்க பங்கேற்கிறாங்க. இராணுவ அடிப்படையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கப்பற்படை இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா சுத்திலும் நிலங்களால சூழப்பட்ட இந்த நாட்டுக்கு கப்பல் படை அவசியம் இல்லைன்னு அவங்க கருதுறாங்க. அதுவும் இல்லாம கட்டாய இராணுவ சேர்க்கையில பெண்களும் பங்கேற்கிறதுக்கு இங்க வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. பிற நாட்டினர் இவங்களுடைய இராணுவத்துல சேரவே முடியாதுங்க. ஆனா வேட்டிக்கனுடைய சுவிஸ் காவலர்களுக்கு இதுல இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுது. 20,000 பேருக்கு 18 முதல் 21 வாரங்கள் ராணுவ பயிற்சி அளிக்கப்படுது. இது கட்டாய ராணுவ பயிற்சியா அமைஞ்சிருக்கு. சுவிட்சர்லாந்துல 3 படைத்திறச்சிகள் இருக்கு. அதாவது 1870-71 பிராங்கோ பிரெஞ்சு போர்ல உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி, 1914 முதலாம் உலக போர் அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி, 1931 ஆண்டு போலாந்து மேல ஜெர்மனி தாக்குதல் நடத்தினப்ப உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி. இந்த படைத்திறச்சிகள் பனிப்போருடைய இறுதியில மொத்தமா அழிக்கப்படணும், அதாவது ஆயுதங்களை எல்லாமே நீர்க்க செய்யணும் அப்படின்ற ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அது முற்றிலுமா தோல்வியை தழுவினுச்சு. அதனால அந்த படைத்திறச்சிகள் ஆயுதங்கள் கொண்ட குழுவா இன்னமும் இயங்கிட்டு இருக்கு. ராணுவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன? கல்வி தானே. 12 பல்கலைக்கழகங்கள் சுவிட்சர்லாந்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மண்டல பள்ளி கல்வி, சராசரியான ஒரு பள்ளி கல்வி முறைய வழங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சராசரி ஆயுள் காலம் ஆண்களுக்கு 79ஆவும் பெண்களுக்கு 84ஆவும் இருக்கு. இந்த கணக்கெடுப்பு 2006 எடுக்கப்பட்டுச்சு. அதாவது ரொம்பவும் நல்ல நிலையில மக்கள் வாழறதுக்கான ஒரு சிறந்த இடமா சுவிட்சர்லாந்து நாடு அமைஞ்சிருக்கு. கட்டாய மருத்துவ காப்பீடு திட்டமும் இங்க இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், ஒரு சில நேரங்கள்ல தன்னுடைய மருத்துவ செலவுகளுக்கு தானே அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்காக கட்டாய மருத்துவ காப்பீடு இங்க அமல்ல இருக்கு. அதனால மக்கள் எந்த ஒரு மருத்துவ தேவைகளுக்கும் ரொம்பவும் பிரச்சனைகளுக்குரிய காலகட்டங்களையும் அரசாங்கத்தை போய் நாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை. அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரமயமாக்கல் இந்த சுவிட்சர்லாந்துல ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய மக்கள் தொகையில 2 முதல் 4 பங்கு மக்கள் தொகையினர் நகர பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க. 70 ஆண்டுகளுக்குள்ள பீடபூமியா இருந்த இந்த நிலங்கள், மலைகள், நிலங்களை தாண்டின ஒரு சில இடங்கள், இது எல்லாமே நகரங்களா மாற்றப்பட்டிருக்கு.
இந்த நகரமயமாக்கல் சுவிட்சர்லாந்துல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில நிலைகள்ல இது பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதாவது 4.2% தான் அவங்களுடைய நீர்ப்பரப்பு அந்த நாடு முழுக்க இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த நீர்ப்பரப்பு இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது இந்த அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துடைய மோசமான முகமா இருக்கு. இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மள்கிட்ட இருக்கு. அதாவது நிலாவுக்கு முதல்ல காலடி எடுத்து வச்ச அமெரிக்காவுக்கே தங்களுடைய கை கடிகார தொழில்நுட்பத்தை பரிசா தந்தது சுவிட்சர்லாந்து. அப்பல்லோ மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான விண்வெளி பயணங்கள்ல தங்களுடைய விண்வெளி வீரர்கள் கையில கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்சை வடிவமைச்சு தந்தது சுவிட்சர்லாந்து. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்தாதுங்க, USSRக்கும் பொருந்தும். அதாவது விண்வெளி பயணங்கள் அப்படின்னு முடிவு செஞ்சாலே அப்ப தங்களுடைய கைகளில் கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை தான் எல்லாருமே தேடுவாங்க. எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை கட்டிக்கிட்டு தான் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை உருவாக்குனது சுவிட்சர்லாந்து. உலக அளவுல 50% கை கடிகார உற்பத்தியை சுவிட்சர்லாந்து கை கொண்டிருக்கு. தேசிய மதம் அப்படின்ற ஒண்ணு சுவிட்சர்லாந்துல கிடையவே கிடையாது. 2005ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி 48 பேரு இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் 39 பேரு மெய்ப்பொருள் வாழ்வு சக்தியை கொள்கையா கொண்டவங்களாகவும் 9% இறை மறுப்பாளர்களாகவும் 4% அரிய ஒண்ணாவாதிகள், அதாவது தான் என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. 1980 சமயம் சார்ந்த அரசு பொது வாக்கெடுப்புல முற்றிலுமா தோல்வி அடைஞ்சது. பிரெஞ்சு நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை தங்களுடைய செயல்பாடுகள்ல பலவிதமா சுவிட்சர்லாந்து மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம தங்களுடைய மக்கள் மனித நேயத்தின் அடிப்படையில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது சுவிட்சர்லாந்து மக்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இலக்கியம், உணவு, விளையாட்டுன்னு பல நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்த சுவிட்சர்லாந்து விளங்கிட்டு இருக்கு. இந்த சுவிட்சர்லாண்டை பத்தின பல தகவல்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாதிரி இன்னும் ஒரு சிறந்த நாடோடைய சிறப்பான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது VIT பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உங்க KP ஆனந்த் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சுட்டா ஒரு குடும்பம், குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன். ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும் பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கைய தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு.
அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழலையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்பினா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் ரெண்டையும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதியின் மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கற வாய்ப்பும் கிடைச்சது. பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க. ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும்
பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமை தான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டி இருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகள்ல இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில். பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். தொழில் திறனை ஊக்குவிக்கணும். புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்கினாங்க நம்ம ஸ்ரீதேவி.
இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல, எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பேபி சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி.
வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் வல்லுனர் பார்வை. நம்ம இந்த வல்லுனர் பார்வையில நிறைய நிபுணர்களை சந்திச்சுட்டு வரோம். அவங்க கிட்ட இருந்து பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறது யாருன்னு பார்த்தோம்னா, ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அதுல ஒண்ணு முக்கியமானது ஓவியம். இந்த ஓவியம் பிறப்பாலேயே கண்டிப்பா அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அது 100க்கு 100 உண்மையும் கூட. ஓவியத்தால பல்வேறு நபர்களை தனக்கு சிஷியர்களா வச்சிட்டு இருக்கிற வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த தலை சிறந்த ஓவியர் நிர்மல் குமார் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓவியம்னு எடுத்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று விஷயம். ஏன்னா ஓவியத்தை பார்த்த உடனே அதனுடைய எண்ணங்கள், வண்ணங்கள், இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ன்றதுனால ஓவியம்ன்றது அனைத்து நபர்களுக்குமே ஏற்றக்கூடியது, இன்பமாக இருக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ஓவியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் வந்தது? ஐ மீன், ஓவியம் வரையணுன்ற எண்ணம் வந்தது உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஓவியத்தை பொறுத்தவரையில் ஒரு ஓவியனாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த இயற்கையே ஒரு ஓவியம் தான். இயற்கை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நேச்சர் இஸ் காட்ஸ் ஆர்ட் அண்ட் ஆர்ட் இஸ் மேன்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கிறவங்க எல்லாருமே ஓவியம் தான். அவர்கள் தூரிகையை பிடித்து வரைய வேண்டிய அவசியம் இல்லை, பென்சிலை எடுத்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் எண்ணங்கள் அவர்கள் ஓவியர்களாக தான் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு கருத்தை ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அவருடைய கற்பனையில் அவர் ஒரு சித்தரிக்கிறார். ஒரு கேரக்டரை அவரே சித்தரித்து பார்ப்பார். அவர் பார்த்துருக்காது. ஒரு ஆஸ்திரேலியாவை சொல்லும்போது அங்கே ஒரு கங்காருவை பார்த்தேன் என்று ஒரு சொல்லும்போது இவருடைய மனத்திரையில் ஒரு கங்காருனுடைய படத்தை அவர் சித்தரித்துக் கொள்கிறார். ஸோ இது எல்லாரிடம் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஓவிய திறன். ஸோ யாருமே ஓவியர்கள் அல்ல என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஓவியர்கள் தான். சில சமயங்களில் அவர்களால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவோ அல்லது வெளியே அது படமாக வரைந்து காட்ட முடியாமல் இருக்குமே தவிர அவர்கள் எல்லாரும் அடிப்படையில் ஓவியர்கள் தான். ஒரு நிலவை பார்த்து ஒரு பெண்ணின் முகம் என்று வர்ணிக்கிறவர்கள் இருக்கார்கள். உதாரணம் சொல்லப்போனால் நமது தமிழகத்திலே ஏறக்குறைய முக்கால்வாசி மக்கள் சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், சினிமாவினுடைய பின்னணி, சினிமாவுடைய வாழ்க்கை முறை, இவைகளை சார்ந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டு போய்விட்டோம். இதுதான் கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாருங்க, காலங்களில் அவள் வசந்தம். அதாவது வசந்தம் என்பது காலங்களில் சிறந்த காலம், வசந்த காலம், வசந்தமே வா அப்படின்லாம் சொல்லுவோம். உன் வாழ்க்கையில் வசந்தம் வரட்டும்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக கலைகளிலே அவள் ஓவியம் என்று சொல்கின்றார். ஸோ ஓவியத்தை விட்டால் வேறு எதுவுமே அவருக்கு உதாரணமாக சொல்வதற்கு தெரியவில்லை. காரணம், ஓவியம் தான் சிறந்தது. ஒரு பெண்ணை பார்த்து கலைகளிலே அவள் ஓவியம் போன்றவள் என்று சொல்கின்றார்னால் அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த ஓவியம். கண்டிப்பாக சார். ஏன்னா எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றுறவர் தான் ஒரு ஓவியன்னு சொன்னீங்க. கற்பனைகளை கதாபாத்திரங்களாக மாற்றுறவங்கன்னு கூட சொல்லலாம். சார், உங்களுடைய முதல் ஓவியம்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? என்னுடைய தாயார் சொல்ல கேட்டதுண்டு. நான் அதாவது எல்கேஜி படிக்கும் காலத்திலேயே வரைவேன் என்று அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் முடித்து நான் வீட்டுக்கு வந்தால் புத்தகத்தை போட்டுவிட்டு எங்கேயாவது போய் செவற்றில் எங்கேயாவது வரைந்து கொண்டிருப்பேன் என்பார்கள். எங்கேயாவது ஒரு கொக்கு படம் இருந்தால் அந்த இடத்துல நான் நிற்பேன் அப்படின்னு அவங்க சொல்லி சிரிப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் எனக்கு கொக்கு வரைவது ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ஏதாவது சிற்றுண்டி தயாரித்துட்டு எடுத்துக்கின்னு வருவாங்க. ஒவ்வொரு காம்பவுண்ட் சோவராக பார்த்துட்டு வரும்போது எங்கேயாவது கொக்கு இருந்தால் இவன் எங்கேயாவது கிட்டத்தலாம் இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. சின்ன வகையில் அந்த விலங்குகள், இயற்கை போன்றவற்றை வரைவதில் ரொம்ப ஆசை இருந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்தேன்னா மேகக்கூட்டங்கள் வரும்போது அவைகளெல்லாம் ஒரு கதாபாத்திரமாகவே பார்த்து பழகி போயிட்டேன். மழை பெய்து தண்ணீர் செவத்தில் நனையும் போது அந்த ஈரப்பதமான பகுதி ஏதோ ஒரு உருவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தும். ஒவ்வொரு விஷயங்களும் ஓவியமாகவே பார்த்து பழகி போய்விட்டதால் இது ரத்தத்தோடு ஊறிப்போன ஒரு விஷயமாகிவிட்டு. இதனால தான் என்னால் ஒரு விஷயத்தை, ஒரு சீக்வன்ஸை சொன்னாங்கன்னா அதை அப்படியே படமாக வரையக்கூடிய திறமையை நான் வளர்த்துக்கிட்டது காரணமே இதுதான். பார்த்தது இல்லாமல் ஓவியமாகவே பார்த்து பழகி போய்விட்டதால். ஓவியர் வரைகிற எல்லா ஓவியமே பார்த்தீங்கன்னா நம்மளை அங்கே நிற்க வச்சு சில சிந்தனைகளை நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய ஓவியங்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அந்த கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் ஓவியரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தாடி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி நிறைய முடி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான தோற்றம் எதுக்காக சார்? அவங்க எதை நினைக்கிறாங்க? எதுக்காக வெளிப்பாடு இருக்கு? ஓவியர் என்பது முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வது பொறுமை. பொறுமை இல்லாவிட்டால் ஓவியம் வரைய முடியாது.
ஸோ இந்த முடியை அதிகமாக வைத்துக்கொள்வது கூட ஒரு பொறுமை சார்ந்த விஷயம். அதனை பேணி பாதுகாப்பது, அதற்கு தைலம் தடவுவது, அதனை வாரிக்கொள்வது, அதனை அழகுற வைத்துக் கொள்வது, ஒரு பெண்களுக்கு நிகராக சில சமயம் நாங்கள் முடியை வைத்துக் கொள்வது உண்டு. இன்னும் ஒரு படி மேலே போனால் தாடி மீசை வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி ஓவிய கலைஞர்கள் ஒரு ஜிப்பா போட்டு ஒரு ஜோல்னா பையை போட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமாவில் ஒரு ஓவியரை காட்டும்போது பெரும்பாலும் அந்த கேரக்டரை அப்படிதான் சொல்லியே பழக்கப்பட்டு போய்விட்டது. இப்போ லியோனார்டோ டா வின்சி என்ற பிரபல ஓவியர், இந்த மோனாலிசா படத்தை வரைந்தவர், அவருடைய சாயல் பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய முடி வச்சிருந்தாரு. அவருக்கு பின்னாடி மைக்கேல் ஆஞ்சலோ, அப்புறம் வேன் கோவ், இப்படி ஒவ்வொரு ஓவியர்களும் அந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணம் தங்கள் முடியை ஒரு அழகான சிகை அலங்காரத்தில் வைத்துக் கொண்டிருந்தாங்க. அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு சில சமயங்களில் நான் கூட முடி அதிகமாக வைத்திருந்தது. சில சமயங்களில் வெட்டிக்குவேன், சில சமயங்களில் மீன் அதிகமாக வளர்த்து வச்சுக்குவேன். காரணம் என்னென்னா அது அந்த தோளில் அந்த முடி உராசுவது கூட ஒரு இதமாக இருக்கும். அதே போல் நமது பொறுமையை சோதிக்கிறதாகவும் இருக்கும். அடிக்கடி தலையை வாரிக்கொள்ளும், அடிக்கடி கண்ணாடியை பார்த்துக்கொள்ளும். என்னென்னா நம்ம எப்படி தோற்றம் அளிக்கிறோம், பிறருக்கு நம்முடைய தோற்றம் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறதுல ஒரு கவனம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய முடியை வச்சிருப்பவர்கள் நமது விஞ்ஞானிகள் கூட பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. இதுக்கும் எனக்கு அதிகமான விளக்கத்தை சொல்வதற்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது. இருந்தாலும் பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு இந்த முடியை அதிகமாக வைத்துக் கொள்வதும் அதை பராமரித்துக் கொள்வதும் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக சார். ஓவியர்கள் எல்லாமே தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துறதுக்கான காரணம் ஒரு பொறுமை அப்படின்றது இன்னைக்கு எனக்கு தெரிய வருது. சார், ஓவியத்தை வரையறதுக்கு எல்லாருமே பிறப்பால் ஒரு ஓவியர்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு பேனாவோ இல்லை பென்சிலோ கையில் கிடைச்சதுன்னா ஏதாச்சும் ஒன்று கிறுக்கிக்கிட்டு இருப்போம். அது எல்லாருக்குள்ள இருக்கிறது ஒன்று. ஆனால் எல்லாராலையும் ஒரு நல்ல ஓவியம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல கேள்விக்குறிதான். ஒரு ஓவியராக ஆகணுன்றவங்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் இருக்குது சார்? அது அந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிட்டா அவங்களால ஓவியர் ஆக முடியுமா, இல்லை அது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா சார்? நீங்கள் கடைசியாக குறிப்பிட்டது போல உணர்வு சார்ந்த விஷயம் என்பதில் 100% ஐயம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு ஓவியத்தை ஒரு கல்லூரியில் சென்று படிக்கும், ஓவிய பள்ளியில் சென்று படிப்பவர்கள் அதை தங்களது உழைப்புக்காக பயன்படுத்துவதற்காக படிக்கின்றார்கள். ப்ரொஃபஷனலுக்காக படிக்கின்றது வேறு, ஆத்ம திருப்திக்காக படிக்கின்றது வேறு. ஸோ ஒரு ஓவிய பள்ளியில் போய் நான் ஒரு டிகிரி வாங்கிட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு பள்ளியில் வேலை கிடைச்சிடும், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு வரேன். இது ஒருவருடைய வகையானது. இன்னொரு எனக்குள்ளே ஒரு ஓவிய திறமை உறுத்திக்கினே இருக்குது, எதையாவது நான் சாதிக்கணும், எதையாவது நான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும், ஐ ஹேட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், இந்த ஓவியத்தின் மூலமாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லணும் அப்படி நினைக்கிறவர்கள் தான் நிலைத்து நிற்கக்கூடிய ஓவியர்களாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, பண்டை காலத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் டைமில் கூட பல கார்ட்டூனிஸ்டுகள் கைது செய்யப்பட்டார்கள். ஓவியர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, சமூக அநீதிகளை பொறுத்து கொள்ள முடியாததால் அவருடைய வெளிப்பாடு கார்ட்டூன்களாக வெளிவந்ததால் இப்போ ஹிட்லர்லாம் பல ஓவியர்களை பிடித்து அடைத்து வைத்திருந்தது கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்னென்னா, கலைஞன், ஓவியர் கலைஞன் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கலைஞர்களுக்கும் சமூக அவலங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எனவே தான் சில சமயங்களில் அவர்கள் பர்ஸ்ட் ஆகி வெளிவருகிறார்கள். இந்த வகையில் தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை படமாக கூட நாம் வரைவதுண்டு. உதாரணத்துக்கு சாதாரண சின்ன விஷயங்கள் சமூகத்தில் நம்ம அதை சாதாரண ஏற்றுக்கொள்ள அநீதிகளை பார்ப்போம். 4 பெண்கள் உட்கார்ந்து ஒரு குழாடியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருப்பார்கள். அவள் அன்றைக்கு நடந்த ஒரு தொலைக்காட்சி தொடரை பற்றி பேசிட்டு இருப்பார்கள். ஆனால் குடத்தில் தண்ணீர் ஃபுல்லாக நிறைந்து வழிந்து ஓடிவிடும். ஸோ தண்ணீர் விரயமாவது மட்டுமல்ல, அவருடைய நேரம் விரயமாகிறது. இது படமாக வரைந்தால் பலர் பாராட்டியிருக்காங்க இந்த படங்களை பார்த்து. அதே போல் இந்த மதுவுக்கு அடிமையானவங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் அடிமையானவங்கெல்லாம் அவங்களே எப்படி அவங்க வாழ்க்கை கெட்டு போகிறவங்கள படமாக பண்ணியிருக்கிறோம். இதே போல் இந்த நமது பெண் குழந்தைகளுடைய அவலங்கள் இன்றைக்கு அதே நேரத்தில் இந்த ஃபீமேல் சைல்டு இன்ஃபென்டிசைடுன்னு சொல்கிறாங்க, பெண் சிசு கொலை குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்க. ஸோ இவைகளெல்லாம் சமூகத்துக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்குள் இருப்பதாக தோன்றியதால் தான் இதெல்லாம் வரைய முடிந்தது. என்னை யாரும் கட்டாயப்படுத்தி இது வரைய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகள் சமூகத்துக்கு, நாம் வந்த சமூகத்துக்கு எதையாவது சொல்லிவிட்டு செல்ல வேண்டும்ன்றதுக்காக நிறைய சமூக அவலங்களை படமாக பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, இவைகளுக்கு காலப்போக்கில் இவை மறைந்து போயிடக்கூடாது. இன்றைக்கு பழைய படங்களை நாம் பார்க்கணும், பழைய ஓவியங்களை பார்க்கணும். சில படங்கள், சில பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஓவியனுடைய கால் தூசிக்கு நிகராக கூட நாம் இருக்க மாட்டோம்லாம் என்ன தோன்றும். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சமூக அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றதுல ஓவியர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சார், ஓவியத்தை பொறுத்த வரையிலும் எத்தனையோ வகைகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொன்னா ஆயில் பெயிண்டிங் சொல்றோம், பிரஷ் பெயிண்டிங், இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் சுற்றி சொல்றோம். இதுல என்னென்ன வகைகள் இருக்கு சார் ஓவியங்களை பொறுத்த வரையிலும்? இன்றைய சூழல் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு ஒரு விதமான ஓவியங்கள் உருவாகி கொண்டிருக்கு. இந்த நவீன ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு போனோமானால் இந்த மணல், மண், களிமண், தாவரங்கள், பட்டைகள், இலைகள், வேர்கள், இவைகளிலிருந்து பெறப்படுகின்ற வண்ணங்களை வைத்து வரைந்த ஓவியங்களாக
அஜந்தா குகை ஓவியங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பல சரித்திர புகழ் வாய்ந்த ஓவியங்கள்லாம் இந்த ரசாயன கலப்பு இல்லாத வண்ணங்களால் கலந்து வரையப்பட்டிருக்கும். ஸோ கலர்கள் இன்றைக்கு நினைத்த கலர் ஒரு பெண் போய் தனது ஜாக்கெட்டுக்குரிய மேட்சிங் கலர் எடுப்பது போன்று, அதாவது வண்ணங்கள் அடுக்க கடைகளில் இருக்கின்றது. நமக்கு தேவையான கலரை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, வண்ணங்களை உருவாக்க வேண்டிய காலம் இருந்தது. நமக்கு ஒரு சிவப்பு வண்ணம் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு 10 வண்ணங்களை அதிலே மாற்றி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். இன்றைய சூழ்நிலையில் ஆயில் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், நைஃப் பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டிங், அதாவது எந்த ஒரு உபகரணமும் எடுத்துக்கலாமல் கைகளிலே தொட்டு படங்களை அப்படியே வரைவது. இதுபோல் பல விதமான ஓவிய பரிமாணங்களை நம்ம பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், நாளுக்கு நாள் மாறி வரக்கூடிய இந்த ரசனை மக்கள் மத்தியில், உதாரணமாக சொல்லப்போனால் ஓவியர் பிகாசோவுக்கு பின்னால் இந்த நவீன ஓவியங்கள் என்று பெருமையாக பேசப்பட்டது. சில சமயங்கள் அந்த ஓவியருக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தமே தெரியும். அந்த படம் சொல்ல வந்த மெசேஜ் என்னங்கிறது இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். அது யாராவது எடுத்து சொல்ல வேண்டும் என்றதால் அதுக்கு அந்த ஓவியர் சில குறியீடுகளை வைத்திருப்பார். ஆனால் மரபு ஓவியங்கள் பார்த்தோமானால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மரபு கவிதைக்கும் ஹைக்கூ கவிதைக்கும் வித்தியாசங்களை பார்க்கணும். அதுபோல் சில ஓவியங்கள் பார்த்ததுமே நமக்கு அதனுடைய செய்தியை நமக்கு மனதில் பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு சில ஓவியங்களை மணிக்கணக்காக பார்த்தாலும் அந்த ஓவியர் சொல்ல வந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஓவிய புகழ் எவ்வளவோ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மோனலிசா ஓவியத்தை பொறுத்த வரையிலும் அவங்களுடைய கண் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர். மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி சர்ச்சைக்குரியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓவியத்தை நம்ம பார்த்து எடுத்துக்கிற விஷயங்களை பொறுத்து இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சொன்னீங்க சார் கவிதைகள்னு சொல்லிட்டு. பொதுவாக அந்த ஓவியம் வரைகிறவங்களுக்கு கவிதை எழுதும் திறன், அதாவது கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கவிதையை நிறைய எழுதி தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளாரையும் இருக்கா? நீங்கள் எழுதின கவிதைகள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் சார். எனக்கு கவிதை என்று சொல்லும்போது கவிதைகளை ரசிப்பது உண்டு. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நான் கவிதைகள் எழுதுவதில்லை. ஆனால் கவிஞர்கள் நண்பர்கள் கூட்டம் என்னோட எப்போதும் சுற்றி கொண்டிருப்பார்கள். என்னோடு அதிகமாக நட்பு வைத்திருப்பவர்களாம் கவிஞர்கள். சில சமயங்கள் என்னுடைய சிந்தனைகள் அவர்கிட்ட சொன்னால் அடுத்த நிமிஷம் கவிதை எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லப்போனால் இன்றைக்கி என்னோட கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தங்கராஜன் சொல்லி, அவர் என்னோடு நான் படம் வரைந்து கொண்டிருக்கும் போது அவர் என்னோட பக்கத்திலிருந்து உரையாடி கொண்டிருப்பார். அன்றைக்கு கிடைத்த ஒரு தகவலை நான் சொன்னால் குறிப்பிட்ட சில மணித்துளிகளில் ஒரு கவிதை எழுதி காட்டி விடுவார். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஒரு கவிதையை சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னால் அது உடனே கவிதையை வடிக்கக்கூடிய திறமையை நீங்கள் எனக்கு உள்ளுக்குள்ளே ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நாம் பொதுவாக சிந்திக்கின்றோம், பல காரியங்களை சிந்திக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு நிலவை பார்த்து ஒரு கவிஞன் அது தன்னுடைய காதலினுடைய முகம் என்று சொல்லுவான். அதே ஒரு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு ராமன் சொன்னால் அது ஒரு தோசைமாக இருக்குன்னு சொல்லுவான். அவருடைய கற்பனைகளுடைய வேறுபாடு தான், அவருடைய பார்வையினுடைய வேறுபாடுகள். நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்கள் அதனுடைய வண்ணங்களாக தெரிஞ்சும் போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் ஓவியம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த ஓவியத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஓவியம் எங்கேயாச்சும் ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஒரு கடையின் விளம்பர பலகையில் கூட ஒரு ஓவியம் சார்ந்த ஒரு விஷயங்களை தான் நம்மளால் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்முடைய கை ஓவியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஓவியர்களுக்கு எந்த ஒரு சூழலை உண்டாக்கியிருக்கு? ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போவோமானால் நம்ம பேருந்தில் போகும்போது 2 பக்கமும் பார்ப்போமானால் பெரிய அளவு ஹோர்டிங்ஸ், அதாவது விளம்பர பலகையில் சாரம் கட்டி அங்கே நின்று ஓவியர்கள் வண்ணங்களை தீட்டி எழுதி கொண்டிருப்பார்கள், விளம்பரங்களை எழுதி கொண்டிருப்பார்கள், சிவர்களிலே படங்களை வரைந்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு ஓவியம் அப்போது நன்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. திடீரென்று இந்த டிஜிட்டலைஸ்ட் ஆர்ட்னு ஒன்று வந்தது. அதாவது அந்த கணினி மூலமாக எண்ணியல் சார்பான ஓவியங்கள் அவைகள் வந்ததுமே அந்த விளம்பரத்துக்கு அவைகளை பயன்படுத்துறதுக்கு மக்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். காரணம் என்னென்னால் வெகு துரிதமாக அவருடைய தேவை நிறைவேறிவிடுகிறது. மிகவும் சீக்கிரமாக அவருடைய எண்ணம், எனக்கு ஒரு விளம்பர பலகை வேண்டும் என்று ஓவியரிடம் போய் ஒரு வாரம் என்னால் இந்த அவசர உலகத்தில் என்னால் அவரோடு நின்று கொள்ள தாக்கு பிடிக்க முடியாது. அதனால நேராக நான் டிஜிட்டல் போர்டு போட்டுக்கிறேன். ஆனால் டிஜிட்டல் போர்டுடைய ஆயுளுக்கும் கையால் வரைகின்ற ஒரு போர்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இருந்தாலும் இன்று ஃபாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அந்த உணவே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லும்போது முக்கியமாக நாம் உழைப்பதே உண்பதற்காக தான். அந்த உணவே ஃபாஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்கும்போது இதை மட்டும் எப்படி நாம் தடுத்து கூட முடியாது. காரணம், எல்லோருமே துரித வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவைக்கேற்றமான
வண்ணம் அவருடைய படங்கள் அங்கே டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து உடனடியாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த டிஜிட்டல் முறையில் வரக்கூடிய படங்கள் ஒரு ஓவியர் வரைந்ததாக தான் இருக்கும் பெரும்பாலும். இயற்கை மற்றும் ஃபோட்டோகிராஃப்ஸ் தவிர்த்து ஓவியங்கள்னு சொல்ல போனால் இன்னொருத்தர் வரைந்தது தான் அவர்கள் பதிவு செய்து திரும்பவும் அதை நம்ம கொடுக்கிறார்கள். இதில் நாம் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல. ஓவியர்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஓவியக்கலையை மறந்து ஒரு பாதுகாப்பு தொழில் மற்றும் ஏதாவது தொழிலுக்கு போய்விடுகிறார்கள். காரணம் என்னென்றால் அவருடைய செவ்வாய்கள், அவருடைய வாழ்க்கை முறை மிகவும் அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு இந்த ஓவியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அதனால் அவர்கள் வேறு தொழிலுக்கு போனார்கள். அவருடைய தூரிகைகள், அவருடைய வண்ணங்கள் எல்லாம் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றன. கேட்டால் எங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஓவியம் கை கொடுக்க தவறிவிட்டது, நவீன காலத்தின் நவீன முறை கணனி எங்கள் தொழிலை பாழாக்கி விட்டது தான் சொல்வார்கள். இருப்பினும் இந்த கற்பனை திறன் வாய்ந்த ஓவியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இன்னும் இந்த பிரதான மாத இதழ்கள், நாளிதழ்கள், சஞ்சிகைகள், புத்தகங்கள் இவைகளுக்கு படம் வரைவதற்காக அந்த கருத்தை சொன்னால் அதை உடனே வரைந்து கொள்வதற்காக ஓவியர்களும் தேடி வருகிறார்கள், என்னிடம் வருவார்கள். உதாரணத்துக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஸ்டோரி போர்டுன்னு சொல்வார்கள். அதை ஒரு தயாரிப்பாளரிடம் ஒரு இயக்குனர் கொண்டு போய் தன்னுடைய கதையை சொல்லும்போது அந்த ஸ்டோரி போர்டு என்று ஒன்று வைத்துக்கொள்வோம். அதில் கதைக்கு பக்கத்திலே அந்த கேரக்டருடைய படம், அந்த சிச்சுவேஷன், அந்த காட்சியினுடைய அமைப்பை படமாக வரைந்து கொடுப்போம். இது ப்ரொடியூசருக்கு, தயாரிப்பாளருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். என்னதான் வாயில் அந்த டைரக்டர் இயக்குனர் இது இப்படி இருக்கு சார், இது எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஹீரோயின் வர்றாங்க, அப்படி நேராக ஒரு கார் வருது சார் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் அப்படியே காதல் கேட்கும்போது அந்த படமும் அவருக்கு காட்டப்படும் போது அவர் கொஞ்சம் திருப்தி ஆகிவிடுறது. இந்த ஸ்டோரி போர்டு என்பது இன்றைக்கு வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது. பெரும்பாலான ஓவியக் கல்லூரி மாணவர்கள் இந்த தொழில் செய்கிறார்கள். இயக்குநர்கள் போய் அவர்கள் வீடுகளில் சென்று அவர்களை அழைத்து கதையை சொல்வார்கள். சொல்லி அவரோட கூட இருந்து அந்த ஸ்டோரி போர்டு படத்தின் ஒரு ஸ்டோரி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான படங்கள், அதில் கிளைமேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் காட்சியை இன்னும் கொஞ்சம் அழகுற பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு போகும்போது நடுவில் ஒரு பெரிய படம் ஒன்று போட்டு காட்டுவோம். அதான் அந்த கதையினுடைய அந்த கிளைமேக்ஸ் உச்சக்கட்டம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஓவிய திறமை வாய்ந்த, கற்பனை திறமை வாய்ந்த ஓவியர்களும் இருப்பதால் தான் ஏதோ ஓரளவுக்கு இந்த ஓவியம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக கணினி யுகம் மாறிட்டு வந்த போதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர்ஸில் கூட கார்ட்டூன் கதாபாத்திரம் நம்மளை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஓவியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஒருவர் இயற்கை காட்சிகளை அதிகமாக வரைவார். ஒருவருக்கு பார்த்ததை அப்படியே வரைகிற திறன் இருக்கும். ஒருவங்களுக்கு ஒரு உருவத்தை ஒருத்தவங்களை உட்கார வச்சு அதே மாதிரியான ஒரு நகல் எடுக்கக்கூடிய ஒரு திறமை கூட இருக்கும். அந்த மாதிரியான திறமைகள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நிர்மல்குமார் சார் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தாருன்னா அப்படியே வரைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வரையும் போது, குறிப்பாக ஒருத்தவங்களை முகம் வரையும் போது ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்கள் கண் வரைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க ஒருவருடைய உருவத்தை வரையும் போது எப்படி சார் வரைவீங்க, அதை எப்படி பார்க்கலாம்? ஒருவருடைய உருவத்தை பார்த்து வரைவது என்பது நாம் எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம். அதை ஒரு பொருளாகத்தான் பார்க்கின்றோம். அவரை உருவமாகத்தான் பார்க்கின்றோம், தவிர அவர் ஒரு உயிருள்ளவராக நினைத்து பார்ப்பதே இல்லை. அவர் நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அவர் எதிரில் இருக்கிற ஒரு பொருளாக பார்த்து அப்படியே நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்திட்டோம்னா, உதாரணத்துக்கு நீங்கள் என் எதிரில் இருக்கிறீங்க, உங்களை நான் பார்த்து வரைவதனால் என்னுடைய மனசில் பலவிதமான சிந்தனைகள் உறுத்தி கொள்ளுமானால் வரைய முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சிந்தனை எல்லாவற்றையும் டிலீட் பண்ணிடுறேன், வெளியே அனுப்பிவிட்டு நானும் நீங்களும் மட்டும் என்ற இந்த உலகத்தில் நாங்கள் 2 பேரும் தான் நிற்கிறோம், உங்களை நான் பார்த்து வரைய போகிறேன். என்னன்னா உடனடியாக என்னுடைய கைகள் உங்களுடைய கண், மூக்கு, வாய், இந்த முகவாய், தாடை, கழுத்து, அந்த மவுஸில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் மவுஸில் ஒரு அவுட்லைன் போடுற மாதிரி அந்த கை தான் என்னுடைய மவுஸ்ன்னு சொல்லலாம். அந்த அப்படியே வரைஞ்சி விடுறோம். உங்களை ஒரு 10 நிமிஷத்தில் நான் என்னால் வரைஞ்சி விடுவோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளே நான் வரைஞ்சிட்டு அந்த கண் உயிரோட்டத்தை கொடுக்கும்போது தான் எனக்கு நீங்கள் ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த கண்ணை வரைவேன். அந்த கண்ணுக்கு கடைசியாக ஒரு உயிரோட்டம் கொடுப்போம். ஒரு டார்க் ஷேடிங் கொடுத்து ஒரு லைட்டிங் கொடுத்தோம்னா எதிரில் இருப்பவர் தன்னுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டார். சில சமயங்களில் நாம் வரைவது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் எதிரில் இருப்பவருடைய திருப்தி தான் நம்முடையது என்பதை நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். என்னன்னா அதான் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. காரணம் என்னென்னா, நான் வரைந்து கொள்ளும் போதே சில சமயம் பார்ப்பேன், அந்த எதிரில் இருப்பவர் அப்படியே கண்களை உயர்த்தி மெதுவாக பார்த்துட்டு ஒரு புன்முறுவல் ஒன்று பூர்த்துக்குவார். ஆஹா, நம்ம உருவம் வருதா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வரும்போதே எனக்குள்ளே ஒரு பூஸ்டிங் கிடைச்சிருது. ஆஹா, கிளையண்டுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்துருச்சு, அவ்வளோதான், இனி அவர் திருப்திப்படுத்திட்டோம்னு சொல்லி. ஆனால் எல்லாருடைய முகத்தை வரைவதும் கஷ்டம். எல்லாருடைய முகமும் ஈஸியாக வரைந்து விட முடியாது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனோட பிறந்திருக்கிறான். இந்த கை விரல் அடையாளம், கை ரேகைன்னு சொல்லுவார்கள் இல்லைங்களா, அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் என்பது இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் வரைவோம், சினிமா வரைந்த காலத்தில். அதுக்கப்புறம் அரசியல் வந்தது.
அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் மூப்பனார் அவர்களை வரைவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெயலலிதா அம்மா வரைவது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களை வரைவது சுலபமாக இருக்கும். கலைஞர் அவர்களை வரைவது, ஏன்னா பார்த்து பழகி போன முகங்களை வெகு எளிதாக வரைந்து விடலாம். மூப்பனார் சார் வந்து திடீர்னு அரசியலுக்குள் வரவே அவரை வரைவது கஷ்டமாக இருந்தது. சில சமயங்களில் டெல்லி கணேசான்னு கேட்கக்கூடிய அளவுக்குலாம் இருந்தது. அவரை வரைந்ததுக்கு அப்புறம் யார் சார், டெல்லி கணேசா சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த ஓவியத்தில் சில விஷயங்கள் பழக்கப்பட்ட முகங்களை சீக்கிரமாக வரைஞ்சிடலாம். கண்ணை மூடிட்டு வர மன்மோகன் சிங் சார், மோடி சார், அவங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு வரைஞ்சிருவோம். அதாவது அவர்களெல்லாம் மனதிலே ரெஜிஸ்டர் ஆனவங்க. சோனியா காந்தி அம்மா இருக்காங்க, ராகுல் காந்தி சார் இருக்கார், இவங்களெல்லாம் சாதாரண வரைந்து விடலாம். ஆனால் திடீர்னு ஒருவர் வந்து ஒரு ராஜ்நாத் சிங்கோ ஒரு அமித்ஷாவை வரையும் போது கொஞ்சம் யோசிப்போம். இவர்கள் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அவர்கள் வருவதற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபல்யமானவர்களை பாதி பார்த்து வரைஞ்சா போதும், மீதி நம்ம கற்பனையிலே வரைஞ்சி தள்ளின்னு போய் நிற்போம். காரணம், ஒருவரை பார்த்து வரைவது என்பது, ஏன்னா நம்ம கேள்விக்கு திரும்ப வரணும். ஒருவரை பார்த்து வரைவதற்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா அந்த எக்ஸ்டர்னல் அந்த இதெல்லாம் மறந்துடணும். வெளி தொடர்பு, நம்ம சிந்தனைகளில் வேறு விதமான ஒரு அழுத்தம் இருந்தால் நிச்சயமாக வரைய முடியாது. நம்ம ஒரு அந்த நிலைக்கு வருவது ஒரு யோக நிலைன்னுவாங்க. ஓவியர்கள் இருக்கும் பெரும்பாலும் அந்த நிலை தானாக வந்துடுதுன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் மறந்துடும். எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒரு பிளாங்காக, உங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாங்க், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை அப்படியே பார்த்து வரைகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த பழைய நிலைக்கு திரும்பிடுறோம், கலகலப்பாக மாறிடுறோம். உதாரணத்துக்கு சிஎம்சி மருத்துவமனையில் வந்து ஒவ்வொரு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ஃபண்ட் கலெக்ஷனுக்காக வரைய சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கு பணம் வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு நாளைக்கு வரைவோம். ஒரு நாள் எங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பணத்தை வந்து அவர் ஏழைகளுடைய கிறிஸ்துமஸ் செலவுக்காக பயன்படுத்திடுவாங்க. அதில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னென்னா, நம்மளால் ஒரு ராமர் பாலம் கட்டும்போது ஒரு அணில் செய்த ஒரு சின்ன ஒரு காரியமாக நம்மளால் செய்ய முடிந்தது என்பது திருப்தியோடு போவோம். இதுக்கு நாங்கள் எதுவும் எந்த விதமான ஒரு கைங்கரியும் பெற்றுக்கொண்டதில்லை. இன்றைக்கு வரைக்கும் அதை செய்துட்டு இருக்கோம். நல்ல காரியங்களுக்காக சிலர் ஒரு ஃபண்ட் ரேசிங், ஒரு நிதி திரட்டுதல், அல்லது ஒருத்தரை மகிழ்விக்கணும். ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கூப்பிட்டு வரைய சொல்லுவாங்க. அவங்கள உட்கார வச்சு வரையும் போது அவரோட திருப்தி என்னதான். நம்ம இப்போதெல்லாம் கைபேசியிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கைபேசியிலே நம்மளுடைய முகங்களை பார்த்துக்கினாலும் அது ஒரு பென்சில் ஒரு காகிதத்தில் வரைஞ்சி கொடுத்தா அதுக்கு அவர்கள் படுகின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு தனியாக இருக்கும். கண்டிப்பாக 100க்கு 100 நீங்கள் சொன்னது உண்மையான ஒரு விஷயம் சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஓவியருக்கு வந்து சமூக அக்கறை, சமூக வெளிப்பாடு அதிகம் இருக்கிறதுன்றது வந்து அடிப்படையாக எல்லாரும் கேள்விப்படுற ஒன்று. நீங்கள் சொல்லும்போது அது 100க்கு 100 நான் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சார் இருக்கேன். சார், பொதுவாக இந்த ஓவியத்தை பொறுத்தவரையிலும் ஓவியர்கள் அந்த காலத்தில் வந்து அரசவை கவிஞர்கள் இருந்த மாதிரி ஒவ்வொரு அரசருக்கும் கீழே ஒரு ஓவியர்கள் இருந்து தன்னுடைய நிலைகளை வந்து ஓவியமாக வரைஞ்சு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சன்மானம் வழங்கினது எல்லாம் கூட நம்ம வரலாறுகளை படிக்க முடியுது. நீங்க வரலாற்று நிகழ்வுல வந்து குறிப்பா சிப்பாய் மூட்னி, அதாவது வேலூர் வந்து புரட்சியை வந்து அந்த வீரர்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தது வந்து உங்களுடைய ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிறப்புகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை நீங்க எப்படி வரைஞ்சிங்க சார்? அதனுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. நமது வேலூரை பொறுத்தவரையில இந்திய சுதந்திர வரலாற்றின் முதல் புரட்சியாளர்கள் நம்ம வேலூர்காரங்க தான். அது மாற்றவோ மறக்கவோ முடியாது. ஆனாலும் அது இன்னும் தேசிய அளவில் பேசப்படவில்லை என்பதுதான் வருத்தத்தக்க விஷயம். இருந்தாலும் சிப்பாய்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து முதல் படிக்கட்டில் புரட்சி ஏற்படுத்தி வைத்தார்கள். ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் என்பது சரித்திரங்கள் மூலமாக நாம் படிக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ எனக்கு என்னுடைய உள்ள உணர்வு பார்க்கும்போதெல்லாம் சில பாடல்கள் கேட்போம். சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்திடை பாரினிலே, எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ இம்மேனியிலே, இந்த மண் மேலே ரத்தங்களை சொரிந்தனரோன்னு பாரதிதாசன்லாம் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலாம் கேட்கும்போதெல்லாம் யாரோ ஒருவர் யாருடைய சுதந்திரத்துக்காக, தனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினுடைய சுதந்திர வாழ்க்கைக்காக தங்கள் ரத்தத்தை சொரிந்தார்களே, இவர்களை மறந்து விட்டோம் என்று அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு. ஒரு சமயம் இதை சம்பந்தப்பட்ட சில அந்த ஆய்வாளர்கள், சரித்திர ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் கலந்து பேசி சிப்பாய்களுடைய ஆண்டு ஒன்று வரும்போது 2010 நாங்கள் இதை ஒரு ஓவிய கண்காட்சியாக வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு 100 சவுக்கடி வாங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் சிப்பாய்கள் தள்ளப்பட்டார்கள். அதாவது வெள்ளையர்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தால் 100 சவுக்கடி வாங்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த சிப்பாய்களில். அவர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து சாட்டையால் அடிப்பது போன்ற ஒரு படத்தை வரைஞ்சேன். இந்த படம் வந்து பலராலும் பாராட்டப்பட்டது. அதுக்கு பின்னாடி சிப்பாய்களுடைய அந்த ரகசிய ஒரு ஒன்று கூடல் வைத்திருந்தாங்க. ஒரு சீக்ரெட் மீட்டிங் ஒன்று வச்சு எப்படிலாம் நம்ம அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடணும்னு ஒன்று கூடி ஒரு நாள் இரவில் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 10 சிப்பாய்ங்க உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சேன். ஒரு நெருப்பு மத்தியில் எரிய வச்சு அந்த குளிர் காய்ந்து கொண்டு பேசுவது போன்ற ஒரு படம்.
ஓகே, கண்டிப்பா சார். ஏன்னா அன்னைக்கு இருந்த போராட்ட காலங்கள்ல இன்னைக்கு கேமரா அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை இன்னைக்கு நடந்தது நம்மளோட கண் முன்னாடி பார்க்க வைக்கிறது ஒரு ஓவியம். அது ஓவியர் வரைஞ்சது அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பா நான் பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நடந்த வரலாற்று நிகழ்வுகளை இன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அது ஓவியத்தால மட்டும்தான் முடியும். சார், இந்த ஓவியத்தை பொறுத்த வரையிலும் சொன்னீங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஓவியத்தினுடைய வகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த ஓவியம் சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இன்னைக்கு அதனுடைய படிப்புகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த கல்லூரிகள்ல இருக்கு, அது யார் யாரெல்லாம் படிக்கலாம்? ஓவியம் கற்றுக்கிறதுக்கு பல வழிகள். இன்றைக்கு அரசு கல்லூரி இருக்கின்றது, சென்னையில் எழும்பூரில் கவின் கல்லூரி ஓவியக் கல்லூரி இருக்கின்றது. தனியார் கல்லூரி பாண்டிச்சேரியில் இருக்கிறது. கும்பகோணத்தில் அரசு கல்லூரி இருக்கின்றது. இது தவிர்த்து பிற மாநிலங்களில் கூட நிறைய ஓவியக் கல்லூரிகள் இருக்கின்றன. காரணம், ஓவியத்தினுடைய அந்த உண்மை நிலையை அவர்கள் அறிந்ததுபடியால் தான் அவற்றுக்கு ஒரு கல்லூரியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கு படித்து இன்றைக்கு ஓவிய கலைஞர்களாகவும் சினிமா இயக்குநர்களாகவும் சினிமா நடிகர்களாகவும் இருக்காங்க. உதாரணம் சொல்லப்போனால் நம்ம நடிகர் சூர்யாவினுடைய தந்தையார் சிவகுமார் அவர்கள் எக்மோர் ஓவியக் கல்லூரியில் படித்தவர், ஓவிய பட்ட படிப்பு முடித்தவர். அவரை பற்றி சொல்லப்போனால் அவரும் தன்னுடைய படப்பிடிப்பு ஷூட்டிங் டைமில் கூட பார்த்து பிற நடிகர்களை வரைந்து கொடுத்ததாகலாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஸோ பல பிரபலங்கள் படித்து வெளியே வந்த கல்லூரிகளிலே இன்றைக்கு படித்து விட்டு வெளியே வந்திருக்க எல்லோருக்கும் பணி கிடைத்தது என்பது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லோருக்கும் வேலை கிடைக்கவில்லை. சில சிறப்பம்சங்கள் கொண்ட சில மாணவர்களை சினிமாவுக்குள் போய்விட்டார்கள். சினிமாவுக்குள் போய் ஆர்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி கலை, தோட்டா தரணி அந்த போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு அரசு வேலை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதே ஓவிய பட்ட படிப்பு முடித்தவர்கள். காரணம், எல்லோருக்கும் எல்லாமே அமைவதில்லை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதும் இல்லை. சிலர் தங்களுடைய விடாமுயற்சினாலும் கடின உழைப்பினாலும் வாழ்க்கையில் முன்னேறி ஓவியத்திற்கென்று ஒரு தனி இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் அந்த தாங்கள் கற்ற ஓவியத்தை முறைப்படி பயன்படுத்தவில்லை என்று கூட நான் சொல்லலாம். அப்படியான முறையில் அவர்கள் வாழ்க்கையில் பின்தங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவர்கள் படிப்பதற்கு ஆரம்பத்திலேயே பள்ளி படிப்பை முடித்ததுமே, அதாவது 12வது படிப்பு முடித்ததுக்கப்புறம் இவர்களுக்கு ஓவியக் கல்லூரி என்ட்ரன்ஸ் எழுதணும். அங்கே போனதும் முதல் கோர்ஸே இன்டர்வியூ என்ன, ஒருவரை நிற்க வச்சு வரைய சொல்லுவாங்க. அது எப்படியோ அந்த உருவத்தை வரைந்து காட்டினா போதும், அதான் இன்டர்வியூ, அதில் பாஸ் பண்ணிடலாம், மிக எளிதாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து படித்து 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சொல்லி அதுக்கப்புறம் எம்எஃப்ஏன்னு ஒன்று இருக்குது. பிஎஃப்ஏக்கு அப்புறம் எம்எஃப்ஏன்னு பண்ணு. இப்படிலாம் படித்து ஓவியத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். இப்படி ஓவியங்களை கற்றுக்கொண்டவர்கள் தனியாக கல்லூரிகள், ஓவிய பள்ளிகள் நடத்துகிறார்கள். அரசு பதிவு பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள்னா, ஓவிய பயிற்றுவிக்கப்படும் என்று சொல்லி ஒரு விளம்பரம் செய்து இனி வரக்கூடிய ஓவிய மாணவர்களை தயார் செய்து அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னால், ஓவியக் கல்லூரி மாணவர்கள் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு கண்காட்சி வைக்கிறார்கள். அது பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோன்னு வைக்கிறாங்க. ரோட் ஷோன்னு போது நமது இந்தியாவில் எல்லா மாநிலத்து ஓவியர்களும் அங்கே போய் இலவசமாக ரோட் ஷோ அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த சாலை ஓரம் பூரா இவங்க எக்ஸிபிட் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான கட்டணம் வசூலிப்பதில்லை. ஆனால் பார்ப்பவர்கள் இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த விலையை கொடுத்து அந்த படத்தை வாங்கிவிட்டால் இவர்களுக்கு லாபம், இல்லாவிட்டால் திரும்பி எடுத்துக்கொண்டு வந்து விடலாம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி பிஎஃப்ஏ, எம்எஃப்ஏ இது மாதிரியான படிப்புகள் விஷயங்கள் சொன்னீங்க, எங்கெங்கே இருக்குன்ற விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ஓவியம் படித்தவங்களுக்கு என்னென்ன பணி வாய்ப்புகள் இருக்குது, யார் யாரெல்லாம் என்னென்ன பணிகள் செய்யலாம் இந்த ஓவியம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்குது, குறிப்பாக அரசு துறைகள் என்னென்ன பணி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஓவிய கலை ஆசிரியர்கள் என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்தது டெக்ஸ்டைல் டிசைனிங் என்று ஒன்று இருக்கின்றது. ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. சினிமா, இது தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மீடியா. இன்றைக்கு ஓவியர் வேலை இல்லாவிட்டால் ஒரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட போனால் வேலை கிடைச்சிடுதுங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கலாம். ஆனாலும் இவருடைய வாழ்க்கைக்கு அது நிரந்தரமாக உதவ போவதில்லை. அரசு பணிகள் கொஞ்சம் தாராளப்படுத்தப்படலாம், இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அவருடைய பிற்கால வாழ்க்கை, அதாவது கைகளில் வலு இருக்கும் வரை அவர்கள் வரையலாம். அந்த வலுவிழந்த கைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அதுக்கப்புறம் உண்பதற்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது. அவர்களுக்கு ஏதாவது ஓய்வூதியம் கிடைக்கப்பட வேண்டும். ஓவியர்கள் பலராலும் பாராட்டப்பட்டாலும் அவருடைய வீட்டுக்கு அடுக்கலையில் சென்று பார்க்கும்போது தான் அவருடைய உண்மையான நிலை தெரியும். வெளியிலே அவர் மிகவும் பெருமையாக பாராட்டப்பட்டு பொன்னாடை போர்த்தி அனுப்பி விடுவார்கள். வீட்டில் சென்று பார்த்தால் அவருடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஓவியர் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிற அளவுக்கான வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவாக இருக்குன்றது இதுலேருந்து தெரிய வருது. சார், உங்களை பற்றி சொல்லும்போது நிர்மல்குமார், வேலூரில் நிர்மல்குமார் அப்படி எடுத்துக்கிட்டாவே அவர் ஓவியர் மட்டும் இல்லை, அவர் சிங்கரும் கூட, மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உங்களை பற்றி பேசப்படுது. நீங்கள் ஓவியம் அல்லாது என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார்? ஓவியம் என்னோட வாழ்க்கையினுடைய, அதாவது ரத்தத்தோடு ஊறி போன ஒன்று.
அதற்கு பின்னால் சொல்லப்போனால் ஒரு இயற்கை ஆர்வலர். மரங்கள் நிறைய வளர்க்கணும். பார்க்கும்போதெல்லாம் கட்டாந்தரைகளை பார்க்கும்போதெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இந்த கட்டாந்தரைகள் மரங்கள் வளர்க்கப்படணும். நிறைய இடங்களில் மரங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். பலருக்கு மரங்களை மர கன்றுகளை கொடுக்கின்றோம். அதை ஊக்குவிப்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் மரத்தை மனிதன் தான் வளர்க்க முடியும் இல்லைங்களா? அதனால் நம்ம விட்டால் வேறு தானாக வளர்வதற்கு இனிமேல் வாய்ப்புகளே குறைவு. இயற்கையாக ஒரு காலத்தில் வளர்ந்த மரங்கள் என்று சொல்வார்கள். இன்று அதற்கு ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நிறைய ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி வந்து இருக்கின்ற மரங்களும் போயின்னு இருக்குது. மரங்கள் இல்லாவிட்டால் மனிதனே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மரங்களை வளர்ப்பதற்கு உதவி செய்கின்றோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏன்னா ஒரு அங்கீகாரம் இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவது ரொம்ப பொக்கிஷமான விஷயங்கள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் ஏன்னா இந்த ஹார்ட் விஷயங்கள்ன்றது. நிறைய விஷயங்கள் ஓவியம் சார்ந்த விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வந்து நிர்மல்குமார் சார் சொன்ன மாதிரி ஓவியங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒன்றிணைந்து இருக்கு, எண்ணங்கள் வந்து வண்ணங்களாக மாறி நம்முடைய சந்தோஷங்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் ஓவியங்கள் இருக்குது. அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அது எப்படியெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓவியர்களுடைய நிலை எப்படி இருக்குன்ற விஷயங்கள் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த நிர்மல்குமார் சார் மூலியமாக நமக்கு தெரிய வந்தது. அடுத்த ஒரு வல்லுநர் பார்வையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்ல. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே
பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்துக்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. as police officer, Harita as banker, Vatsala Daur दिस इज आरजे आशीष साइनिंग इन और आप सुन रहे हैं द ग्रीन इन्वेंशंस। इस शो में हम पर्यावरण से जुड़ी कई अन्य समस्याओं के स्मार्ट और ग्रीन इन्वेंशंस के बारे में आपको अवगत कराते हैं। क्या आपने कभी मिट्टी के घरों में रहने का सोचा है? सिर्फ होम स्टेज में ही नहीं बल्कि अब नॉर्मल लाइफ में भी ये पॉसिबल है। गीली मिट्टी एक ऐसा फाउंडेशन है जो ऐसे सस्टेनेबल घरों का निर्माण करता है। आज हमारे साथ शगुन सिंह जो गीली मिट्टी की फाउंडर हैं वो जुड़ी हैं। चलिए उनसे गीली मिट्टी के बारे में जानते हैं। Hello and welcome, ma'am. Hope you're doing good. Your family is safe and sound. मैम वो कहते हैं ना कि एक लंबी यात्रा की शुरुआत एक कदम बढ़ाने से होती है, तो आप हमें गीली मिट्टी की शुरुआत के बारे में थोड़ा बताइए। देखिए, गीली मिट्टी ऑफिशियली ऑन पेपर तो आपको 2016 में मैंने स्टार्ट किया था, पर काम मैंने करना ऑलरेडी उसके 2 साल पहले स्टार्ट कर दिया था। तो वुमेन सेल्फ हेल्प ग्रुप के साथ मैंने दिल्ली में ऑलरेडी काम स्टार्ट कर दिया था। वहां पे मैंने पर्माकल्चर प्रैक्टिस करना और खेती का काम करना, प्लस मेरे अपने ट्रैवल्स और कोर्सेज और ट्रेनिंग्स, ये सब कुछ पहले से स्टार्ट हो गई थी। फिर 2016 में जब मुझे दिखा कि इसकी सचमुच ज्यादा जरूरत है और लोगों को ट्रेनिंग की जरूरत है, क्योंकि बहुत सारे लोग एक तो इसके बारे में जानते नहीं है, यस मैम, और दूसरा जो जानते हैं
उनको ऐसी कोई जगह नहीं मिल रही है जहां पे वो ये सारी तकनीक देख सके, एक्सपीरियंस कर सके और उनको हैंड होल्डिंग एक्सपीरियंस मिले, जो मैंने खुद भी फेस किया। तो इसकी शुरुआत ऐसे हुई थी आर्ची कि हमने सोचा मैं अपना एक मकान अपने हाथ से बनाना चाहती थी, जहां पे कि मैं अपने सारे खाद्य पदार्थ सब कुछ खुद ही उपज करूं और बिल्कुल एक सेल्फ सस्टेनेबल लाइफ डेमोन्स्ट्रेशन की तरह लीड करना शुरू करूं। और उसके लिए फिर जब मैंने ढूंढना शुरू किया कि जी मेरे लिए कौन सी तकनीक सही रहेगी, तो हम सब क्या करते हैं, टिपिकली हम जाकर के गूगल में सर्च मारते हैं, इधर उधर पता करने की कोशिश करते हैं और मोस्ट ऑफ दी चीजें और इन्फॉर्मेशन जो हमें मिलता है वो फ्रॉम अ वेस्टर्न पर्सपेक्टिव मिलता है, इंडियन पर्सपेक्टिव नहीं मिलता है। तो बिकॉज मैंने इतना एफर्ट किया खुद ये सारी चीजें सीखने के लिए, मुझे लगा कि ऐसी एक जगह की भारतवर्ष में आवश्यकता है और वहीं से गीली मिट्टी की शुरुआत हुई। एब्सोल्युटली मैम, वेरी ग्रेट इनिशिएटिव। मैम ऐसा कौन सा मूवमेंट था जिससे आपको लगा कि आप इस आइडिया पे वर्क करना चाहिए, लाइक इन फॉर्मिंग अ टीम एंड लीडिंग अ टीम? पता है सब एक्सपेक्ट करते हैं कि कोई बहुत बड़ा सा कुछ हुआ होगा और उससे अचानक ये आइडिया आया, पर आई डोंट थिंक रियल लाइफ में ऐसा होता है। रियल लाइफ में आई थिंक इट इज मोर ऑफ अ जर्नी कि आपकी चेतना, आपका लाइफ, आपकी सोच सब में धीरे धीरे बदलाव आता रहता है। बस ये है कि आप ये देखो आज की डेट में आपको पिछले साल से स्पेशली जब से ये सब कुछ स्टार्ट हुआ है, सबसे आपको ज्यादातर लोग जागरूक हो गए हैं और सबको समझ में आ रहा है कि जिस तरह से हम जिंदगी व्यतीत कर रहे हैं और पर्यावरण के साथ खिलवाड़ कर रहे हैं ये सस्टेनेबल नहीं है। और जिस चीजों को हम ज्यादा मान्यता देते थे, जब आपको कोई आपातकालीन सिचुएशन आता है ना, तो फिर इन चीजों का कोई मूल्य नहीं रहता है। फिर आपके घर में इनफैक्ट अगर कभी इकोनॉमिक क्राइसिस भी हो तो जिस पेपर में आपके पैसे छपे होते हैं उसका मूल्य उतना भी नहीं रहता है। तो लोगों को अब ये बात समझ में आ रही है कि हमें बेसिक नेसेसिटीज ऑफ लाइफ पे और अपने आचरण पे ज्यादा फोकस करने की जरूरत है और सोसाइटी पे और कम्युनिटी डेवलपमेंट पे फोकस करने की जरूरत है। एंड आई वुड से कि मुझे ये फीलिंग काफी साल पहले और ये रियलाइजेशन आ गया था, अराउंड 2014-2013 जो मैं बात कर रही हूँ, तब तक मैं कन्विंस्ड हो चुकी थी कि जिस तरीके से हम जीवन व्यतीत कर रहे हैं और मैं खुद कर रही हूँ कि हम बस पैसे कमा रहे हैं, हम घर बना रहे हैं, हम गाड़ी बना रहे हैं, सब कुछ बस हम अपने एसेट्स कलेक्ट कर रहे हैं और हम सोसाइटी पे ध्यान नहीं दे रहे हैं और अपने खुद के डेवलपमेंट पे भी ध्यान नहीं दे रहे। ये कब तक चलेगा और इसका महत्व ही क्या है? मैंने ये कई बार बोला है कि एक जो रियलाइजेशन आया ना मुझे, एंड आई थिंक वो तब आया जब मैं ऑर्गेनिक फूड ढूंढ रही थी अपनी फैमिली के लिए कि अच्छा वी शुड गो इनटू अ हेल्दी लाइफस्टाइल। तो तब मैंने रियलाइज किया कि आप चाहे कितना भी कमा रहे हो और कितने भी सो कॉल्ड समृद्ध हो, आप साफ खाना अफोर्ड नहीं कर सकते क्योंकि आपको पता ही नहीं आपका खाना कहाँ से आ रहा है। आप साफ पानी अफोर्ड नहीं कर सकते, आप बॉटल्ड वाटर भी खरीदिए तो भी उसमें कोई गारंटी नहीं है कि वो कहाँ का पानी है। साफ हवा तो आपको मिल ही नहीं सकता चाहे आप कितना भी कमा रहे हो और आप कितने भी उपकरण अपने घर में लगा लें, आपके घर ही एक टॉक्सिक फ्यूम फैक्ट्री है। तो आप बाहर जाइए तो भी आपको गैस मिलेगा और आप घर के अंदर रहिए तो भी आपको टॉक्सिक गैसेस मिलेंगे। तो ये जो हमने पूरी दुनिया बना ली और हमें लगता है कि हम बहुत सक्सेसफुल है, इसका मतलब क्या है? इसका मतलब क्या है अगर आप खुद की, अपने परिवार की, अपने प्रियजनों की और पूरे सोसाइटी की के लिए आप कुछ भी नहीं कर सकते। तो ये रियलाइजेशन जो आना शुरू हुआ तो फिर लगा अब या तो आप कई साल अपनी जिंदगी में बस इस बारे में सोचते रहिए या कंप्लेन करते रहिए, जैसे सब ड्राइंग रूम डिस्कशन हमें करना बहुत पसंद है कि देश में क्या गलत हो रहा है, दुनिया में क्या गलत हो रहा है, या तो फिर पहल कीजिए, कुछ कीजिए उस बारे में, बातें कम कीजिए और उतरिए मैदान में और कुछ कीजिए। एब्सोल्युटली मैम। मैम आप क्या सोचते हैं कि कितना इम्पोर्टेंट है सस्टेनेबिलिटी की तरफ मूव करना एज इन पर्सपेक्टिव ऑफ नेचर? ये बहुत फनी है आर्शिप, एंड आई टेल यू क्यों। हमारा पूरा सिस्टम आप देखिए कैसे हिल गया है। जैसे कि अब हम अगर हम आपको पुराने टेक्निक से और सही मटेरियल से घर बनाते हैं फॉर एग्जांपल, तो उसको हम कहते हैं ऑल्टरनेट टेक्नोलॉजी। हालांकि दैट इज द रियल थिंग ना, जो हम यूज कर रहे हैं करेंटली, दैट इज ऑल्टरनेट टेक्नोलॉजी एंड दैट टेक्नोलॉजी। सिमिलरली द फैक्ट कि हमें फूड प्रोडक्ट्स को लेबल करना पड़ता है कि ये ऑर्गेनिक है और हमें सर्टिफिकेशन लेना होता है, इफ यू थिंक अबाउट इट मेक्स नो सेंस। क्योंकि जी नॉर्मल खाना तो हमेशा सदियों से, अरसों बरसों से, सिंस द टाइम मैनकाइंड हैज एग्जिस्टेड,
हम खाना उगा ही रहे हैं और वो हमेशा ऑर्गेनिक ही होता था। ये सारी चीजें आपको पेस्टिसाइड लेडन फूड, मोनोक्रॉपिंग, ये सब आपको मॉडर्न इजाद है ना। तो अगर लेबल करना है तो इनको लेबल करने की जरूरत नहीं चाहिए एज टॉक्सिक पॉइजनस फूड, नॉट द अदर वे राउंड। तो सिमिलरली आई फील कि हमारा पूरा ये सोचने का तरीका ही, तो जब हम सस्टेनेबिलिटी की बात करें तो हमारा नॉर्मल रहन सहन का तरीका ही सस्टेनेबल हमेशा हुआ करता था सिंस फॉरएवर। यस मैम। ये सब तो अगेन इन द लार्जर स्कीम ऑफ थिंग्स ये चीजें आपको नहीं है ना। तो मुझे लगता है इनको बोलना चाहिए एज अनसस्टेनेबल लाइफस्टाइल। डज दैट इवन मेक सेंस? बट सस्टेनेबिलिटी तो इज अ बेसिक प्री रिक्विजिट ऑफ यू इवन बीइंग अलाइव। और अगर आप कुछ अच्छा नहीं कर सकते हैं तो कम से कम आपको हक नहीं है किसी का नुकसान पहुंचाने का, है ना। तो अगर आप किसी का नुकसान करके जी रहे हैं तो दिस माइट साउंड वेरी क्रूड, पर फिर आप धरती पे बोझ हैं और बहुत बड़े बोझ हैं। तो या तो आप बोझ है और आपको यहाँ नहीं होना चाहिए, और या तो आपके होने से मदर अर्थ शुड बी हैप्पी कि अच्छा ये बच्चा मेरा लायक है और मुझे इसको देख करके खुशी होती है और ये मेरा ख्याल रखता है और बाकी पूरे मेरे परिवार का भी ऑन प्लैनेट अर्थ ख्याल रखता है। सो दैट शुड बी अ बेसिक रिक्वायरमेंट कि यार जी रहे हो तो आपको ऐसे ही जीना है। एब्सोल्युटली मैम, मॉडर्नाइजेशन की वजह से डे बाय डे चीजें खराब होती जा रही, बट इट्स गुड दैट आपके जैसे लोग इनिशिएटिव ले रहे हैं इन सब चीजों को ठीक करने का। डेवलपमेंट का ना पैरामीटर बदल गया है कि हमें लगता है कि अच्छा जी डेवलपमेंट और मॉडर्नाइजेशन का मतलब होता है कि आपको एनवायरनमेंट को नुकसान पहुंचाना है, आपको ग्रीडी होना है और आपको बस अपने बारे में सोचना है। और ये थॉट्स आई वंडर हमारे दिमाग में डाला किसने? And one of the most critical things that at least I have realized, and I know a lot of people like that, सबसे critical चीज है ना हमारा youth और हमारा education system, यानी कि people like you. Yes, ma'am. This is why I'm always very open to these talks or anything that I can do or programs for youth and students over here. क्योंकि पूरा प्रॉब्लम ही अगर मैं अपने बारे में भी सोचूं ना तो दिक्कत ये है कि आप ये देखो, आप जब से पैदा लिए हो इससे आपको जो एक्सपोजर मिल रहा है, एजुकेशन सिस्टम में जो आपको पढ़ाया जा रहा है, हमारा पूरा सिस्टम ही देखो ना बदल चुका है। तो जब आपने बच्चे को बचपन से और कोई एक्सपोजर ही नहीं दिया है और सिर्फ यही सिखाया है कि जी जिंदगी ऐसी ही जीते हैं, मॉडर्नाइजेशन इज गुड, डेवलपमेंट इज गुड। आप हमारे छोटे बच्चों के टेक्स्ट बुक्स देखिए, है ना, उसमें भी आपको दिया होगा ऐसी चीजें दिया होगा जैसे एक काले इंसान को दिखा करके बोलेंगे बदसूरत और एक गोरी लड़की को दिखा करके लिखेंगे खूबसूरत। और वैसे ही आपको एक मिट्टी का मकान होगा तो उसको लिखेंगे झोपड़ी या गरीबों का घर, और अगर आपको एक सीमेंट का कंक्रीट का घर होगा तो उसको कहेंगे डेवलप्ड मॉडर्न हाउस। तो ये जो सारी चीजें बचपन से हमारे दिमाग में डाली गई है, तो आई वुड बी लाइक कि उनकी भी क्या गलती है, बच्चों की क्या गलती है, हमारी गलती क्या है जब उनको ये सिखाया ही नहीं। तो the only way to change it properly is the education system. So more and more जितना लोग जागरूक हो रहे हैं, प्रोफेसर्स, टीचर्स, स्टूडेंट्स को एक्सपोजर देना फ्रॉम एज यंग एज एज पॉसिबल, कि उनको बाहर ले जाओ आप। उनको जब हमारे ये आपके स्कूल टूर्स होते हैं, कॉलेज टूर्स होते हैं, स्टडी टूर्स होते हैं, उनमें उनको ऑस्ट्रेलिया घुमाने की जगह और यूएस घुमाने की जगह उनको आप ऐसी ऐसी जगह पे ले जाओ और उनको नई नई चीजों की, इनफैक्ट नई एक्चुअली पुरानी चीजों का एक्सपोजर दो। फिर वो सब कुछ कर सकते हैं, वो दुनिया बदल सकते हैं, वो दुनिया को सही रख सकते हैं, कुछ भी कर सकते हैं। पर ये हमारी जिम्मेदारी है कि बच्चों को ये एक्सपोजर क्रिटिकल है। यस मैम। मैम, नाउ कमिंग टू द नेक्स्ट क्वेश्चन, कुड यू प्लीज एक्सप्लेन कि ये इंडस्ट्री कितनी चैलेंजिंग है और आपने कौन कौन से चैलेंजेस फेस किए? I don't know which industry you mean, Arshi. You want to clarify that? Yes, ma'am. Ma'am, the people who are making changes in the society, like generally people don't accept that changes in a very good manner, even if the change is for the betterment of the society. You know, these are all myths actually. They are not the reality. तो क्या होता है ना, एक तो आपको लोग जो बदलाव लाने की कोशिश कर रहे हैं वो हर फील्ड में, हर इंडस्ट्री में, हर क्षेत्र में, हर कंट्री में, हर कोने ऑफ द वर्ल्ड में, है ना। ये हो सकता है कि जी सब अपनी अपनी तरीके से करने की कोशिश कर रहे हैं, जो सही भी हो सकता है और गलत भी हो सकता है। जहाँ तक आपको ऑन ग्राउंड चैलेंजेस की बात आती है, अगेन इसके लिए क्या है ना, बहुत सारे परसिस्टेंस की जरूरत है और बहुत सारे पेशेंस और टेनेसिटी की जरूरत है। तो अगर हम ओवरनाइट रिजल्ट्स चाहते हैं ना, जो हमारा आजकल आदत हो गया, यू नो एज इट्स कॉल्ड वी आर द फास्ट फूड जनरेशन, हमें हर चीज फास्ट चाहिए,
हमें वो पेशेंस का वर्च्यू और लॉन्ग टाइम का वो नेसेसिटी वो खत्म हो गया है। तो कहीं पे भी द बिगेस्ट चैलेंज इज कि हम कुछ करते हैं और फिर जब हमें तुरंत सक्सेस नहीं मिलता है या हमें एक दो फेलियर्स मिलते हैं या कुछ चैलेंजेस मिलते हैं तो हम गिव अप कर देते हैं। सो द ओनली थिंग आई वुड से दैट इज रिक्वायर्ड, और मैं मैक्सिमम लोगों को देखती हूँ, ओवर 90% ऑफ द पीपल गिव अप एट दैट स्टेज। तो पहले तो ये आई ऑलवेज से कि फॉर एवरी 1 hour ऑफ एक्शन दैट यू डू ना, there should have been at least 50 hours of prior research and planning that has gone into it. तो हम एक्शन पे ज्यादा विश्वास रखते हैं और हम उससे बाकी की चीजों पे हम विश्वास नहीं रखते हैं, तो वो चेंज करने की जरूरत है। मेरे चैलेंजेस भी क्या थे? ऑफ कोर्स आई फेस्ड रेसिस्टेंस एट एवरी स्टेप ऑफ द वे इनिशियली, इवन आज मैं करती हूँ, एंड आई हैव गॉन थ्रू अ लॉट ऑफ फेलियर्स। तो इट्स नॉट लाइक आप स्टार्ट कीजिए एंड सक्सेस इज विथ यू। तो बहुत बहुत फेलियर्स के थ्रू मैं गुजरी हूँ। बट द थिंग वाज, इफ यू आर कन्विंस्ड कि नहीं जी ये रास्ता सही है, पर आप कभी भी अगर कोई अनट्रॉडन पाथ या आई वुड से जो बहुत टाइम से किसी कोई जिस पाथ पे नहीं चला है, तो वहां पे जंगल झाड़ी उग जाती है ना। तो आप जब नए उस पे निकलिएगा तो आपको रास्ता साफ करना पड़ेगा, आपको झाड़ियां काटनी पड़ेगी, आपको वो मुश्किल आएगी, पर उसके वजह से या तो आप रुक जाइए, आप पीछे मुड़ जाइए, या फिर आप वही वाला पाथ चूज कीजिए जो साफ है। पर अगर आपको कहीं और पहुंचना है या अगर आपको उस पहाड़ के ऊपर जाना है और आपको देखना है कि वहां से सनसेट कैसा लगता है, आपको वो खूबसूरती महसूस करनी है, तो आपको वो प्रोसेस, आपको वो मेहनत करनी पड़ेगी। और मुझे नहीं लगता ये कोई बड़ी बात है। हम ना बहुत ज्यादा यूजुअली चैलेंजेस पे फोकस करते हैं, और मैं ये बहुत ज्यादा बोलती हूँ कि उससे क्या फर्क पड़ता है। चैलेंजेस आर अ पार्ट ऑफ लाइफ, एवरी डे वी स्ट्रगल विद एवरीथिंग। तो हाउ डज इट मैटर? इट डजंट मैटर, इट्स ऑल वर्थ इट, द जर्नी इटसेल्फ इज वर्थ इट। मैम सेल्फ बिलीविंग बहुत जरूरी है, जैसे कि आपने एब्सोल्युटली, मेंशन एब्सोल्युटली। इसलिए मैंने कहा कि अगर आप में वो सेल्फ बिलीफ है, जैसे आपको एक कहते हैं ना, ये एक बड़ा क्लीशे सा सेइंग है कि चिड़िया जब आपको किसी डाल पे बैठती है तो उसको कॉन्फिडेंस उस डाल पे नहीं होता है, उसको कॉन्फिडेंस अपनी एबिलिटी टू फ्लाई पे होता है कि भाई ज्यादा से ज्यादा क्या हो जाएगा, डाल टूटेगी तो वो उड़ जाएगी, ऐसी क्या बात है। पर उस डर की वजह से अगर वो डाल पे ही नहीं बैठे तो आप कुछ भी नहीं कर सकते लाइफ में। यस मैम, एब्सोल्युटली। मैम, तो कमिंग टू द क्वेश्चंस कि वो कौन सा बेस मटेरियल है जो मड हाउसेस बनाने में यूज होता है? जी, जैसे आपने नाम लिया मड हाउस, तो वो बेस मटेरियल ही आपको मड है, मिट्टी। यस मैम। और ये इतना एडवांस्ड, इतना साइंटिफिकली एडवांस्ड मटेरियल है, एंड वी हैव रिड्यूस्ड इट टू समथिंग लाइक, अच्छा जी मिट्टी के घर, एज इफ दैट मेंट टू द म्यूजियम, कि जी देखने में अच्छा लगता है, टूरिस्ट स्पॉट में लगा दो, लोगों को एक दिन उसमें रहने में मजा आएगा, ऐसा नहीं है। And when we say mud houses, I don't just mean mud, right? I mean natural materials. So which means उसमें आपको lime included है, stone included है, timber included है, ये सारी चीजें included है, right? तो इसमें ये आपको एक बहुत ही scientifically advanced material है, जिसके लिए हमें बहुत सारा टाइम चाहिए, पर मैं शॉर्ट में थोड़ा सा आपको बताती हूँ। ये आपको मेन क्या क्या, पहले अगर मैं आपको साइंटिफिक तरीके से चलूं, है ना, तो इसमें आपको बहुत हाई थर्मल मास होता है इन मटेरियल में। दैट मीन्स कि ये नेचुरली एक तो आपके घर को गर्मी में ठंडा रखेगा और ठंड में गर्म रखेगा नेचुरली, तो ऑटोमेटिकली आपका एनर्जी कंजम्पशन खत्म हो गया। उसके बाद फिर आपको बहुत बड़ी प्रॉपर्टी है कि ये मटेरियल्स जो है आपको ये ब्रीथ कर पाते हैं। सबसे ज्यादा प्रॉब्लम आपको ये सो कॉल्ड मॉडर्न हाउसेज में ये है कि, और सारे मॉडर्न मटेरियल चाहे हमारे पेंट्स हो, पॉलिशेस हो, प्लास्टर्स हो, इन सब में आपको प्रॉब्लम ये है कि नन ऑफ दीज मटेरियल्स ब्रीथ। नाउ व्हाट हैपेंस इज कि अगर आपको आपका घर और आपकी ये दीवारें और सारी मटेरियल्स ब्रीथ नहीं कर सकती हैं, तो उनमें आपको एंडलेस बैक्टीरियल, फंगल, वायरल सारे ग्रोथ होते जाते हैं, क्योंकि वो आपको ह्यूमिडिटी भी नहीं कंट्रोल कर पाती हैं। And they keep on releasing a lot of toxic gases called VOCs and more throughout their life. So what happens is कि हम धीरे धीरे इन सारी जगहों पे रह करके we are killing ourselves without even realizing it. And then we get surprised कि जी छोटे बच्चों को कैंसर कैसे हो रहा है। यस मैम। या हम तो घर में रहते हैं जी, हम तो बाहर भी नहीं निकल रहे हैं क्योंकि बाहर इतना प्रदूषण है। फायदा क्या है, आपका घर एक गैस का चेम्बर है, पॉइजनस गैस का चेम्बर है, आपको घर में बैठ करके भी कोई फायदा ना आपको ना आपके बच्चों को होने वाला है। तो व्हाट वी आर नॉट रियलाइजिंग इज दैट हाउ ब्यूटीफुली मड इज द मोस्ट एडवांस्ड मटेरियल
जो आपको ह्यूमिडिटी रेगुलेट करता है, यानी कि अगर आपको घर के बाहर आपको ह्यूमिडिटी बियॉन्ड 50% है तो घर के अंदर आपको ह्यूमिडिटी नहीं रहेगी, और अगर बाहर आपको बहुत ड्राई वेदर है तो घर के अंदर ऑप्टिमम ह्यूमिडिटी रहेगी। तो जब वो ह्यूमिडिटी बैलेंस अपने आप घर करता है और टेम्परेचर बैलेंस अपने आप ये घर करते हैं, तो ऑटोमेटिकली आपको जो सारे ये पैथोजेंस हैं, इंक्लूडिंग आपको लाइक कोरोना वायरस इज ऑल्सो अ वायरस, ऑल ऑफ दीज थिंग्स do not get a favorable environment to spread, and that is why these houses become very hygienic and very clean, not just for the environment but for your own health. And then the intangible benefits are so many. Originally, you know, housing was always related to community building. It was an occasion जिसमें पूरी community हमेशा साथ आती थी और आप अपना घर अपने हाथ से बनाते थे. You would not just give it to a random contractor to build. And that builds you as a person and the family. Besides that, मैं हमेशा ये कहती हूँ कि जब तक आप, जैसे हमने जो सारे ये आपको घर बनाए हैं, स्ट्रक्चर्स बनाए हैं, ट्रेनिंग सेंटर बनाए हैं, जब आप यहाँ पे आकर के एक रात भी रुकते हैं ना, तो लोग कहते हैं that they've had the best sleep of their life. अब इसको मैं कैसे डिस्क्राइब करूं, किस साइंटिफिक टर्म्स में मैं बताऊं कि ये कैसे हो रहा है? दिस इज बिकॉज ऑफ ऑल ऑफ योर कॉस्मिक एनर्जी फोर्सेस विच आर ऑल्सो एट प्ले ना, जो हम समझ नहीं रहे हैं. Absolutely, ma'am. Which is why I insist on people कि फर्क नहीं पड़ता है कि आपको घर बनाना है नहीं बनाना है, आपको अपना खाना उगाना है नहीं उगाना है, आपको रेन वाटर हार्वेस्टिंग करनी है, आपको अपना गैस प्रोडक्शन करना है, एनर्जी सिस्टम्स लगाने हैं, वेस्ट मैनेजमेंट करना है. इट डजंट मैटर वेदर यू आर रेडी टू डू इट और नॉट. I still say that everybody should come and attend at least a basic course, क्योंकि ये आपको बिल्कुल एज अ पर्सन बदल देता है, आपका थॉट प्रोसेस बदल देता है. Everybody who leaves from here leaves a completely changed person, and that's a guarantee. Absolutely. And this is all that it takes. बस एक वो चिंगारी की ही जरूरत होती है और किसी चीज की जरूरत नहीं होती है, बाकी चीजें तो हम खुद कर लेंगे. यस मैम, एब्सोल्युटली. मैम, क्या मड हाउसेस बीच या ऐसी जगहों पर भी बनाए जा सकते हैं जहां क्लाइमेट बहुत ह्यूमिड या मॉइस्चर कंटेनिंग होता है, और अगर हाँ तो क्या मटेरियल्स में कुछ चेंजेस होते हैं या डिजाइन में कुछ चेंजेस होते हैं? Absolutely, yes to each of the questions that you've asked. Yes. तो सबसे पहली चीज होती है ना, अगर आप कोई भी एरिया के बारे में सोचिए तो you should always look back a couple of 100 years and see कि भाई लोग तो वहां पे रह रहे ना इतने सालों से. यस मैम. वो कैसे रह रहे थे, किन मटेरियल्स के घर में रह रहे थे, उन घर का डिजाइन क्या होता था. There is a lot of evolutionary science in it. So yes, mud based, lime based, stone based, timber based homes have been built in every corner of the world since centuries and centuries and centuries, thousands of years. So they are suitable for every climate, but the design has to change and the materials have to change according to your climatic conditions. Yes. तो अब इसमें ये बहुत ज्यादा डिटेल्ड साइंस है, बहुत ज्यादा डिटेल्ड साइंस, कि आपका अगर इतना ह्यूमिडिटी लेवल है, ये टेम्परेचर वेरिएंस है, तो घर का डिजाइन और मटेरियल सिलेक्शन क्या होना चाहिए. Absolutely. समवेयर एल्स. तो चाहे आपके एरिया में -30 डिग्री सेल्सियस होता है, चाहे आपके एरिया में 40 डिग्री सेल्सियस टेम्परेचर होता है, चाहे आपके एरिया में थ्रू द ईयर बिटवीन 50 to 90% ह्यूमिडिटी रहती है, या फिर वो बिल्कुल ही ड्राई एरिया है, इन एवरी सिंगल प्लेस these are the only materials that you are supposed to build with. यस मैम. मैम, ऐसे मड हाउसेस या इको हाउसेस का मेंटेनेंस प्रोसीजर क्या होता है और क्या लाइफ टाइम होता है इनका? जो आप चाहें. तो अगेन ये एक बहुत बड़ा मिथ है कि हमें लगता है जी मिट्टी के मकान को तो बहुत मेंटेन करना पड़ता है. ऐसा कुछ भी नहीं है. अगर आप अगेन इफ यू गो बैक इनटू हिस्ट्री, यू विल सी कि घर दोनों तरीके के बनते हैं ना. एक तो आपको बनेगा जी बड़े बड़े फोर्ट्स एंड पैलेसेस बनेंगे, जो आपको राजाओं के, आप चाहे मैसूर पैलेस देखिए, उसके फिनिशेस आप देखिए जो आज तक चल रहे हैं, जिसमें आपको एक्शल बेस्ड प्लास्टर्स इस्तेमाल हुए हुए हैं ना, जो इतना चमकते हैं कि आपको अपनी शक्ल दिखे. तो आपको बिल्डिंग्स हैव बीन मेड फॉर द एक्सट्रीमली रिच पीपल वेयर द फोकस इज ऑन परमानेंस, कि जी मकान ऐसे बनाने हैं कि वो सदियों सदियों चले बिना किसी मेंटेनेंस के, है ना. और फिर आपको गरीब लोगों के लिए भी मकान बनते थे. जब लोग झोपड़ियां बनाते हैं गाँव में अपने लिए, तो वो बिल्कुल अलग बनते हैं, और उनमें उनका पार्ट ऑफ द प्रोसेस होता है रेगुलर मेंटेनेंस, रेगुलर प्लास्टर्स, रेगुलर लिपाई. So this whole gamut of techniques and technologies and processes and designs exists.
हम अपनी नीड, अपने बजट, अपने सिचुएशन और अपने एरिया के हिसाब से उसको डिजाइन और बना सकते हैं। तो इसीलिए जब लोग मुझसे पूछते हैं कि जी इनका खर्चा कितना आएगा, फॉर एग्जाम्पल, यस मैम, मैं कहती हूँ जी ये आपको ना ये ऐसे वाले मकान नहीं है कि आपको कोई कॉन्ट्रैक्टर आकर के बोले जी 2,500 रुपए पर स्क्वायर फीट में आपका घर बन जाएगा। इसमें स्टैंडर्डाइज तो कोई मटेरियल्स ही नहीं है ना। एंड दिस इज वेरी पर्सनल, दिस इज नॉट अ कुकी कटर बॉक्स कि जी सबके लिए एक जैसे बना दो और चाहे आप इंसान कैसे भी हो सब एक जैसे ही रहेंगे और एक जैसे घर में ही रहेंगे, चाहे कोई भी वेदर हो, चाहे कोई भी पर्सनालिटी हो, चाहे कोई भी सिचुएशन हो। एवरी सिंगल हाउस इज वन ऑफ अ काइंड एंड कस्टमाइज्ड टू द पर्सन। So that means I always tell them इसमें ना बैकवर्ड हम चलते हैं, which means कि आपका बजट क्या है और आपका जो भी बजट है उस बजट में if you are determined you can make your home. It doesn't matter what your budget is because then the entire design process everything will work according to your budget ना. Yes ma'am, it's nice. So similarly, and similarly maintenance का भी मैं आपको यही बता रही थी कि जितना आपका नॉर्मल घर का मेंटेनेंस होता है यस मैम, बिल्कुल सेम मेंटेनेंस या उससे भी कम आपको लगेगा ये नेचुरल होम्स में। पर किसी भी टाइप की चीज, चाहे आपका वो फर्नीचर हो, चाहे आपका कोई स्किल हो, अगर आप एक डांसर हो, चाहे वो कुछ भी हो, अगर आप उसको बिल्कुल छोड़ दीजिए तो वो डीजेनरेट तो करेगा ही ना। तो अगर आप अपना नॉर्मल भी, आप अपने ये सीमेंट के मकान देख लीजिए, अगर उसमें कोई नहीं रह रहा है तो क्या वो खंडर नहीं बन जाते हैं? Yes ma'am. So it's the same thing. There is absolutely no difference. So this whole myth of natural buildings needing a lot of maintenance, या फिर ये बारिश में कैसे चलेंगे, अब हमारे दिमाग में ये रहता है कि जी अच्छा मिट्टी में पानी पड़ेगी तो वो बह जाएगी। ये सिर्फ हमारा मिथ है और दिमाग में है। आप कभी मिट्टी का कुछ बनाइए या यहाँ पे आइए और उसको आप पूरे बारिश में छोड़ दीजिए, तब आपको समझ में आएगा कि जी मिट्टी पानी में नहीं बहती है, वो टिकी रहती है। यस मैम, एब्सोल्युटली। मैम गीली मिट्टी का मिशन या फ्यूचर गोल्स के बारे में बताइए। I don't know, I have no idea. So again in the corporate world and as per our education system, हमारे दिमाग में ये भर दिया गया है कि जी आपकी लाइफ में ना मतलब सिंगल माइंडेड गोल एंड फोकस होना चाहिए कि जी मुझे तो बड़े होकर के यही बनना है, नॉट दैट दैट्स बैड, और कि you should always have a 5-year plan and always have a 10-year plan. But when you start walking this path, you realize कि इतने ज्यादा प्लान्स भी नहीं होने चाहिए कि जिंदगी में कभी भी कुछ भी हो सकता है। So you evolve according to it. जब हमने गीली मिट्टी स्टार्ट किया तो हमें नहीं पता था कि हम ये सब कुछ कर रहे होंगे जो हम आज की डेट में कर रहे हैं, है ना। जैसे हमारे इतने सारे कम्युनिटी इनिशिएटिव्स हैं, अभी हम बहुत ज्यादा फोकस कर रहे हैं आपको कम्युनिटी टूरिज्म में एज अ सोर्स ऑफ लाइवलीहुड फॉर रूरल एरियाज। सो वी फोकस ऑन देयर हेल्थ, we work a lot on that, we focus on their education, we focus on their upskilling कि हर एरिया के हिसाब से क्या क्या लाइवलीहुड की अपॉर्चुनिटीज हम ला सकते हैं और ट्रेनिंग दे सकते हैं जो ए उनके कल्चर से टाइड इन हो, उससे विपरीत ना हो, और बी उससे इन्वायरमेंट को और उनको और उनके परिवार को सबको बेनिफिट हो इंस्टेड ऑफ एनी नुकसान। एंड अ पार्ट ऑफ दैट वी आर फोकसिंग ऑन टुडे कम्युनिटी टूरिज्म, एज आई सेड, सो आई एम टॉकिंग अबाउट इट, जहां पे कि आप टूरिज्म में भी आपको क्या हो गया है ना कि it has just become a few rich people making a few big hotels. Yes ma'am. And that's it, and it does no good to anybody. In fact, it just makes it worse, makes the ecology work, क्योंकि waste pile up हो जाता है, उसका कोई system नहीं है, हर जगह आप कूड़ा फेंक रहे होते हो, energy efficiency तो बिल्कुल zero ही होती है इन जगह पे, extreme amounts of energy use होता है, so everything is done exactly as it should not be done. So our concept is wherein we are taking up these very very remote villages and उनके पूरे participation के साथ we are making them into community tourism hotspots. So meaning कि the whole village is involved. तो जब आप वहाँ पे visit करने के आते हैं तो आप पूरे गांव के मेहमान होते हैं, आप सिर्फ उस एक घर के मेहमान नहीं होंगे जहाँ पे आप रहने वाले हैं, और वो घर भी आपको प्रॉपर उस किसान का या उन लोगों का घर ही होगा जिनमें आपको एक कमरा मिलेगा, वो होटल नहीं होगा। फिर आप खाना खाने किसी और के घर जाएंगे, आपको घुमाएगा गांव कोई और, आपको मेन हॉटस्पॉट्स में कोई और ले जाएगा, आपको इकोलॉजी ट्रैक्स पे कोई और ले जाएगा, आपको बर्ड वॉचिंग पे कोई और ले जाएगा। तो इससे क्या होगा कि एक तो द होल विलेज गेट्स इन्वॉल्व्ड, सेकंड फॉर द टूरिस्ट देमसेल्व्स they get to be a part of the very culture. तो ये जो आपको पलायन हो रहा है ना, जो माइग्रेशन हम कहते हैं, तो आपको गांव के गांव जो घोस्ट विलेजेस बनते जा रहे थे, तो ये रुकता है।
प्लस जो बच्चे भी अभी वही सीख रहे हैं जो हमने कहा कि जी डेवलपमेंट का मतलब होता है शहर जाइए, अपने कल्चर से दूर जाइए, अपनी संस्कृति से दूर जाइए, ये रुकता है। क्योंकि जब उन बच्चों को दिखता है कि जी हम जिस हर चीज अंग्रेजी के पीछे भाग रहे थे, वेस्टर्न के पीछे भाग रहे थे, अब यही विदेशी और ये सारे शहर के लोग हमारे गांव में आ रहे हैं, हमारे घर में हमारे तरीके से रह रहे हैं, हमारा खाना खा रहे हैं और बहुत अप्रिशिएट कर रहे हैं, तो मतलब वह शायद जो हमारी धरोहर है दैट इज वर्थ बीइंग प्राउड ऑफ and not something that we need to escape from. Plus, we are getting the opportunity to meet all the people without going anywhere. So why not stay here and why not continue doing what we are doing and learn new things? क्योंकि ये हमारे साथ हमें नई चीजें भी सिखा रहे हैं. Yes, ma'am. So that is a very big initiative that we are working on today, besides everything else. But as you said, for future, आज हम ये कर रहे हैं. अब जैसे जैसे सिचुएशन बदलता है, जबकि जो जरूरत होती है, Yes, ma'am. That is what we'll start doing. I don't know, 2 साल बाद अभी आप देखो सबकी जिंदगी रुक गई है पिछले साल से. कोरोना के अलावा कुछ होता ही नहीं है. Everybody only thinks about that. So you have to be adaptable. But while you're adaptable, your ethics and your principles have to remain strong at all times. Absolutely, ma'am. Ma'am, जैसे कि महात्मा गांधी जी का एक बहुत फेमस कोट है, बी द चेंज दैट यू वांट टू सी इन द वर्ल्ड. सो मैम, व्हाट डू यू थिंक हाउ वी, आई मीन माय जनरेशन पीपल, कैन हेल्प योर आइडिया? The biggest thing is the smallest, which is everybody has the power of choice, है ना? तो आप जो भी चूज करते हो अपने लाइफ में, और मैं सबसे छोटी चीजों से स्टार्ट करती हूँ, है ना? From the clothes that you wear and buy, which brand, which company, what material, what has been their process, to your cosmetics, to your books, everything, every single, even to your food, every purchase decision of yours impacts what gets produced more. और सबसे ज्यादा जो इम्पैक्ट ऑन द इन्वायरमेंट और ऑन द सोसाइटी है वो प्रोडक्शन एंड मैन्युफैक्चरिंग इंडस्ट्रीज से है, which is completely defined by our consumption patterns. Yes, ma'am. So I feel the single biggest impact you can have without changing anything in your life, first of all, is just sitting down and analyzing everything that you use, even the pen that you're using. Are you using a disposable cheap pen? Yes, or let's say, are you using a good quality fountain pen in which you can keep refilling the ink? Or if you want to use a ballpoint pen, is it really a ballpoint pen that is maybe made locally, or at least it is refillable and it is not disposable? I'm saying something as small as this. Are you using disposable lighters? Itni choti choti cheez hai na. I'm saying just really sit down and think about it. That every single thing that I consume and purchase, and then my entire thought process, everything that I think, which means कि मैं कैसी चीजें पढ़ती हूँ और कैसे लोगों को सुनती हूँ और मैं सोशल मीडिया में और हर जगह में क्या कंज्यूम कर रही हूँ, क्योंकि वही या तो बहुत अच्छी चीज या कूड़ा मेरे दिमाग में जा रहा है और वही इंसान में बनने वाला या वाली हूँ. That is the first step. Then comes, once you've done that, then you start working on your lifestyle. कि अच्छा ठीक है, अब एक स्टेप और आगे जाते हैं. अगर स्पेसिफिकली यू वांट टू फोकस ऑन हाउसिंग तो उसमें भी बहुत सारी छोटी छोटी चीजें हैं. इफ यू फोकस ऑन योर करियर, उसमें बहुत सारी छोटी बड़ी चीजें हैं. व्हाट काइंड ऑफ ऑर्गेनाइजेशन डू यू वांट टू जॉइन? हाउ डू यू वांट टू वर्क? इज दैट एन ऑर्गेनाइजेशन जिसके प्रिंसिपल्स बिल्कुल हिले हुए हैं? एंड वी नो ऑल सच ऑर्गेनाइजेशंस, all that they are working on is selfish motives and destroying the planet and destroying every community where they works. But still, what have we been taught? We've been taught to crave the jobs with the Coca-Colas of the world. Yes, ma'am. Knowing what they do to every community where they set up their factories. But all that we focus on कि marketing में वो ad में वो model और वो heroes and वो heroines कितनी अच्छी लग रही हैं and this looks so cool. Yes, ma'am. So if the youth starts thinking about it and starts questioning all of this and starts questioning what they have been raised with through their life, इससे बड़ा change क्या हो सकता है? Absolutely, ma'am. Every small thing matters. It's right. So, ma'am, with this last segment, हम interview के अंत की तरफ आ चुके हैं. It was a really great time with you, ma'am. On behalf of the whole PCR team, thank you for joining us. Thank you for taking out your precious time and giving us the interview. I have been during the whole interview, I've learned a lot from you, from
changing my small things in life and thinking about them and changing them towards the sustainability. Thank you so much, ma'am, for motivating us. Thank you for having me over. और अगर सचमुच ऐसा है तो और क्या चाहिए? You know, there's nothing more important than these 15-20 minutes of my time, right? I would love to spend my entire life doing that. और क्या चाहिए हमें? Hello and welcome. आज मुझे एक सीख तो ज़रूर मिली है कि हम इंसानों को पर्यावरण को बचाने के लिए खुद ही कुछ करना पड़ेगा। बेशक भारत और पूरी दुनिया को ग्रीन और क्लीन बनाने के लिए हमें ऐसे कई और ग्रीन इन्वेंशंस की ज़रूरत है, पर हमारे आसपास भी बहुत सारे हो रहे हैं। जाने अनजाने में लोगों को नहीं मालूम होता इन इन्वेंशंस के बारे में, इसीलिए इनके बारे में बताने के लिए मैं आपको अगले एपिसोड में फिर मिलूँगी। याद रखिए, मैं आपको अगले थर्सडे 11:30 से 12 के बीच मिलूँगी। तब तक के लिए सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। दिस इज़ RJ Arshi साइनिंग ऑफ। வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நம்ம சிரிக்கிறதுக்கு பற்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்வேதா டென்டல் கிளினிக்கை சேர்ந்த பல் மருத்துவர் டாக்டர் கோமதி சத்யராஜ் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை VIT சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். பற்கள் பராமரிப்பு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நம்ம ப்ரஷ் எத்தனை தடவை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணால் நம்ம பற்களை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்துருக்குது. என்ன பண்ணால் பற்களை வந்து நம்ம நல்லா பராமரிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். ரெகுலராகவே நம்ம வந்து எப்போவுமே மார்னிங் நைட் எப்போவுமே 2 times ப்ரஷ் பண்ணணும், கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம எந்த பொருள் சாப்பிட்டாலுமே வந்து ஒரு வாட்டி வாய் கொப்பளிக்கிறது ரொம்பவே நல்லது. யூஸ்வலாக சாக்லேட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டிக்கி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்றதுல இப்போலாம் வந்து ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் கேவிட்டி ப்ரொடெக்ஷன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ எப்போவுமே எது சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு வாய் கொப்பளிக்குதுன்றது நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அது இல்லாமல் கம்பல்சரி மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறதும், பிறகு சாப்பிட்டு பின்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. எதுக்காகனா, நம்ம நைட் ஏன் ப்ரஷ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து நைட் ஃபுல்லாக அப்படியே வாய் மெயின்டைன் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படியே நம்ம பல்லில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், அப்படியே வந்து ஜெர்ம்ஸ் அட்டாக் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த கேவிட்டி சொத்தப்பல் வருதுன்றது அது அப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படின்னா மேலும் வந்து பல் சொத்தை வராமல் தடுக்கலாம். பற்கள் பராமரிப்பை பற்றி சொன்னீங்க. இது மாதிரி வந்து 2 தடவை கண்டிப்பாக வந்து பற்களை விளக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி. இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஜூஸஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்து அந்த நேரத்தில் கூட ஒரு வாய் கொப்பளிக்காமல் இருக்கிறாங்க. என்வி சாப்பிட்டு நிறைய பேர் வந்து பற்களில் போயிட்டு அது போய் மாட்டிக்குது, அது போய் எடுக்க முடியாது கூட இருக்கிறாங்க, அதை கூட அப்படியே விடுறாங்க. அதன் காரணமாக கூட வந்து பற்களில் நிறையா கண்டிப்பாக. அதாவது என்னென்னா, நம்ம ஸ்டிக்கி ஃபுட்ஸுன்றது மட்டும் சொல்லலை நான். பல்லுக்குள்ள எது நீங்கள் சாப்பிட்ட பொருள் எது மாட்டினாலுமே அது வந்து இப்போ ஒரு சாப்பாட்டு பொருள் நம்ம வைக்கிறோம் வெளியில் அப்படின்னா அது வந்து மறுநாள் என்ன ஆகிடும், அது கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறோம். அந்த கெட்டு போன பொருள் இப்போ நம்ம வாயில் இருந்தாலும் அது வந்து அதே பொருள் தான் என்ன. ஸோ அந்த பொருள் வாயில் நிற்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது வாய்க்குள்ளே கெட்டு போகும். அது வந்து மறுநாள் வந்து அது ஒரு மைக்ரோ ஆர்கனிசமாக தான் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம வாய்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. அது என்ன ஆகும், அது டெவலப் ஆகி கேவிட்டி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எது மாட்டினாலுமே உடனே ப்ரஷ் பண்ணுறதோ இல்லை பல் எடுக்கிறதோ, யூஸ்வலாக பல் ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மாட்டின பொருளை எடுக்கிறதுக்காக நம்ம டூத் பிக்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ஃப்ளாஸ்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே ஈஸியாகவும் இருக்கும், அந்த டைம் ஹேண்டியாகவும் இருக்கும். அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற இது கிடையாது. இது டூத் பிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்து வர அதிகமாகும். மாட்டுது, நம்ம டூத் பிக்கை யூஸ் பண்ணுறோம் போது அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஃப்ளாஸில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி சாப்பாட்டு பொருள் மாட்டுறதை எடுத்துடலாம் ப்ரஷ்ஷில் போகலன்னா.
டென்டல் ஃப்ளாஸ் த்ரெட் மாதிரி இருக்கும். பல்லுக்குன்னு அந்த நடுவில் மாற்ற பொருள் எடுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு டென்டலில் வந்து ஒரு பொருள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அது வந்து ஃப்ளாஸ் த்ரெட். கடைகளில் எல்லா மெடிக்கல்ஸ்லையுமே கிடைக்கும். ஒரு நூல் மாதிரி இருக்கும். கையில் மாட்டிட்டு 2 விரல் இந்த 2 எட்ஜில் மாட்டிட்டு இப்படி வாயில் ஒவ்வொரு பல்லுக்கு நடுவில் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சொன்னீங்க மேடம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து டூத் பிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வந்து ஃப்ளாஸ், டென்டல் ஃப்ளாஸ், இந்த டென்டல் ஃப்ளாஸ் பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மேடம், இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வர வந்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து சொத்தைப்பல் பிரச்சனை தான். பெரியவங்களுக்கு சொத்தைப்பல் இது மாதிரி வந்து சாப்பிட்டா உடனே வந்து ஏதாவது சாப்பிட்றதுனால வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இந்த சின்ன பசங்களுக்கே வந்து பற்கள் வந்து சொத்தையாயிடுது. எதனால் ஆகுது? அதோடைய காரணங்கள் என்ன? சின்ன பசங்க பெரியவங்கன்னு கிடையாது. யூஸ்வலாக பல் சொத்தை வர்றதுக்கு காரணம் ஒன்று தான். ஓகேங்களா? மைக்ரோ ஆர்கனிசம் அட்டாக் ஆகி அந்த இடத்துல ஆசிட் அட்டாக்னு சொல்லுவோம். அதோட மைக்ரோ ஆர்கனிசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் டெலிவரி பண்ணும்போது ஸோ அதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம் நேம்ஸ் இருக்குது. அது சொல்லி டீட்டெயிலாக தெரியாது எல்லாருக்குமே. சரிங்களா? ஸோ எல்லாமே சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரே ப்ராசஸ் தான். கேவிட்டி வர்றது ஒரே ப்ராசஸ் தான். இதில் என்னென்னா குழந்தைங்களுக்கு, அதாவது பால் குடிக்கிற குழந்தைங்க, பாட்டில் ஃபீடிங் குழந்தைங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முன்பல்லில் வந்து சின்னதாக பக்கத்தில் வந்து கேவிட்டி இருக்கும். அது வந்து பாட்டில் ஃபீட் பண்ணும்போது சக்கரை போட்டு கொடுக்கும். நைட்டெல்லாம் அந்த குழந்தை அப்படியே குடிக்கும். அந்த குடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மதர் வந்து வாய் துடைக்காமல் விட்டாலோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேவிட்டி வந்து ரேம்பண்ட் கேரிஸ் இல்லைனா ஏர்லி சைல்டுஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பக்கத்தில் வந்துடும். அதெல்லாம் இந்த மாதிரி ஓவர் சுகர் கண்டென்ட்டோட மில்க் நம்ம கொடுக்கும்போது, ஸோ நம்ம ரெகுலராக ஒரு குழந்தைக்கு அது குடிச்சு முடிச்சோடனே தண்ணி கொடுத்து வாய் துடைக்கிறது இந்த மாதிரி பண்ணால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து ஃபீட் பண்ணும்போது இது மாதிரி சர்க்கரைகள் போட்டு உடனே அதை வந்து நம்ம வாய் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம படுக்க வச்சு தூங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதன் மூலமாக சொத்தை பல்லிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். இது வந்து பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு. மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே பசங்களுக்கு யூஸ்வலாக நம்ம சின்ன வயசுலேருந்து ப்ரஷிங் ஹேபிட் 2 times ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த கேவிட்டி வராமல் தடுக்கலாம், சொத்தப்பல் வராமல் தடுக்கலாம். மேடம், சொத்தப்பல் வராத இருக்கிறத பற்றி நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து பல் கட்டுறாங்க, கிளிப் போட்டு வந்து பல் கட்டுறாங்க. கிளிப்பு போடாமல் இப்போ பல் எப்படி சீரமைக்கிறது? சரி, கிளிப்பு போட்டால் எந்த மாதிரி கிளிப்பு அவங்க யூஸ் பண்ணலாம்? ஓகே, அதாவது பல் சீரமைத்தல்ன்றது வந்து நம்ம அந்த 13 வயசில் வந்து யூஸ்வலாக வந்து பெர்மனன்ட் டீத் மோஸ்ட்லி வந்து வளர்ந்துடும். ஸோ அந்த வந்து பல் எல்லாமே விழுந்து பர்மனன்ட் டீத் வர வயசு. ஸோ 13 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து நம்ம கிளிப் போடக்கூடிய வயசு இது. ஓகேங்களா? ஸோ அந்த கிளிப் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, வளர்கிற பல் வந்து ஒழுங்காக வளராமல், பொசிஷனில் இல்லாமல், முன்ன பின்ன வரிசை இல்லாமல், முக அழகை கெடுக்கிற மாதிரி பல்லுங்கள் நிறைய வளரும். ஸோ ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் கண்டிப்பாக முன்ன பின்ன இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி அதை பொசிஷன் பண்ணி அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் வந்து நம்ம பல் சீரமைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் அது பேர். ஸோ அந்த வந்து நம்ம வெரைட்டிஸ் இருக்குது. செராமிக் பிராக்கெட்ஸ்ன்னு இருக்குது, மெட்டாலிக் பிராக்கெட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து பார்க்க எப்படி நம்மளுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறோமோ, யூஸ்வலாக ரெண்டுத்தோட எஃபெக்ட்டும் ஒன்று தான். ஸோ அதை நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதாவது முக சீரமைத்தல் கரெக்டாக வந்துடும். பொசிஷன் எல்லா பல்லுக்கும் முன்ன பின்ன இல்லாமல் அழகாக இருக்கும். இந்த பல்லு கட்டுறதுலேயே வந்து 2 வகையான கட்டுதல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளி பக்கமாக கட்டுறாங்க, உள் பக்கமாக பல்லு கட்டுறாங்க. இந்த எது பண்ணால் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்? வெளி பக்கமாக பல்லு கட்டுறது எஃபெக்டிவாக இருக்குங்களா, இல்லை உள் பக்கமாக பல்லு கட்டுறது எஃபெக்டிவாக இருக்குமா? ஆக்சுவலி ரெண்டுமே எஃபெக்டிவ் தான். இதில் என்னென்னா, வெளியில் எதுக்காக பல்லு கட்டுறது இல்லாமல் உள்ளே கட்டுறாங்கன்னா, நிறைய பேருக்கு வெளில பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் பார்த்தா எனக்கு கிளிப் போட்டிருக்குது ஒரு மாதிரி இருக்கும், பார்த்தாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு சிலங்க அதுவும் இல்லாமல் வந்து இப்போ எஸ்பெஷலி லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைன்ஸ் பார்க்குற ஸ்டேஜில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு வந்து பல்லு சரி பண்ணணும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டு வந்துட்டாங்க, பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு இருக்கிறது தெரியக்கூடாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு உள் சைடே போட்டுருங்க, வெளியில் தெரிய வேண்டாம். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்காகனா வெளியில் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி ரெண்டுத்தோட எஃபெக்டும் ஒன்று தான். இப்போது பல்லு கட்டுறதை பற்றி சொன்னீங்க மேடம். இப்போ இந்த பல் கட்டுறது அதுக்குடைய பிகினிங் ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு எண்டிங் ஸ்டேஜ். இப்போ எத்தனை வருடங்கள் பல் கட்டினா நம்மளுடைய முகம் சீராமையும்? கரெக்டாக குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும். புரியுதுங்களா? மைல்டு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு 6 மாதத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து கம்பல்சரி 1 year 1.5 years ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் நடுவிலே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஃபுல்லாக எந்த ஸ்பேஸும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து 1.5 years கம்ப்ளீட்டாக ஆகும். முன்னாடியே சீக்கிரமாக முடியறதும் இருக்குது, இருந்தாலும் 1.5 years வரைக்கும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு அவங்களுடைய வந்து குடும்பத்துலேருந்தே வந்து அவங்களுடைய முக அமைப்பு, பற்களோட அமைப்பு வேறமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பல்லு கட்டுவாங்க.
இப்போ அந்த குழந்தைங்க வந்து கை சப்புறது மூலமாக கூட வந்து அவங்களுடைய பற்கள் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா அது வந்து என்னன்னா குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போதே நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கை சப்புற பழக்கத்தை நிறுத்தணும். வீட்டில் இருக்கவங்க நம்ம தான் பார்த்து நிறுத்தணும். ஸோ ஒரு சில பசங்க வந்து நிறுத்தாமல் சக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பல் தூக்கிட்டு வரும். ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த முன்பல்ல இருக்க வந்து தூக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட வயசுலேயே அந்த பல் அந்த சக் பண்ணுற அந்த கை வச்சு சக் பண்ணுற பழக்கம் இருக்கிற வயசில் என்ன பண்ணணும், ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது தனியாக டென்டிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா அந்த ஒரு கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு அப்ளைன்ஸ்னு சொல்லுவோம். அது சின்ன ஒரு மாட்டு பொருள் மாதிரி வாயில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அவங்களால அந்த கை வச்சு சப்பவே முடியாது வாயில். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகும். அந்த தூக்கிட்டு வர்றதே நம்ம தடுக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த குழந்தைங்களுக்கு இது மாதிரி வந்து ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் இது வந்து எல்லா டென்டிஸ்ட் டாக்டர்கிட்டையும் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பற்கள் பற்றி நம்ம இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கடவாப்பல் எல்லாருக்குமே அந்த கடவாப்பல் வந்துருச்சுன்னா வந்து வலிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பயம் இருக்கும். ஒரு 25 வயசுலாம் வந்துருச்சுன்னா அந்த பயத்தோடையவே இருப்பாங்க. கடவாப்பல் முளைச்சிருச்சா உடனே வலி வரும் அப்படின்ற மாதிரி. இந்த கடவாப்பல்லை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எதனால் கடவாப்பல் வந்தால் வலிக்குது? ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா கடவாப்பல்ன்றது கடைசி பல், நம்மளுக்கு வர இருக்கிற கடைசி பல். அது பேர் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானப்பல் அப்படின்வாங்க தமிழில். ஸோ அது வந்து இந்த பெரிய ஒரு வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பல் வந்தால் தான் ஒரு அறிவுபூர்வமான அந்த இது வந்துடும், அந்த ஸ்டேஜ் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி என்னென்னா நம்ம வாயில் வந்து மொத்தம் 32 பல் இருக்கணும். அதாவது நம்ம வந்து குவாட்ரண்ட் நம்ம பல்ல வந்து மேல் தாடை கீழ் தாடைன்னு பிரிப்போம். அந்த மேல் தாடையிலே வந்து சென்டர் டிவிஷன் மாதிரி பண்ணி ரைட் சைடில் 8 பல் லெஃப்ட் சைடில் 8 பல்லுன்ற மாதிரி பிரிப்போம். ஸோ அது மேலே கீழே கடைசியில் இருக்க அந்த 8வது பல் வர்றது தான் வந்து விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவோம், கடவா பல் அப்படின்ற. அந்த பல் யூஸ்வலாக வெளியில் வரும்போது என்னென்னா நார்மலாக வராமல் கொஞ்சம் பெயின் கொடுத்து வரும். நிறைய இப்போ இருக்கிற இதுக்கு வந்து பெயின் கொடுத்து வரும் அப்படின்னு. எதனால் அப்படின்னா அது வந்து உள்ளர வந்து போனுக்குள்ளே அது லாக் ஆகிருக்கும். வெளியில் வரத்துக்கான ஸ்பேஸ் இல்லை. ஸோ முன்ன பின் இப்போ முதல்லாம் வந்து நிறைய அந்த பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாடைகள் அளவு பெருசாக இருக்கும். இப்போ வர வந்து தாடை அளவு சிறியதாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால வெளியில் வரதுக்கான ஸ்பேஸ் இல்லை. நம்ம ஜென்ரேஷன் மாற நம்ம முக அளவு வந்து சிறுசாகவே அந்த வெளியில் ஸ்பேஸ் இல்லாததுனால, இடம் இல்லாததுனால அந்த போனுக்குள்ளே லாக் ஆகி அந்த பல் வெளியில் வர முடியாமல் பாதி வெளியில் வந்து பாதி உள்ளே இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வாய் தந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சதை மூடி இருக்கும். கொஞ்சம் பல் வெளியில் இருக்கும், இல்லை 1/4 வந்திருக்கும், 3/4 உள்ளே இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த இடத்துல ஏதாவது சதை இல்லை சாப்பாடு ஏதாவது மாட்டினாவோ அந்த இடத்துல லோக்கல் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது பல் அந்த இடத்துல சுற்றி இருக்கிற ஈரெல்லாம் வீங்கி ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெயின் கொடுக்கும். இப்போ ஒரு டைம் வருது பெயின் அப்படின்னா நம்ம விட்டுடலாம், அதை பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் திருப்பி ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த பல் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இல்லை பல் வெளியில் வருது அப்படின்னா நம்ம லைட்டாக அந்த டிஷ்யூ மட்டும் கட் பண்ணி விட்டோம்னா வரதுக்கான இடம் இருக்குது. பட் டிஷ்யூ வந்து இடிச்சிட்டு இருக்குன்னா நம்ம லைட்டாக அந்த டிஷ்யூ மட்டும் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் பல் வலி இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனோட குறைஞ்சி நம்ம நார்மலாக பார்த்துக்கலாம். இல்லைன்னா பல் எடுக்கணும். பல் எடுக்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு முறை. ஆமாம், வலி வந்ததுன்னா பல் எடுக்கிறது தான் பெஸ்ட். பல் தேய்மானம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இப்படி கூட பயப்படுறாங்க. இப்போ ப்ரஷஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரஷஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா வகைகள் வச்சுருக்குறாங்க. கடைகளில் போனால் கூட வந்து ஹார்ட் ப்ரஷஸ் அப்படின்றாங்க, சாஃப்ட் ப்ரஷஸ் அப்படின்றாங்க. வேறு ஏதாவது ப்ரஷ் மாற்றி போட்டு நம்மளுக்கு வந்து பற்களுடைய தேய்மானம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரியான ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், பற்கள் தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, யூஸ்வலாக ப்ரஷிங் எடுத்திங்கனாவே நிறைய பேர் மணிக்கணக்காக வளர்க்குறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. ப்ரஷிங் வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் பண்ணலாம் தாராளமாக. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க பல்ல ஆட்டோமேட்டிக்காக. அதாவது எல்லா பொருளுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து தேயக்கூடிய பொருள் தான். நம்மளுக்கு பல் வந்து வயசாக தேயும். பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணியே தேஞ்சிருக்கும். அதாவது சைட்லலாம் வந்து ஒரு சிலர் ப்ரஷ் பண்ணுறது என்ன ஆகும்னா கட் மாதிரி ஆகும். சைடில் சென்டரில் நம்ம மேல் பகுதியில் இல்லாமல் சைடில் வரும். அது வந்து ப்ரஷ் பண்ணுறதுனால மட்டும்தான் அது வருமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அது எதனாலன்னா ரொம்ப ஹார்ட் ப்ரஷிங் இருக்கிறதுனால வரும். அந்த போர்ஷனில் வந்து சர்விக்கல் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது பேர். ஸோ இந்த பல்லோட சென்டர் பகுதியில் சைடில் வந்து ஒரு மாதிரி பள்ளமாக தெரியும். ஓகேங்களா? அது எதனாலனா இந்த ப்ரஷ் பண்ணுறதுனால. ஸோ எப்போவுமே சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரஷ்ஷை ஹார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ரஷ்ஷோட கன்சிஸ்டன்சி வந்து நார்மலாக இருக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா யூஸ்வலாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 monthsல ப்ரஷ் எவ்ரி 2 months to 2 to 3 months ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரஷஸ் வந்து இந்த டைமில் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க.
வாய் கொப்பளிக்கிறதுக்கு சில பேர்லாம் வந்து ரொம்ப சூடான தண்ணி போட்டு வாய் கொப்பளிப்பாங்க. இதை பற்றி என்ன எப்படி நம்ம வாய் கொப்பளிக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, வாய் கொப்பளிக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக எது சாப்பிட்டாலுமே வாய் கொப்பளிக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ஈரெல்லாம் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஈரெல்லாம் ஒரு மாதிரி பெயின் லைட் இதுவாக இருக்குது. அந்த டைமில் வந்து சால்ட் வாட்டர் கார்கிலிங் ரொம்ப நல்லது. யூஸ்வலாகவே சால்ட் வாட்டர் கார்கிலிங் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கவே கூடாது. கம்பல்சரி டென்டலில் சூடாக எதுவுமே பண்ணாதீங்க. ஏதாவது மிதமான சூடு அப்படின்னா சில்லுன்னு கூட நீங்கள் சால்ட் வாட்டரில் போட்டு காகல் பண்ணலாம். சால்ட் வாட்டர் காகலிங் இஸ் குட், அது வந்து நல்லது. மற்றபடி அப்படி இல்லையா மவுத் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணலாம். கடையில் பல பிராண்டட் மவுத் வாஷஸ் விற்குது. ஸோ மவுத் வாஷ் வந்து வாயில் துர்நாற்றம் வந்தாலும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த மவுத் வாஷை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? 2 வீக்ஸ் 2 வாரத்து இடைவெளியில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதிகமாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி நம்மளுக்கு ஏதாவது வாய் பிரச்சனை இல்லை வாயில் ஏதாவது ஏதாவது இதுவாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா திருப்பி யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸ் யூஸ் வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இதுவும் வந்து நிறையா இருக்குது. அதில் மெயினாக வந்து பாதிக்கப்படுறது வந்து பற்கள் தான். இது மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸில் இருக்கவங்க அதுலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் நம்ம பல்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மோக்கிங்கிறதே ஒரு பேட் ஹேபிட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சும் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருந்தாலுமே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் குவிட் ஸ்மோக்கிங். ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் இதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் வர விளைவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியுது. ஸோ ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கரைங்கள்லேருந்து ஸ்மோக்கிங்னால அதிகமாக வரும். ஸோ டென்டல் கிளீனிங் ஸ்கேலிங் சொல்லும். அதை வந்து நீங்கள் போய் டென்டிஸ்ட் நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் அந்த ஸ்டெயின்ஸ் அவ்வளோ போவே போகாது. ஸோ கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் எல்லாருமே ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் அவங்க பல் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு ஒரு ஜென்ரல் கிளீனிங் பண்ணுறது எப்போவுமே ஒரு நல்ல விஷயம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சொத்தை பல் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வாய் கொப்பளிக்கிறது பண்ணலாம், சாப்பிட்ட உடனே வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய மவுத்தை க்ளீனாக வச்சுக்கிறது, இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரி, பல் சொத்தையாயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம்? ஒரு வாட்டி பல் சொத்தை வந்ததுன்னா அது திருப்பி பேக் டு ஃபார்ம், அது திருப்பி வந்து சரி ஆகாது அதுவா, சரிங்களா? அது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி பல்ல நம்ம சொத்தையான பல்ல ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை பல்ல அடைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும். அது வந்து சாதாரணமாக பல்லு வந்து சொத்தை ரொம்ப டீப்பாக போகாமல் மேலோட்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். இல்லை அது வந்து பல் வந்து சொத்து வந்து டீப்பாக போயிடுச்சுன்னாவே உங்களுக்கு ஒரு பல் கூச்சமோ இல்லை பல் வலியோ கண்டிப்பாக வந்து ஒரு தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சாதாரணமாக நம்ம பல் அடைக்கிற மாதிரி அடைக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா வேர் நரம்பு பல்லுக்குள்ளே இருக்கிற வேர் நரம்பை எடுத்துகிட்டு மாற்றி ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெட்டீரியல் வச்சு சீல் பண்ணிவிடும். ஸோ அது மேலே சிமெண்ட் போட்டு மேலே பல் கேப் ஒன்றும் போட்டுவிடும். அந்த மாதிரி பண்ணி பல்லை காப்பாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா பல்லை எடுக்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது தான் வந்து பல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் அந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக இல்லை. இப்போ எல்லாருக்குமே வந்து ரூட் கெனால் ப்ரொசீஜர் தாராளமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். தான் வேர் சிகிச்சைன்றது கம்பல்சரி எல்லாமே பண்ணி பல்ல சேவ் பண்ணிக்கலாம், பல்ல எடுக்காமல். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கிறது அப்படின்றது நீங்கள் சொல்லி தான். நிறைய பேருக்கு வந்து பல் செட்டு கொஞ்சம் வயசாகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லா பற்களுமே கீழே விழுந்துட்டுருக்கும். அவங்க வந்து பல் செட்டு கட்டியிருப்பாங்க. இந்த பல் செட்டு கட்டுற முறையை பற்றி சொல்லுங்கள். பல்லு கட்டுறதுன்றது வந்து 2 வகையாக பிரிக்கணும். நம்ம யூஸ்வலாக வந்து ரிமூவபிள் டைப், ஃபிக்ஸட் டைப் அப்படின்றது பிரிக்கும். ஸோ ரிமூவபிள்ன்றது கழட்டி மாட்டக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ். ஓகேங்களா? கழட்டி பல் செட்டு கழட்டி எடுத்து கையில் வச்சுட்டு திருப்பி போடுறது பேர் ரிமூவபிள் அப்ளையன்ஸ் சொல்லுவோம். ஃபிக்ஸட்ன்றது நம்ம கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1-2 பல்லு மட்டும் இல்லை அப்படின்ற டைமில் வந்து பக்கத்தில் இருக்க பல்லோட சப்போர்ட் எடுத்து நம்ம பல்லு கட்டும். அது மாதிரியும் ஒரு மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எலும்புக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டுட்டு போனுக்குள்ளே இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிறதுலே அட்வான்ஸ் டெக்னாலஜி அதுதான். ஸோ இம்ப்ளான்ட்ன்ற மாதிரி ஒரு பல்ல மட்டும் எந்த பல் இல்லையோ அந்த பல்ல மட்டும் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் இம்ப்ளான்ட். அந்த மாதிரியும் பல்லு கட்டலாம். இல்லை இது வந்து 1-2 பல்லு மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே பல் செட் இல்லை அப்படின்னாங்கன்னா அந்த சீடின்னு சொல்லுவோம். வயசான பாட்டி தாத்தாங்களாம் வந்து பல் செட் கட்டியிருப்பாங்க, டிவிலலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பல்லு கட்டிக்கலாம். அதுலேயே வந்து ரிமூவபிள் அப்ளைன்ஸ் இருக்குது, ஃபிக்ஸடுன்றதும் இருக்குது. ரிமூவபிள்ன்றது கழட்டி மாட்டி வைக்கிற மாதிரி, கழட்டி எடுத்து நைட்டில் தண்ணியில் வச்சிடணும், காலையில் எடுத்து போட்டுக்கணும், அந்த மாதிரி. மற்றது வந்து ஃபிக்ஸடுன்றது இம்ப்ளான்ட் மாதிரி இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரோனில் வந்து ஸ்க்ரூ போட்டுட்டு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட்டில் அப்படியே ஃபிக்ஸடாக பல் செட்டை கட்டுறது. ஆக்சிடென்ட் ஆகும் போதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து சில பேருக்கு பல்லு உடஞ்சிரும். ஆக்சிடென்ட்ஸில் கூட சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பல்லு போயிடும். இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் தரீங்க? ஆக்சுவலி வெறும் லைட்டாக பல்லு உடஞ்சிருக்கு, வெறும் பல்லு வந்து சிப் ஆஃப் மட்டும் நுனி மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வெறும் கேப் மாதிரி போட்டால் மட்டும் பல்லு என்எஃப், இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் டீப்பாக உடஞ்சிருக்கு, இல்லை ஃபுல்லாக பல்லோட வேர்
வரைக்கும் உடஞ்சிருக்கு அப்படின்னா, டீப்பாக உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரூட் கேனல் மாதிரி பண்ணி கேப் போட்டுடணும். இல்லை அப்படின்னா பல்ல ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பல்ல கட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் நிறைய பண்ணலாம். இல்லை லைட்டாக மட்டும் தான், சின்ன அந்த நுனி மட்டும் தான் உடஞ்சிருக்குன்னா நம்ம ஃபில்லிங் மாதிரி பண்ணி கூட சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பல்லு விழுந்துருச்சு, இந்த இடத்துல சில பேருக்கு முன்னாடியோ இல்லை கீழ் பல்லோ ஏதாவது ஒன்று விழுந்துருச்சு, அந்த இடத்துல கூட நம்ம ஒரே ஒரு பல் மட்டும் கூட நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த 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 ஃபிக்ஸட் மெத்தடில் வந்து இம்ப்ளான்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்க பல் சப்போர்ட் எடுத்து தாராளமாக பல்லு கட்டிக்கலாம். இந்த பற்களை பற்றி இன்றைக்கி நிறைய கேள்விகள் கேட்டேன். நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் நிறையா பதில்கள் நீங்கள் சொன்னீங்க. டாக்டரா பல் பராமரிப்பில் சுலபமாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணால் பற்களை நம்ம நல்லா பராமரிக்கலான்ற ஒரு விஷயத்த சின்னதாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முதல் சொன்ன விஷயம்னா கம்பல்சரி எல்லாருமே காலையில் எழுந்த உடனே ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். எது சாப்பிட்டாலுமே வாய் கொப்பளிக்கணும். பின்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். இது இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருமே வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்குமே வந்து ஒரு வாட்டி ஒரு பல் டாக்டர் கிட்ட, பக்கத்தில் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, போய் ஒரு வாட்டி செக் பண்ணி எனக்கு எதாவது பல் சொத்த வந்திருக்கா, இல்லை பல்ல ஈரில் வேறு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கிட்டு கிளியராக எது கரெக்ஷன் அப்பப்போ பண்ணணுமோ பண்ணிட்டீங்கன்னா டீப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. பல்ல பொறுத்துக்கு அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட ஸ்வேதா டென்டல் கிளினிக்கை சேர்ந்த பல் மருத்துவர் டாக்டர் கோமதி சத்யராஜ் அவர்கள் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம். நம்ம நிறைய கேள்விகளுக்கு அவங்க ரொம்ப நல்லா அழகாக பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய விஐடி சமுதாய வானொலி சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे अब साथ भी है सदा रे जज्बात अब है कफारे अपना कोई मुझे पुकारे aşk seviyorum ama hadsiz adam sahare sahare sahare
circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். விஐடி பண்பலை 90.8 இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி கருத்துக்களம். உங்களோட இணைந்திருப்பது சுசிரேகா. இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அறிவியல் சாதனங்கள் நமக்கு உபயோகமா இருக்கா இல்ல பிரச்சனைகளை உண்டாக்குதா, இது சார்ந்த கேள்விகளை தான் நம்ம மக்கள் கிட்ட கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகா. எங்க மேடம் வரீங்க? வாலாஜி. மேடம், நம்ம தினசரி வாழ்க்கையில என்ன மாதிரியான தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, கம்ப்யூட்டர் நிறைய பயன்படுத்துறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு, என்ன மாதிரியான ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்னு சொல்ல முடியுமா? இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய மனிதர்களை சோம்பேறி தான் ஆக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, நிறைய விதத்துல வந்து மனுஷங்க சோம்பேறி தான் ஆக்குது. எந்த விதத்துல மனுஷங்க சோம்பேறி ஆக்குது அப்படின்னு சொல்றீங்க மேடம்? ஆன்லைன் ஷாப்பிங் யாரும் கடைக்கு போய் எதுவும் வாங்குறது இல்ல. வீட்டுக்கு முன்னெல்லாம் தண்ணி லாரி வரும், தண்ணி கொடை பிடிச்சி சண்டை போடுவாங்க. இப்போ வீட்டுக்கு மினரல் வாட்டர் வருது. அதே மாதிரி எதுவுமே ஹைஜீனிக் ஃபுட் எல்லாம் இல்ல. ஆன்லைன்ல வந்து அப்படியே பாக்குறதுக்கு வெளியே ஆடம்பரமா அழகா இருந்தா போதும்னு மட்டும் சொல்லி வாங்கிக்கிறாங்க. மற்றபடி வந்து வெளியே போய் யாரும் ஒழுங்கா பார்த்து வாங்குறது இல்ல. இதோட குழந்தைங்க மத்தியில என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கு, இல்ல அவங்களுக்கு நல்லதா இருக்கா இல்ல பிரச்சனையா இருக்கா குழந்தைங்களுக்கு? இது குழந்தைங்களுக்கு அது பிரச்சனையா தான் இருக்குது. அந்த காலத்துல இருக்க குழந்தைங்க நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா வெளியே போய் விளையாடுவாங்க. நிறைய போன்ல வீடியோ கேம்ஸ்லாம் போயிட்டு இப்போ நிறைய செல்போன் கேம்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் இன்டர்நெட்ல உட்காந்துக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட பிறக்கும் போதே FBல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. அப்பமா அவங்களுக்கு நம்மளோட அட்வான்டேஜா இருக்கிறாங்க கம்ப்யூட்டர்ல. ஆனா அவங்களுக்கும் நிறைய டிசீஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. நிறைய பேர் கண் போயிடுது. இது மாதிரி விஷயத்துல போன் அது மாதிரி யூஸ் பண்ற விஷயத்துல அது மாதிரி நிறைய நடக்குது.
ஒரு இளைஞர்கள்லாம் வந்து இன்டர்நெட்டும் ஃபேஸ்புக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வெளியில யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? இன்டர்நெட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து நான் சும்மா ஒரு ஜாலிக்காக நான் உனக்காக இருக்கேன் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிக்கதான் முடியும். எப்பவுமே நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எப்பவுமே நல்லபடியா இருப்பாங்க, உண்மையாவும் இருப்பாங்க. ஆனா வந்து எல்லாருமே ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க. சும்மா சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் ஹாஃப் அன் ஹவர் ஃபேஸ்புக்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஹோல் டேவும் ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா உண்மைதான். நம்ம படிக்கும் போது இந்த படிக்கணும்னு நினைப்போம், ஒரு போன் எடுத்துட்டு அது ஃபேஸ்புக்ல ஓபன் பண்ணிட்டு அவங்க அதுலயே தான் போயிடுறாங்க. அதனால கெடுதுதான். உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். நன்றி. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தீபிகா. அரக்கோணத்துல இருந்து வரேன். மேடம், நீங்க செல்போன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? செல்போன்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. சின்ன பசங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு புது செல் ஆப்ரேட் பண்ண தெரியுதோ இல்லையோ, சின்ன பசங்க சூப்பரா ஆப்ரேட் பண்றாங்க. அது எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா கேம்ஸ் அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆயிடுறாங்க. இப்போ 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க செல்போன்ஸ்க்கு. இதனால தகவல் பணத்தை எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து இப்ப போன்லயே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் வந்துருச்சு, போன்ல இன்ஸ்டா ஆப்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் சோசியல் நெட்வொர்க் எல்லாரும் கூடவே இருக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு வைட்ல யூஸ் பண்றாங்க செல்போன். இப்படின்ற ஒரு செகண்ட்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பட்டன் டச் செல்போன் ஃபுல்லா டச் இதுவெல்லாம் வந்துச்சு. ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் டச் எல்லாம் வந்துடுச்சு. இப்ப அந்த பட்டன் டைப் பண்றது ஒரு பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் என்டாஞ்சரஸ் ஸ்பீஷியஸ் மாதிரி இப்போ அந்த பட்டன் டைப் போன்லாம் என்டாஞ்சரஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் கூட யூஸ் பண்றது இல்ல. கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து டச் போன் தான் யூஸ் பண்றாங்க. பட்டன் போன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போனா என்னச்சி அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா நினைக்கிறாங்க. ஆன்லைன்ல தான் எல்லா திங்ஸும் வாங்குற மாதிரி இப்போ பட்டன் டைப் போன் கூட ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா நியூ திங்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க போன்லயே. எல்லாம் ஃபுல்லா வாட்ஸ் டைப்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. செல்போன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றேங்க. ஒரு நாள் செல்போன் உங்க கையில இல்லைன்னா இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லாதான் இருக்கு. எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாது லைஃப் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும், சைலண்டா இருக்கும். போன் கால்ஸ் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சைலண்டா இருக்கலாம். வேணா வீட்டுல இருந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, வெளியில வந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு டக்குன்னு கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ இந்த டைம் செல்போன்ஸ் இல்லைன்னா கம்யூனிகேட் டக்குன்னு பண்ண முடியாது. அது இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எந்த டென்ஷனும் இல்லாத ஃப்ரீயா இருக்கலாம் செல்போன்ஸ் இல்லைன்னா. இப்ப பாத்தீங்கன்னா எஸ்டிடி பூத் கூட எதுவுமே இல்லாத போயிடுச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 2-3 எஸ்டிடி பூத் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஊருக்கே ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது கூட இல்லாத போயிடும். செல்போன்ஸ் வந்து குடும்ப உறவுகள் கிட்ட என்ன மாதிரியான பழக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சி இருக்கா, போன் வந்து வீட்டுக்கு போனாலும் 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுப்போம். அதுக்கு மம்மி சும்மா பேரண்ட்ஸ் கூட திட்டுவாங்க, ஏன் செல்போன் இது பண்றீங்க, இப்ப பார்த்தாலும் செல்போன் டிவி அதுலயே இருக்கீங்க, படிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு திட்டுவாங்க. இதால ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை தான் வருது. மேடம், என்விரான்மெண்ட்க்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது செல்போன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப வந்து டவர்ஸ்னால இப்ப சிட்டுக்குருவிகள்லாம் வந்து அந்த இது ஸ்பேசியஸே அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இப்ப 2-3 டவர் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஏரியாவுக்கு வீட்டுக்கு டவர் எல்லாம் இருக்குது. இதனால நிறைய சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, அது போல இருக்க நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுது. அதெல்லாம் எவ்வளவு பேர்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும், ரசிக்க கூடியதா இருக்கும். இப்ப எல்லாமே அது அழிஞ்ச மாதிரி இப்ப எல்லாம் நிறைய திங்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. அதெல்லாம் ஹார்ம்ஃபுல் தான். உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி மேடம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி கருத்துக்களம். ஒருவருடன் இணைந்திருப்பது சசிரேகா. இங்க எனக்காக ஒரு நேரம் காத்துட்டு இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எனக்கு மேடம் உங்க பேர் சொல்லுங்க. நந்தினி. எங்கிருந்து மேடம் வரீங்க? அரக்கோணம். மேடம் நம்ம தினசரி வாழ்க்கையில என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? தினசரினா நம்ம நிறைய விஷயம் யூஸ் பண்றோம். ஒன்னு ரெண்டுன்னு இல்ல, பல எல்லாமே முக்கியமா அதுலதான் இருக்கு. வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே அது சார்ந்துதான் இருக்கு. நமக்கு அது யூஸ்ஃபுல்னா கூட அது வந்து ஒரு விதத்துல சொசைட்டிக்கு அது பிடிக்காம போகுது ஒரு சில விஷயத்துல. அது ஏன்னா நம்மள வந்து ஒரு விதத்துல சோம்பேறி ஆக்குது. நம்ம ரொம்ப அதையே சார்ந்து இருக்கிறதுனால நம்ம எந்த வேலையும் செய்யாம நம்ம வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். அது அது தப்பாதான் இருக்கு இப்ப இந்த காலத்துல. இதுல எதுவும் இல்லைன்னா கூட நீங்க சொன்னீங்க வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதுவும் இல்லைன்னா கூட அதுக்கு நம்மளோட நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இருக்க முடியாது? இருக்கலாம். நம்மளோட முன்னாடி இருந்து பழகின விஷயங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம இப்ப விட்டு போச்சு, இதெல்லாம் புதுசு. நம்ம அது முதல்ல பழகின விஷயங்களை இப்ப ஞாபகம் வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் முன்னாடி இருந்தப்ப அதெல்லாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்களே. நமக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம அன்செஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தா அவங்க இந்த காலத்துக்கு போயிருக்கும் வந்திருக்க முடியாது. இதெல்லாம் இப்பதான் வந்தது. நம்மளை பொறுத்துதான் இருக்கு. நாம எப்படி இருக்கோம், அது நம்மளால முடியுமா, அதை பொறுத்துதான் இருக்கு. நம்மளால முடியும், நம்மளால முடியாமலாம் இருக்காது. நம்மளால முடியும். அந்த அப்ளையன்சஸ் எதுவும் இல்லைன்னாலும் நம்மளால இருக்க முடியும். ஆனா நம்ம பழகிக்கல. இந்த காலத்துல யாரும் பழகிக்கல. அதுதான் பாயிண்ட். இப்ப இந்த 2000 வருஷமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வித்தியாசங்கள் நமக்கு நன்மையை தருதா இல்ல தீமையை தருதா? நன்மையும் தருது, தீமையும் தருது. எப்படின்னா நன்மைன்றது அது நமக்கு தருது. ஆனா நம்ம தீமையை வந்து நாமளாதான் உண்டாக்குறோம். நம்ம அது சார்ந்து இருக்கிறோம்னா எப்பவும் சார்ந்து இருக்கணும்னு இல்ல. நம்ம இது நமக்கு தேவைன்றப்ப மட்டும் இருந்தா போதும். அது தேவையில்லாம அது நம்ம இது பண்ணியே முடிச்சு ஆகணும், இப்ப இது பண்ணி முடிச்சுட்டா நம்ம சீக்கிரமா அமைதியா இருக்கலாம், அந்த ஒரு இதுலதான் நோக்கத்துலதான் நம்ம அதை யூஸ் பண்றோமே தவிர தேவைக்குன்னு யாரும் யூஸ் பண்ணல. நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல இந்த காலகட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அது போக போக இன்னும் மாறலாம். எப்படி வேணா அது தீமையா கூட மாறலாம். நிறைய இன்டர்நெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம்? இன்டர்நெட் பேசிக்காவே அது ஒரு நம்மளோட நல்லதுக்காக தான் வந்திருக்கு. ஆனா அது முக்காவாசி பேருக்கு அது எதுக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியாம அது வந்து நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர நம்ம எப்படி டிவி என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறோம் அது மாதிரிதான் வந்து ஆன்லைன் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆன்லைன் வந்து நம்ம நீட் நம்ம இப்போ ஜாப்ஸ் எல்லாம் பாதி கார்பரேட் ஜாப்ஸ்லாம் நமக்கு வந்து இன்டர்நெட் இல்லாம நடக்காது. அப்போ எப்படி நம்ம அது இருந்தாகணும், அது யூஸ்ஃபுல் தான். ஆனா அது வந்து மற்ற நார்மல் பீப்புள் வந்து அது யூஸ் பண்றது, அது தேவையில்லாததுக்கு யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. இப்போ நிறைய இருக்கு, அது வந்து அன்வான்டா இருக்கு. முக்கியமா சின்ன குழந்தைங்களுக்கு அது ரொம்ப அன்வான்டா இருக்கு. அது ரொம்ப தப்பு. இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? சொல்ல போனா சோசியல் நெட்வொர்க்ஸ்ல தான் அந்த பிரச்சனைகள் நமக்கு உருவாகுது. சோசியல் நெட்வொர்க் தப்பு இல்ல, அது நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதை வந்து சில பேர் யூஸ் பண்ண தெரியாமன்னு இல்ல, அதை யூஸ் பண்ண தெரியும், ஆனா அதை தவறா யூஸ் பண்றாங்க. அதுதான் தப்பு. அது மற்றபடி அது ஒன்றும் தப்பு இல்லை. கருத்துக்களை பகிர்ந்து அதுக்கு நன்றி மேடம். நன்றி. என் பேர் ருத்ரா. எங்கிருந்து மேடம் வரீங்க? நாங்க வளர்ச்சியிலிருந்து வரோம். மேடம் தினசரி நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுல என்ன மாதிரியான அறுவை சாதன பொருட்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மிக்சி, கிரைண்டர் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான பொருட்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவியா இருக்க ஒரு பிரச்சனை உண்டாக்குதா மேடம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு உறுதுணையா இருக்கு, ஒரு சில நேரத்துல அது வந்து நம்மளுக்கு கெடுதலாவும் இருக்கு. என்ன மாதிரியான நேரத்துல நமக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவசரத்துக்கு இப்ப எல்லார் வீட்லயும் எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அந்த டைம்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப வந்து எதுவுமே பண்ணாம வீட்டுல வந்து அது யூஸ் பண்றாங்க. அவங்கள வந்து ரொம்ப லேசியா ஆக்கிறது, அது நம்மளுக்கு டிசீஸா காஸ் பண்ணுது. இப்ப சாப்பாடுல கூட எல்லாமே ஆர்கானிக்கா இல்ல, எல்லாமே இன்ஆர்கானிக்கா தான் இருக்கு.
இப்போ நீங்க சொன்னீங்க கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதனால வந்து என்ன மாதிரியான நல்லது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு? கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேர்ல்டு வைட்ல வந்து எல்லா நியூஸும் உட்காந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அடிச்சிடும். ஃபேஸ்புக்ல வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாம் கூட அதுக்கு வந்து அடிக்ட் ஆகி அதோட கான்செப்டை புரியாம அதை யூஸ் பண்றாங்க. ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து இன்டர்நெட் தான் எங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்டர்நெட் ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அதுல இன்டர்நெட் போகணும், ஆன்லைன்ல ஏதாவது ஏதோ சோஷியல் நெட்வொர்க் அதுவா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ், ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி இருந்தா கூட அது வந்து அவங்களோட தேவை, அவங்களோட நீட்ஸ்க்காக தான் அதெல்லாம் இருக்கே தவிர ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அதுவும் வேர்ல்டுல வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாவே ஆயிடுச்சு. அது ஒரு பார்ட். இப்போ அது இல்லைன்னா அது மூலியமா தான் நமக்கு இப்போ நிறைய விஷயம் கிடைக்குது. சிம்பிளா இப்போ கிடைக்கிறது இல்லை, எதுவும் பெரிய விஷயமும் கிடைக்கிறது இல்லை, சின்ன விஷயமும் கிடைக்கிறது இல்லை. நிறைய அதுதான் ப்ராப்ளம். ஆனா வந்து இப்போ சோஷியல் நெட்வொர்க் அந்த மாதிரி இப்போ FB மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க பொறுத்து இருக்கு யூஸ் பண்றது, அதை பொறுத்து இருக்கு. மற்றவங்க இப்போ நம்ம ஒழுங்கா இருப்போம், ஆனா மற்றவங்க அன்வான்ட் வீடியோஸ் அனுப்புவாங்க, நமக்கு அனுப்புவாங்க. அது வந்து டோட்டல் சொசைட்டி அந்த அவங்க என்ன பேசுனாங்கன்னா இதுதான் சோஷியல் நெட்வொர்க், இதுதான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு விதத்துல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம மற்றபடி தப்பா போறதுக்கு காரணம் நாமளே தான். நாமளே மீன்ஸ் மொத்தமா இல்ல, பாதி பேர், அவ்வளவுதான். ஆனா அது தப்புலாம் சொல்ல முடியாது. மேடம் நேர்களை இது வீட்டு பெண்களை 6.8 இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி கருத்துக்களம். உங்களுடன் இணைந்திருப்பது சசிரேகா. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியை நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் சாதனங்கள் நமக்கு உபயோகமா இருக்கா இல்ல பிரச்சனையை உண்டாக்குதா, இது சார்ந்த கேள்விகளை தான் நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சியை தொடரலாம். இங்க நமக்காக நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் சௌமியா. இங்க இருந்து மேடம் வரீங்க? நான் காட்பாடியில இருந்து வரேன். மேடம், நம்மளோட வீட்டுல தினசரி என்ன மாதிரியான அறிவியல் சாதன பொருட்கள் உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறைய யூஸ் பண்றோம். என்னென்னலாம் யூஸ் பண்றோம்னா, மோஸ்டா செல்போன்ஸ் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அதுக்கப்புறம் லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதும் இருக்குது, தெரியாததும் இருக்குது, நிறைய யூஸ் பண்றோம். இந்த சாதனைகள்லாம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இது ஒரு சில நேரங்கள்ல தப்பாவும் முடியுது, ஒரு சில நேரத்துல நல்ல விதமாவும் முடியுது. இப்போ ஒரு பொருள் செல்போன்ஸ் எடுத்துக்கணும்னா, நம்ம செல்போன்ஸ் மூலியமா நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கும். அதை உபயோகப்படுத்துற அவங்க கையில தான் இருக்குது. நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம், நம்ம எந்த விதத்துல நம்ம தப்பா யூஸ் பண்ணா தப்பாதான் முடியும். அதை வந்து எப்படி உபயோகப்படுத்தணும்ன்றது நம்ம கையில மாத்திரம் தான் இருக்கு. இப்போ நீங்க செல்போன்ஸ் உபயோகிக்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போ செல்போன்ஸ்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்ல முடியுமா மேடம்? செல்போன்ஸ்னால நிறைய பிரச்சனை, பெண்கள் மாத்திரம் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அது என்னன்னா ராங் கால்ஸ், நிறைய ராங் கால்ஸ் வருது. நம்மளோட மொபைல் போன் எப்படியாவது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு ராங் கால்ஸ் வருது. நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ்லாம் மற்றவங்க பாக்குற அளவுக்கு அந்த செல்போன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் செல்போன்ஸ்னா முதல்ல செல்போன்னாலே வரது என்ன, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து மீட் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ. ஆனா இப்போ வந்து அது ரொம்ப தவறான முறையில நீங்க வந்து செல்போன்ஸ் பத்தி பிரச்சனைகள் சொன்னீங்க. செல்போன்ஸ்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு, செல்போன்ஸ்னால என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப இருக்கிற செல்போன்ஸ்னால ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னாலும் கெட்ட விஷயம்னாலும் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து தந்தி மூலியமாவோ லெட்டர்ஸ் மூலியமாவோ வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சொல்ற விஷயம் வந்து அவங்களுக்கு சேருதா இல்லையான்னு கூட தெரியாது, அங்க போய் சேருதா இல்லையான்னு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது வந்து இதுக்காகவே வந்து செல்போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இப்ப அந்த தந்தி, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் தான் போய் சேரும். ஆனா இப்ப இருக்கிறதுல வந்து செல்போன்ஸ்லாம் உடனுக்குடனே வந்து தொடர்பு கொள்ள, விஷயங்களை வந்து பரிமாறிக்கொள்ள வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்டடீஸ் ரிலேட்டடா நிறைய டாபிக்ஸ்லாம் நம்மளால டவுன்லோட் பண்ண அந்த மாதிரி யூஸ் ஆகுது. நிறைய யூஸ்
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேஸ்புக் வந்து நிறைய நம்மளோட பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்றதுக்காக அதுக்காக யூஸ் ஆகுது. நிறைய நல்ல விஷயங்கள் கூட இருக்குது இந்த செல்போன்ஸ்னால. செல்போன்ஸ்னால ஏற்படுற பிரச்சனை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? தவிர்க்கணும், நம்ம யூஸ் பண்ற செல்போன்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணா போதும். அதாவது நம்மளோட நம்பர்ஸ் வந்து அன்வான்ட் பீப்புளுக்கு தராம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். அது இல்லாம நம்ம டவுன்லோட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணா அது நல்லா இருக்கும், அதை தவிர்க்கலாம். செல்போன்ஸால நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியுமா? செல்போன் டவர்னால நிறைய பறவைகள் இனம் வந்து அழிஞ்சு போச்சு. செல்போன் டவர்ஸ்னால சிட்டுக்குருவிகள் இனம் வந்து அழிஞ்சு போச்சு. போன் பேசிட்டே வந்து பைக் ஓட்டுறது, அதுக்கப்புறம் அது வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுது. நம்ம ஹெட்செட்ல சாங் கேட்டே இருக்கும்போது நிறைய நம்ம காதுக்கு கூட அது வந்து ரொம்ப தவறா போய் முடியுது. அது வந்து நம்மளோட உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்புறம் நம்ம மொபைல்ஸை வந்து நம்ம பேண்ட் பாக்கெட்லயோ அப்படி வைக்கும் போது நம்மளோட ஸ்கின்க்கு, நம்மளோட ஹார்ட்க்கு வந்து பாதிப்பா இருக்கு. செல்போன்ஸ்னால வந்து குடும்ப உறவுகள் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? இந்த செல்போன்ஸ் இருக்கிறது வந்து ரிலேட்டிவ்ஸ் நிறைய நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் செல்போன்ஸ் நோண்டிட்டு இருப்பாங்க. யாரும் வந்து அவங்க கிட்ட வந்து போய் பேசணும், ஐயோ புதுசா வந்திருக்காங்களே அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும், பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கான்செப்டா போயிடுச்சு. செல்போன்ஸ் இருக்குன்னா அவங்க பாட்டுக்கு செல்போன்ஸ்ல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் இப்ப இருக்கிற இந்த உறவுகள் வந்து செல்போன்ஸ்னால நிறைய வந்து போயிடுச்சு. இதனால நிறைய சண்டைகளும் ஏற்பட்டிருக்கு. நான் வீட்டுக்கு வந்திருக்கேனே, என்கிட்ட பேசாம நீ செல்போனே நோண்டிட்டு இருக்கியே அப்படின்னு கூட நிறைய சண்டைகள் வந்து உறவுகள் இதனால பிரிஞ்சு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சௌமியா மேம். எங்க இருந்து மேடம் வரீங்க? நான் வேலூர்ல இருந்து வரேன் மேம். மேடம், அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கா இல்ல பிரச்சனையா இருக்கா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில சாதனங்கள்லாம் உறுதுணையா இருக்கு, சில சாதனங்கள் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமா தான் மேம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வர சிஎஃப்சி அப்படின்ற குளோரோஃப்ளோரோ கார்பன் அந்த விஷயம் வெளியே வர்றதுனால ஓசோன்ஸ்ல வந்து நிறைய டிப்ளேஷன் ஆகுது. அந்த ஓசோன் டிப்ளேஷன் நடக்கிறதுனால அதுல இருந்து வர ரேஸ்லாம் டைரக்டா ஹியூமன் ஸ்கின்ல படுறதுனால அவங்களுக்கு வந்து கேன்சர் அந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து காஸ் பண்ணுது. ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து அதிகமா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா 24 hours ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஆன்லயே தான் இருக்கு. அதனால கரண்டோட கன்சப்ஷனும் வந்து அதிகமா இருக்குன்னு தான். அதனால அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. அதனோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட ஃபுட்ஸ்லாம் வந்து சீக்கிரமா ஸ்பாயில் ஆகாம இருக்கிறதுக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் பத்தி சொன்னீங்க மேடம். இதே வந்து செல்போன், இன்டர்நெட் அதை பத்தி எதுனா சொல்ல முடியுமா? செல்போன்ஸ், இன்டர்நெட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். நான் அதிகமா செல்போன்ஸ்ல யூஸ் பண்றது இல்ல. செல்போன்ஸ் போயிட்டா ஒரு 1 hourனா அதுவே அதோட டைமிங்ஸ் வந்து டெய்லி அதிகமாயிட்டே தான் போகுது. நானும் யூஸ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்றோம்னா அதனோட டைம் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது, ஒரு நாள் கம்மியாகல. எப்படி சொல்றது, இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 1 hour யூஸ் பண்றோம்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து அதனோட யூசேஜ் 1 hour யூஸ் பண்ணா இன்னைக்கு வந்து அதுலயே அதிகமா இருக்கிறதுனால 2 hours மாறுது. அது வந்து நம்மளோட அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிடுறோம் நம்ம. அதனால வந்து அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அந்த மாதிரினா அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுவே ஸ்டடீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் அதிகமா மொபைல் போன், இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதுலலாம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸ்டடீஸ்ல ஸ்பெண்ட் பண்றதை விட அதுலதான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமா தான் இருக்கு. படிக்கிற பசங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆகுது. அதனால அது ப்ராப்ளம் தான் மேம் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அந்த டவர்லாம் இருக்குல்ல, அதனோட ரேஸ்னால நிறைய சிட்டுக்குருவியோட அதனோட இதுவே அழிஞ்சிட்டு வருது அப்படின்றது வந்து சொல்றாங்க. அதனால ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கே தவிர வேற எதுவும் இல்ல மேம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க? சொல்யூஷன் என்ன சொல்லலாம், யூஸ் பண்ணலாம், ஆனா லிமிடேஷனோட யூஸ் பண்ணணும் மேம். அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல, அதிகமா யூஸ் பண்ணாம நம்மளோட யூசேஜ் எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அன்வான்டா அதிகமா யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதான் சொல்யூஷனா இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிருக்காங்க. நன்றி மேம். வணக்கம் மேடம், உங்க பேசுவாங்க. என் பேர் ஷண்முக பிரியா.
எங்க போற வரீங்க வள்ளலார். இது நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துற தொழில்நுட்ப சாதனங்கள் நம்மள சோம்பேறிகள் ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம சோம்பேறிகளை கண்டிப்பாகுது. ஆனா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்தோம்னா நம்ம வந்து முதல் காலத்துலாம் பார்க்கும்போது அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா அன்னைக்கெல்லாம் செய்யறது இல்லை. ப்ரெஸ் பண்ணிட்டு போறோம். அது நம்ம ப்ரெஸ் வாங்கி ஸ்டெப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செல்போன்ஸ் இருக்கிறதால நம்ம செல்போன்ஸ் உட்காந்துருக்கோம். படிக்கிறதுக்கு தான் நமக்கு தேவையான அப்படியே உட்காந்துருக்கோம். உட்காந்தோம். சப்போஸ் அதுல வெளியே வந்துட்டாமே இது உண்மையிலே நல்லாதான் இருக்கும். ஆஃப்லைன் ஆன்லைன் நிறைய பெரிய விஷயமா இருக்கு. ஆன்லைன்ல இருக்கிற வரைக்கும் அழகமா தெரியல. ஆஃப்லைன்ல உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு. என்ன பொறுத்தா ரெண்டுமே இதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு நினைக்கிறேன். உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம ரொம்ப சங்கடம். நம்ம அழைத்து யூஸ் பண்ணுறது நம்ம கான்சன்ட்ரேஷன் லாக் ஆகுது. நம்ம வெயிட் அதிகமாக கவனம் பண்ணுவோம். வெயிட் லாஸ் இல்லை எத்தனை வருஷம் அழகாக போயிடுச்சு. கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி. ஒரு நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு பக்கங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் அறிவியல்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தீமை. நன்மையும் தீமையும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதும் இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரிதான் எந்த பொருளை அளவுக்கு மீறி பயன்படுத்தினா அது நமக்கு தீமையாதான் முடியும். நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி கருத்துக்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது சசிரிதா. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma.
Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, "Merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it?" Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No, it still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back,
Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm,
and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. நேர்கள் இனி கேட்கலாம் உங்கள் VIT பண்பலை 90.8 காட்பாடி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் வழங்கும் பள்ளிக்கூடம். பள்ளி மாணவிகளாகிய நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை VIT பண்பலை வாயிலாக உங்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ் மொழியின் பெருமையை போற்றவும் வாழ்த்தவும் வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். செவிகளுக்கு இன்பம் கிடைக்கிறது. குழந்தை பருவம் அத்துணை இனிமையானது. குழந்தைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் பெயர் நந்தினி. காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கவிதை வாசிக்க வந்துள்ளேன். நல்ல பிள்ளை என்ற பெயர் நிலைத்திட வேண்டும். நல்லொழுக்கம் தன்னையே கடைபிடித்தல் வேண்டும். இளமையிலே கல்விதனை கட்டிடல் வேண்டும். இன்முகத்துடனே பழக அறிந்திடல் வேண்டும். தெளிவுடனே ஏடுகளை படித்திடல் வேண்டும். தேர்ந்த கல்வி கொள்ள நாளும் விரும்பிட வேண்டும். வல்கரையில் துயிலெழுந்து படித்திட வேண்டும். மெய் வளர விளையாடி தீர்த்திட வேண்டும்.
இனிய சொல்லை மட்டும் நான் இயம்பிட வேண்டும். இயன்றவரை அடுத்தவர்க்கு உதவிட வேண்டும். தாய் தந்தையே நம் தெய்வம் என உணர்ந்திடல் வேண்டும். தாய்நாட்டின் சிறப்புதனை போற்றிட வேண்டும். அறிவு தந்த ஆசானை வணங்கிடல் வேண்டும். அன்பினாலே உலகம் தன்னை ஆளவும் வேண்டும். நமது நாட்டை என்றும் நாம் போற்றிட வேண்டும். நன்மையான செயல்கள் மட்டும் செய்திடல் வேண்டும். கடமையை தவறாமல் செய்திடல் வேண்டும். காரியத்தில் என்றும் உறுதி வேண்டும். கனிவு கொண்ட நெஞ்சம் இருந்திட வேண்டும். கருணை ஒளி கண்களில் திகழ்ந்திட வேண்டும். ஒற்றுமை பயிரை வளர்த்திட வேண்டும். ஒப்புயர்வற்றவர்களையே என்றும் சார்ந்திடல் வேண்டும். ஆஹா, அருமையான கவிதை. இவர் இப்போது கூறியது போன்று நாம் கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேற இன்று முதல் உறுதி கொள்வோம். இனி இந்த குழந்தைகளின் நாயகனை குறித்து சில கருத்துக்களை கேட்போம். என் பெயர் மோனிஷா. நான் காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குழந்தைகளின் நாயகன் நேரு அவர்களை பற்றி சில கருத்துக்களை கூற விழைகிறேன். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். மானிடராய் பிறந்தாலும் சிறப்புற வாழ்தல் அதினும் அரிது. ஆம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். குழந்தைகள் தின நாயகன் ஜவஹர்லால் நேருவை பற்றி பேச வந்துள்ளேன். சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், இந்தியாவின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கம், நம்மால் நேரு மாமா என அன்பாக அழைக்கப்படும் தலைவர். பாருக்குள்ளே நல்ல நாடாகிய நம் பாரத நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் ஆள வந்த ஆங்கிலேயனை எதிர்த்து சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உலுக்கிய தன்னலமற்ற தியாகிகள் பலர். தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஈண்டு அரும்பாடுபட்டு நமக்கு விடுதலை வாங்கி தர தம் இன்னுயிரையும் ஈந்தனர். அப்படி நாட்டுக்காக நற்பணிகள் பலவற்றை செய்த தியாகிகளின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். இப்படி அரும்பாடுபட்ட தலைவர்களை எப்படி மறப்போம்? மறந்தால் எப்படி இந்தியன் ஆவோம்? பண்டித நேரு மென்மையான ஆடை உடுத்துவார். ரோஜா மலரை சட்டையில் அணிவார். அவரின் உள்ளமும் மலரை போன்றே மென்மையை உடையது. அவரின் உள்ளத்தில் குழந்தைகளுக்கு தனி இடம் உண்டு. குழந்தைகளிடம் கொண்டிருந்த பற்றின் காரணமாகத்தான் தமது பிறந்த நாளை குழந்தைகள் திருநாளாக கொண்டாடுமாறு கூறினார். அவரை போலவே எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரிடமும் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து விளங்க வேண்டும். தீய எண்ணத்தை வேரோடு சாய்த்தல் வேண்டும். குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்படைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களே இந்தியாவின் வருங்கால தூண்கள் என்று நேரு கூறியது போல் நாமும் அவர் காட்டிய வழியில் நம்மால் இயன்றவரை தொண்டாற்றி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திட வேண்டும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாரும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாரதியின் பொன்மொழிகளுக்கேற்ப நாடு உனக்கு என்ன செய்தது என்று எண்ணாமல் நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று எண்ணி கென்னனின் மேற்கோளை சொல்லி எழுந்து வா இந்தியனே, அடிமைப்பட்டிருந்த தேசத்தின் வளர்ச்சியை கண்டு அகிலமும் நடுங்கட்டும். இந்தியன் என்ற பெயரை கேட்டாலே அண்டமும் அதிரட்டும். வாழ்வதும் ஒரு முறை, சாவதும் ஒரு முறை, நம் தாயகம் காப்பதே நெறிமுறை என்றுணர்ந்து இந்தியன் என்று பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நாட்டின் வளம் இயற்கை வளம் மட்டுமல்ல, குழந்தைகளின் நலனையும் சார்ந்துள்ளது இல்லையா? குழந்தைகளை யாருக்குத்தான் பிடிக்காது? இறைவனை விரும்பாத நாத்திகர்கள் கூட உண்டு. ஆனால் மழலையை விரும்பாத மனிதர்கள் மண்ணில் இல்லை. வாருங்கள், நேரு அவர்களை குழந்தைகள் கொண்டாடுவதை பார்ப்போம். வெண்புறா வெண்புறா நேரு மாமா வெண்புறா, வெள்ளை குல்லா வெள்ளை சொக்காய் போட்டிருப்பார் என்றுமே. வெண்புறா வெண்புறா நேரு மாமா வெண்புறா, வெள்ளை சொக்காய் போட்டிருப்பார் என்றுமே. அழகு மலர் ரோஜாவை தான் சட்டையில் அணிந்து மகிழ்ந்தவர். அடிமை தலையை அகற்றிடவே அல்லும் பகலும் உழைத்தவர். அழகு மலர் ரோஜாவை தான் சட்டையில் அணிந்து மகிழ்ந்தவர். அடிமை தலையை அகற்றிடவே அல்லும் பகலும் உழைத்தவர். நவம்பர் மாதம் 14 நாளில் பாரத மண்ணில் உதித்தவர். பண்பும் பணிவும் ஒரு சேர பாரில் என்றும் நிலைத்தவர். நவம்பர் மாதம் 14 நாளில் பாரத மண்ணில் உதித்தவர். பண்பும் பணிவும் ஒரு சேர பாரில் என்றும் நிலைத்தவர். தேசத்தந்தை காந்தி மகான் தேடிக் கண்ட ஒரு தலைவர். பாசத்துடனே குழந்தைகளை பார்க்கும் நல்ல மனிதர். தேசத்தந்தை காந்தி மகான் தேடிக் கண்ட ஒரு தலைவர். பாசத்துடனே குழந்தைகளை
காப்பாற்ற வீறு கொண்டே எழுந்திட்டார். காந்தி தாத்தா கூட நின்று சுதந்திரத்தை வாங்கிட்டார். மண்ணை காப்பாற்ற வீறு கொண்டே எழுந்திட்டார். காந்தி தாத்தா கூட நின்று சுதந்திரத்தை வாங்கிட்டார். உலக மக்கள் அனைவருக்கும் பிடித்த நல்ல தலைவரம். குழந்தைகளை பார்த்துவிட்டால் இனிக்க இனிக்க பேசுவார். உலக மக்கள் அனைவருக்கும் பிடித்த நல்ல தலைவரம். குழந்தைகளை பார்த்துவிட்டால் இனிக்க இனிக்க பேசுவார். சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்துட்டார். கடல் சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்துட்டார். சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்துட்டார். கடல் சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்திட்டார். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ் பாடுங்கள். அவரது இனிய பிறந்த நாளை அழகாய் கொண்டாடுங்கள். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ் பாடுங்கள். அவரது இனிய பிறந்த நாளை அழகாய் கொண்டாடுங்கள். குழந்தைகளே, நேருவின் புகழ் பற்றிய பாடல் இனிமையாக இருந்ததா? ஆசியாவின் ஜோதி, ரோஜாவின் ராஜா, சமாதான வெண்புறா, நவீன இந்தியாவின் சிற்பி, சாச்சா நேரு என்று எத்தனை பெயர் நம் நேருவுக்கு. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் குழந்தைகள் தான் என்று கூறுகிறார். அவர் குழந்தைகளுக்கு கூறிய அறிவுரைகளை கேட்போம். வணக்கம், என் பெயர் கமலி. நான் காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். நேரு குழந்தைகளுக்கு கூறிய அறிவுரை என்ன தெரியுமா? இதோ கூறுகிறேன். ஒரு குழந்தை நேருவின் சட்டையில் ரோஜாவை அணிவித்ததிலிருந்து எப்போதுமே தனது மேல் அங்கியில் ரோஜா அணிவதை வழக்கமாக கொண்டார் ரோஜாவின் ராஜா. அவரது பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக சிறப்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் பூந்தோட்டத்தில் உள்ள மொட்டுக்கள் என்று அவர் வர்ணித்தார். நாட்டின் எதிர்காலம் குழந்தைகள் கையில் தான் இருக்கிறது என்று அவர் அடிக்கடி கூறுவார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான அன்பான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று விரும்பினார். குழந்தைகள் அவரை நேரு மாமா என்று அன்புடன் அழைத்தனர். குழந்தைகளிடம் ஆண் மற்றும் பெண் என்ற பேதம் பார்க்க கூடாது என்று கூறினார். நேரு மிகச் சிறந்த பேச்சாளர். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா மற்றும் ஆட்டோபயோகிராபி என்னும் அவரது புத்தகங்கள் உலக புகழ் பெற்றவை. அவர் குழந்தைகளுக்கு எழுதிய கடிதத்தில், குழந்தைகளுடன் நான் இருப்பதை விரும்புகிறேன், அவர்களுடன் பேச விரும்புகிறேன், ஏன் விளையாடவும் விரும்புகிறேன். அப்படி விளையாடும் போது நான் வயதானவன் என்பதை மறந்து விடுகிறேன். குழந்தை பருவம் மாறி நீண்ட காலம் ஆகிவிட்டது என்பதையும் மறந்து விடுகிறேன். ஆனால் நான் எழுத உட்காரும் போது என் வயதும் தூரமும் குழந்தைகளாகிய உங்களிடம் இருந்து என்னை பிரித்து விடுகின்றன. வயதானவர்கள் இளையோருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். குழந்தைகள் விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் நேசிக்கப்படும் வெள்ளை உள்ளங்கள். இவர்களுக்காக உலகம் முழுவதும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 20ஆம் தேதியை குழந்தைகளுக்கான தினமாக உலகமே கொண்டாடினாலும் இந்தியாவில் மட்டும் குழந்தைகள் தினம் நவம்பர் 14. காரணம், நம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நேரு மாமா பிறப்பதற்கு முன்பே ரோஜா பூ இருந்தது. நேரு மாமா மார்பில் அதனை சூடிக்கொண்டதும் ரோஜா பூக்களின் ராஜா என்று அது பெருமை கொண்டது. ஆனால் இன்றோ அது வாடுகிறது. ரோஜா மலர் வாடிடுதே நேரு இல்லாமல். குழந்தை மனதை அவரும் கொண்டு வாழ்ந்து வந்தார். குழந்தை நலமே நாட்டின் வளமென உறுதி கொண்டார். நாட்டையே கோவிலாய், நாட்டு மக்களையே உயிராய் நினைத்தார். அகில உலகம் போற்றும் மாசில ஜோதியானார். உலகமே விழுந்து போற்றும் உன்னத தலைவரானார். நவீன இந்தியாவின் சிற்பியாய் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை போற்றுவோம். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். வாழ்க பாரதம், வளர்க வையகம். குழந்தைகளே, உங்களுக்கு இன்னொரு செய்தியை கூறுகிறேன். சர்க்கரைன்னா பொதுவா இனிப்பு, ஆனா அதுதான் கசப்பா மாறிடுச்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போலத்தான் ஆகிவிட்டது நம்முடைய இன்றைய உணவு பழக்கம். சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசமின்றி இந்த நோய் ஏற்படுகிறது. குழந்தைகளாகிய நாம் இன்றைய தினத்தில் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும். சர்க்கரை வியாதியை குறித்து ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வில்லுப்பாட்டு இசைக்க வருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவிகள். இந்த வில்லுப்பாட்டு நமக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினையை தருகிறது.
ஒரு வாரமா ஆளையே காணோம். ஆமா, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட வரலையே. எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வரல. ஆமா, உங்க தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? எங்க தாத்தாவுக்கு சக்கர வியாதி, ரத்த கொதிப்பு மற்றும் இதய நோய் வந்துடுச்சு. ஆமா, உங்க தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் மது குடிச்சுக்கிட்டு புகை பிடிச்சுக்கிட்டு கண்டதையும் தின்னுக்கிட்டு சக்கரை நோயால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ பாவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், I will sing song, sugar song, salad song. Why the sugar, 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 டி? Why the sugar, 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 டி? Why the color, ramisu, make the life so dark. Mother always eat, make the life but is summer. Why the sugar, 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 டி? Come, sugar, come. Life rivers, sugar, sugar. Blood full of sugar, sugar. Heart, kidney, damage, damage. Why the sugar, sugar, sugar. Ice cold, post. Fire, soya. This is how we call you on. We have the process. Why the sugar, sugar, sugar. ஆமா, உங்க தாத்தா இப்ப வீட்டுல இருக்காரா இல்ல ஆஸ்பத்திரியில இருக்காரா? ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. இந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு? சிஎம்சி ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. இன்னும் ஏன் உங்க தாத்தாவுக்கு குணமாகல? அது ஒரு பெரிய கதை. ஒவ்வொன்னா சொன்னா நீ சோர்ந்தே போயிடுவ. சரி, ஆர்வத்தோட கேட்கறதுனால நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சக்கரை நோயை பத்தி சொல்றேன். சரி, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? காலை எழுந்தவுடன் பிஸ்ஸா, மாலை முழுசும் கொண்ட பஜ்ஜி என்று பழக்கப்படுத்தி கொண்டோம் நாமே. எனக்கு பிடிச்ச பீட்சா, போண்டா, பஜ்ஜி எல்லாம் இந்த பாட்டுல வருது. ஆமா, நல்லா பிடிச்சதுக்கோ உனக்கு. இப்படிதான் தொலைக்காட்சியும் கணினியும் பார்க்க வைத்து இளம் வயது மாணவர்களுக்கு கூட சிப்ஸையும் நொறுக்கு தீனியும் கொடுத்து உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தா உடற்பருமனே, சக்கர வியாதி என எல்லா வியாதியும் வரும். ஆமா, எல்லா வியாதியும் வரும். என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேம்மா, என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேம்மா, இதைய தினமும் சேர்த்துக்கோங்கம்மா, சிறுதானியத்தை நீங்க மறந்துட்டீங்களேம்மா, மருந்த உணவா சாப்பிடுறீங்களேம்மா, உணவை மருந்தா மாத்திடுங்கம்மா. என்னம்மா உங்களுக்கு புரிஞ்சதாம்மா, என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேம்மா. சிப்ஸையும் சாப்பிட்டா என்ன கெடுதல்? சிப்ஸையும் திருப்பி கொதிக்கிற எண்ணெயில போடுறாங்க. அதனால அது நம்ம உடம்புக்கு கெடுதலை விளைவிக்குது. சக்கரை நோய் வரும்னு சொல்றியே, சக்கரை சாப்பிட்டாதான் சக்கரை நோய் வருமா? நான் கூட எங்க அம்மாக்கு தெரியாம சர்க்கரையே திருடி தின்னுங்க. எனக்கு கூட பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூந்தினா ரொம்ப பிடிக்கும். சக்கரை சாப்பிட்டா மட்டும் சக்கரை நோய் வரதில்ல. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும், மது குடிச்சாலும், புகை பிடிச்சாலும், கண்டதையும் தின்னாலும் சக்கரை வியாதி வரும். சில பேருக்கு கால் அடிபட்டா காலே எடுக்கணும்னு சொல்றாங்களே. ஆமா, சக்கரை வியாதி வந்தா காலை பத்திரமா பாத்துக்கணும். செருப்பு கடிச்சு காலையே எடுத்தவங்களும் இருக்காங்க. அதனால எங்க அடிபட்டாலும் டாக்டர் கிட்ட தான் போய் பாத்துக்கணுமே தவிர நாமாவே வைத்தியம் செஞ்சுக்க கூடாது. நாமாவே வைத்தியம் செஞ்சுக்க கூடாது. சக்கரை வியாதி வந்தா கண்ணை டெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதயம் போன்ற மற்ற உள்ளுறுப்புகளை பத்திரமா பாத்துக்கணும். ஆமா, பத்திரமா பாத்துக்கணும். காலை மூளை உறங்கிடும், காலை வாங்கி வருவோடி, காலை தொட்டு கும்பிட்டு டயபெட்டிஸ் ஓடி போகுமே. இதுக்கான முழு தீர்வையும் சொல்லுங்களேன். சொல்றேன் கேளுங்க. தினமும் காலையில நடைப்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், விளையாடணும், ஓடணும், மிதிவண்டி மிதிக்கணும். இதையெல்லாம் செஞ்சு உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதோட அளவா சாப்பிடணும். அரிசி உணவை குறைச்சிக்கிட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கோதுமை, கேழ்வரகு இதையெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். ஐயோ, கேழ்வரகா? அதுல செய்யற கூழ், களி எனக்கு எதுவும் பிடிக்காது. கேழ்வரகு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க அதுல கூழ், களிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? புட்டு, அடை செய்யலாம். இப்பதான் புதுசா ராகி சேமியா கூட வந்துருச்சு. கல்யாண சமயம் காய்கறிகளும் பிரசாதம், இந்த பிரசாதம் இன்றே எனக்கு போகும்.
சத்தான உணவா தான் சாப்பிடணும். வாழியவே பல்லாண்டு காலம் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க வாழியவே. வாழிய 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 வாழியவே. இந்த வில்லுப்பாட்டுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குழந்தைகளோடு பேசுவதும் விளையாடுவதும் மட்டுமல்ல, குழந்தைகளை பற்றி பேசுவதும் கூட எவ்வளவு இனிமையானது. ஏழையின் சிரிப்பில் மட்டுமல்ல, குழந்தையின் சிரிப்பிலும் ஏழைகளை காணலாம் என்பது எவ்வளவு உண்மை. அவர்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த இனிய நன்னாளில் மேலும் அவர்களை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் உங்களுடன் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளித்த விஐடி நிறுவனத்தாருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 காட்பாடி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம். It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival.
It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. VIT பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் சுரேஷ். சம்மரில் பெரும்பாலும் பல பேருக்கு வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். சம்மர் ஹீட்டில் வந்து நிறைய ஹேர் ஃபால் அதிகமாகும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா? சம்மர் ஹீட்டில் ஹேர் ஃபால் எப்போவுமே தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஆனால் சம்மர் டைமில் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம சூடுனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளுக்கு நம்ம ஃபுட்டு நல்லா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வெளியிலையும் ஹேரை நல்லா பராமரிக்கணும். மெயின் வந்து எண்ணெய் வைக்கணும் தலைக்கு. எண்ணெய் வந்து நீங்கள் நல்லா செக்கு தேங்காய் எண்ணெயை பார்த்து வைங்க. அப்படி செக்கு தேங்காய் எண்ணெய் கூட ஒரு 2-3 வீட்டில் இருக்கிற விஷயமா நம்ம போட்டுட்டு வச்சாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கருவேப்பிலை, செம்பருத்தி பூ ரெண்டுத்தையும் நல்லா
செக்கு தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ரெண்டுமே நீங்கள் தடவிட்டு வர வர நல்லா வந்து உங்களுக்கு பாடியும் கூல் ஆகும், ஹேரும் வந்து கொட்டுறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹேர் வந்து ஹேர் ஃபால் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் இருக்குது. எல்லார் வீட்லையும் செம்பருத்தி இருக்கும். செம்பருத்தி இலை, நம்ம வந்து பூ வேணால் இலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 15 செம்பருத்தி இலை முன்னாள் நைட்டே வந்து வெந்தயத்தை ஊற வச்சுடுங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு வாங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அவ்வளோ ஷாம்பு போட வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே நல்லா குழகுழப்பு தன்மை இருக்கும். போட்டுட்டு வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், சீக்கிரமாக வெள்ளை முடி அந்த மாதிரி வராது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம யாருமே வந்து பெண்கள் இப்போ நிறைய பூ வைக்கிறது இல்லை, எதனா ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷனில் தான் வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, டெய்லி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூ வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாடியோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். மல்லிப்பூ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சம்மரில் வந்து டெய்லி வந்து வாங்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா பாடி ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும், முடி நல்லா நீட்டாக வளரும். அந்த மல்லிக்கு வந்து அப்படி ஒரு தன்மை இருக்குது. ஓ, பூ வைக்கிறதுனால இவ்வளோ சயின்டிஃபிக் ரீசன் இருக்குங்களா? நம்ம நேரில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பூ வைக்காதவங்க தயவு செஞ்சு பூ வைங்க சம்மரில். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते VIT, आप सुन रहे हैं VIT Community Radio 90.8 FM. आज आप सुन रहे हैं आपका शो VIT गपशप. दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ. नाम बंदे का है खुशवंत. आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक. और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर. पहलू क्या है, आइए जानते हैं. तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव. सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं. यादव, यादें. हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें. आप सभी का तो सबसे पहले वेलकम. आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है. तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी. तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का. कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था. फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है. नाम बंदे का यादव है. तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है. वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं. और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया. तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था. एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए. तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है और मैं खाना ले आता हूँ. हाँ जी, सही समझे आप. आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले ख़त्म करने की. अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं. लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक
आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने जबरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपनी लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे? अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर, आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों, ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि 1 large task into small tasks, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए
आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य, तो उसे ज़रूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज़्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और ज़रूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मज़े लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country is a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine
But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s, and it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class, or even middle class families. So how do you would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That's where the law comes in. But we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that agree to the point that okay, fine, a boy is given with a
boys' toys and the girl is given with girls' toys, there's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshay, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshay. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect that considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshay, it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I might like
I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was a active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was this
a time when the government said that there should be reservation for women in parliament, it is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing. That okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male-dominated society. Okay, yes, at this particular point of time, I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea, inculcate these ideas, 50 years down the line, when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is, you said, is the one who controls everyone and the general thinking of a particular country. But if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still.
But still there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify, say, Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to have lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say, I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone, it's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that, what should be the like the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So like for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay. Considering women going out is her free will, I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important.
And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Srujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్లు. ఇదే అదునైన అవకాశమని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి.
ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఈస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్ బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఈస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన, నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటము నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని.
అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను, అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్, అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావితరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాలా? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति
और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు.
తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశ పడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. This song is presented by SparkX Music Band.
காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகள். இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட 3 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் ஜனனி. இன்னைக்கு நம்ம இந்தியன் கண்ட்ரில பாரம்பரியமான விளையாட்டுகள் அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜிஸ் நம்மள ரொம்பவே ஓவர்டேக் பண்ணிடுச்சு. டெக்னாலஜிஸ் இன்னைக்கு கேமும் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் எதுக்குன்னா சும்மா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கு தான். ஆனா இன்னைக்கு பசங்க எல்லாருமே அதுக்கே அடிக்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய விளையாட்டுகள் விளையாடி இருப்போம். இன்னைக்கு அப்படி யாரும் விளையாடுறது கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அண்ட் எந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்தாலே நமக்கு நிறைய விளையாட்டுகள் ஞாபகம் வரும். இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டா நம்ம விளையாடினது நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் விளையாடி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பச்சை குதிரை தாண்டது, பம்பரம் விடுறது, கபடி, இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப எல்லா ஒரு விளையாட்டுமே அதை தான் பேஸா வச்சுதான் பில்ட் பண்ணிப்பாங்க. இப்ப கிரிக்கெட்டே எடுத்தாலும் அதுவும் ஒரு பாரம்பரியமான விளையாட்டுலேருந்து வந்தது தான் கிரிக்கெட். அதே மாதிரி தான் பம்பரம் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அதை வச்சு நம்ம கயிறு சுத்தும் போது நம்ம உடம்புல நமக்கே தெரியாம நிறைய திங்ஸ் ஆக்டிவா இருக்கும். நம்ம கை நிறைய செயல்படணுன்றதுக்கு தான் அந்த விளையாட்டு அந்த காலத்துலேருந்து விளையாடிட்டு வந்தாங்க. ஆனா அது இப்போ அதை மாடிஃபை பண்ணி ரேசர் அப்படின்னு ஒரு கேம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே பம்பரம் தான், பட் அதை விடுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இருந்தே அதை நம்ம இழுத்து விட்டோம்னா அந்த பம்பரம் கீழே சுத்தும். இந்த மாதிரி எல்லா விளையாட்டுலயுமே நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாம போயிடுச்சு. இப்ப இருக்க காலத்துல எல்லா ஒரு கேம்லயும் டெக்னாலஜி நீங்க சொன்ன மாதிரி நம்மள ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நிறைய கேம்ஸ் அழிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல ஸ்கூல் முடிச்ச உடனே பசங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்வெட் உடம்புக்கு ஆறுது ரொம்பவே நல்லது. ஆனா இப்ப யாருமே அந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் யாருமே விளையாடுறது கிடையாது. ஈஸியா ஒரு போன் இருந்தா போதும், அதுல ஜஸ்ட் நம்ம கைகளுக்கு மட்டும் தான் அதுல வேலையை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா கல்லா மண்ணா, இந்த கலர் டச் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறையவே இப்போ இல்ல. அதே வகையில பார்த்தோம்னா அந்த காலத்துல நம்ம விளையாடின எல்லா ஒரு விளையாட்டுலயுமே பின்னாடி ஒரு மீனிங்கோட தான் விளையாடுவோம். ஏன்னா இப்ப இவங்க சொன்ன மாதிரி கபடியா இருக்கட்டும், நொண்டியா இருக்கட்டும், அது விளையாட நமக்கே தெரியாம நம்மளோட ஐக்கியூ லெவல் ஸ்மார்ட் ஆயிட்டே இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா கபடி அப்படின்ற ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியாது, நம்மளுக்கு இருக்க 2 ஐசைட்டையும் நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். அந்த பார்டர் கிட்ட நம்ம கண்ணு இருக்கும், அப்படி பார்த்து ரொம்ப டேலண்டா விளையாடுவோம். இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த மாதிரி எந்த கேமுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துலயும் டெக்னாலஜின்னு உட்கார்ந்து இடத்துலயே ஜனனி சொன்ன மாதிரி பிளே ஸ்டேஷன் அதுலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா ஹெல்த் இஷ்யூஸ் கூட நிறைய வருது குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு. இப்போ கேம்ஸ் மூலிமா நிறைய பசங்களுக்கு கண்ணில் நிறைய பிரச்சனை. இப்போ அதையே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதே பார்த்துட்டு இருந்தோம்னா ஐ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சின்ன பசங்க இப்போ இருக்கிற ஒரு 10, 5 அந்த ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்ன பாரம்பரியமான கேம்ஸ் தவிர்த்து சின்ன வயசுல நான் இதை விளையாடினேன், இப்போ அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? நான் சின்ன வயசுல விளையாடி மிஸ் பண்ண கேம்னா அந்த ஓடிப்பூச்சு, கண்ணாம்பூச்சி, அதெல்லாம் இப்பயும் ஒரு கைடன்ஸுக்கு அதெல்லாம் விளையாடுறாங்க. பட் இதை தவிர்த்து கபடி, பம்பரம், கோலி அடிக்கிறது, அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நமக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த காலத்துல உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டுலேயே நிறைய விளையாட்டுகள் இருக்கும். பரமபதம் அந்த மாதிரி நிறைய விளையாடும். இப்பெல்லாம் அந்த கேம்லாம் விளையாடுறதே இல்லை. ஒண்ணுமே இல்லாம வெறும் ஃபோனுக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி பரமபதம், தாயம் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி லூடோ இல்லை பிஸ்னஸ் சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ்ங்கிறது என்ன விளையாட்டுன்னே தெரியல. உட்கார்ந்த இடத்துல சும்மா அது ஊர் வாங்கிறது, அந்த மாதிரி ஒரு கேம். நான் சின்ன வயசில் என்ன விளையாடுனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லா மண்ணா, இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சியே அது விளையாடுறது இல்லை. இப்போ சின்ன வயசுலலாம் நம்ம எப்படி விளையாடுவோம்னா ஒரு ப்ரொஃபஷனை நம்மளே தேர்ந்தெடுத்துட்டு, இப்போ எப்படி சொல்கிறது, டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு, அப்படியெல்லாம் நம்ம விளையாடுவோம். அதெல்லாமும் ஒரு கைண்ட் ஆஃப் விளையாட்டு தான். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் யாருமே விளையாடுறது கிடையாது அப்படின்னு தான் சொல்வேன். இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க விளையாடுற விஷயத்திலே. இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாடணும், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு பிளே ஸ்டேஷன்ல எப்படி விளையாடுறாங்கன்னா அனிமேட்டட் 3D பிளே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படின்னா வீட்டிலே சிஸ்டம்ல இருக்கும், நம்ம டிவில இருக்கும் அந்த பிளேயர்ஸ்,
நம்ம இங்க இருந்து ஆடணும்னா அதுவும் ஆடும். அந்த மாதிரி எல்லாம் இப்ப விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து அப்போ உட்காந்து ஜாலியா விளையாடிட்டு போனதுலாம் ராஜா ராணி அப்படின்ற ஒரு கேம் எல்லாம் கூட நம்ம அப்பெல்லாம் விளையாடுவோம். செட்டு போட்டு விளையாடுறது அதெல்லாம் அப்படிலாம் விளையாடிட்டு இருப்போம். இன்னைக்கு அதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு வருவேன். இந்த ஜனனி நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நம்ம வந்து அந்த காலத்தில் விளையாடுற விளையாட்டுலலாம் வந்து ஃபுல்லாக ஃபன்ஸ் இருக்கும், இல்லைனா அறிவுபூர்ணமாக விளையாடுவோம், இல்லைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவோம். இப்போ இருக்க கேம்லலாம் வந்து ஓவர் இமேஜினேஷன் தான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க கேமில் பார்க்குற கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருக்க மாதிரிலாம் நிறைய இமேஜின் பண்ணிப்பாங்க குழந்தைங்க. அந்த வீடியோ கேம்ஸ்குள்ளலாம் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். அதில் காமிக்கிற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அதெல்லாம் நிறைய நம்ம லைஃப்பில் லைஃப்ல வந்து நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. அந்த மாதிரி ஓவர் இமேஜினேஷனுக்குள்ள குழந்தைங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல. இவங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப இருக்கிற பசங்க வந்து ஓவரா அந்த கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து டெய்லி வந்து வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணிக்க மாட்டான். பட் டாக்டர் வந்து அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னால நிறைய தண்ணி குடிக்கணும்ன்றதுக்காகவே ஸ்பைடர்மேன் பாட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் தண்ணியை குடிக்கிறான். ஏன்னா எனக்கு கேட்டா அவனுக்கு அவ்வளவு பவர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த பசங்க போடிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி விளையாட்டுகள் இப்போ வந்து ஒரு கேம் இருக்குங்க, அது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் அது அப்படி விளையாடுறாங்க. வார் அட்டாக் போகணும், அதெல்லாம் செய்யணும், கிளான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த கேமை வந்து ரொம்ப அடிக்டடா விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெக்னாலஜின்னு தான் சொல்லணும். முன்னாடி நம்ம விளையாடுற கேம் வந்து ரொம்ப சின்ன கேமாக தான் இருக்கும், ஆனால் ஏரியாவில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கேம் வந்து அது ஒரு வேர்ல்டு வைட்னே சொல்லலாம். ஆனால் அதில் அவங்க கிளானில் இருக்கவங்களே யார் என்ன முகம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, பேர் கூட தெரியாது. பட் அந்த கேம்ஸ்லாம் நிறைய இன்வால்வ் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனது தான். இப்போ என் தம்பியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேம் வந்து எப்படி விளையாடுவான்னா கரெக்டாக டைமுக்கே எடுத்துப்பான். அந்த கிளான் வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடுச்சுன்னா போதும், அவ்வளோதான். அவன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா ஒர்க் அவன் படிச்சுட்டு இருப்பான். +2 படிக்கிறான், அவன் படிச்சுட்டு இருப்பான். அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வார் போய் அட்டாக் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் வந்து எல்லா டீனேஜர்ஸ்லாம் கூட இப்போ வந்து கவர் பண்ணிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள அடக்கி வளர்ப்பாங்க. இப்போ தெருவில் விட்டா குழந்தைக்கு எங்க அடிபட்டுறமோ இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்றதே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. எனக்கு கேட்ட பெற்றோர்களும் ஒரு விதமான ரீசன் தான் இதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்மலாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் விட்டு வந்த உடனே நிறைய விளையாட ஆரம்பிச்சிரும். ஆனாலும் அது வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் போகுமே தவிர அதில் அடிக்ட் ஆகி போக மாட்டோம். இப்போ வந்து ஃபோன்ஸில் கேம் அப்படின்னு வந்த உடனே அவங்க சாப்பிட்றது தூங்குறது எல்லா டைமிங்ஸும் தவிர்த்து கேம்னு அதில் அடிக்ட் ஆகிறாங்க. அது எதனாலன்றது வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, அதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம விளையாடின விளையாட்டுலலாம் வந்து உடல் ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் வந்து நம்ம லைஃப் சைக்கிளோட டைமிங்கே மாற்றி அதுக்குள்ளே அவ்வளோ அடிக்டாக போகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து நம்ம எப்படி விளையாடிட்டு இருந்தோம்னா தெருவில் இருக்க பசங்க கூட எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ பக்கத்து வீட்டு பசங்க அதுக்கு பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஸோ கரெக்டாக எல்லாருமே வந்து விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போவோம். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்ம லைஃப் சைக்கிள் வந்து இது எப்படி வந்து நம்மளை பாதிக்கிறதுனா, இப்போ பசங்களுக்குலாம் வந்து மூளை வந்து ரொம்பவே மைன்யூட்டான ஒரு விஷயம், வளரக்கூடிய வயசு அது. அப்போ வந்து கேம்ஸில் உட்காந்து அதை அடிக்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபோனோடைய ரேஸ் வந்து அவங்க பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போலாம் வந்து டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, பசங்க கிட்ட போன் கொடுக்காதீங்க, அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களுடைய ஐக்யூ எப்படி ஆயிடும்னா என்ன சொல்றது, அடுத்து அந்த போனை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை விட்டு வெளில திங்க் பண்ணாத அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு உலகம். முன்ன வெளியில போய் விளையாடுறது மூலமா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பசங்க எந்த அளவுக்கு போய் ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே எல்லாராலையும் விளையாட முடியும், ஆனா யாருமே விளையாடுறது இல்ல. இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து முன்ன இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி வெளில ஃப்ரீயா யாரையும் விளையாட விடுறது இல்ல. அந்த பசங்களுக்கு அந்த வயசுலயே வந்து போர் அடிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செல்போன்ஸை தேடி போய் அதனால வந்து இப்ப அடிக்ட் ஆகி அப்படியே இருக்காங்க.
ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபோனுன்ற ஒரு விஷயம் தேவைப்படாமல் இருக்கும். எனக்கு கேட்டால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு இன்னும் நிறையவே வரும். ஒரு சின்ன வயசில் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் வரைக்கும் வந்து நல்லா ஓடி ஆடி நல்லா வேர்வை சிந்துற அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்தால் கூட அது தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க விளையாடுற வயசில் ஒரு ஃபோனுன்னும் போது அவங்களுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு பாதிப்புக்கு தரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிறைய அழிஞ்சிட்டு வர கேமுன்னு பார்த்தோம்னா கபடி தான். எக்ஸ்பெஷலாக வந்து கபடி விளையாடும் போது நம்ம உடம்புல வந்து நிறைய ஆக்டிவாக இருப்போம். நம்ம அவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். நம்ம அவ்வளோ நேரம் விளையாடி இருந்தாலும் களைச்சி போய் தூங்குவோம். நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தோம்னா ஒரே இடத்துல தான் இருக்காங்க, பட் அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜனனி சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட்றது அதுலலாம் கூட அம்மா வந்து ஊட்டட்டும் அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இதுக்குள்ள இருக்காங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா அது ரொம்பவே டிஃபெக்ட் ஆகுது குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ பெரிய லெவலில் கேம் எல்லாம் கூட அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கபடின்ற கேம் வந்து இப்போ நிறைய பேருக்கு விளையாடுறத நிறுத்திட்டு எல்லாரும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கபடி வந்து ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அழிஞ்சிட்டு வருதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்க வந்து கபடி வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணிட்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கொக்கோன்ற கேம் பொண்ணுங்களாம் வந்து அப்போ நிறைய வந்து கொக்கோ அப்படின்ற கேம் வந்து விளையாடுவாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லெவலில் இருக்கிற கேர்ள்ஸே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் யார் விளையாடுவா, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஸ்கூல் லெவல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா என்ன சொல்றது, உட்காந்து எல்லாரும் கதை பேசுறாங்க, எல்லாரும் டீஸ் பண்றது ஒரு விளையாட்டா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பெரிய லெவல்ல கேம்ஸ் வந்து எப்படி வந்து முன்னேற முடியும்? இப்போ நம்ம கிட்ட ஸ்கூல் லெவல்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரிய லெவல் கேம் வந்து என்ன கேம்ஸ்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? எதனால அழிஞ்சிட்டு வருது? பெரிய லெவல் கேம்ஸ்ன்னு இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, முன்ன நம்ம ஒரு 4 to 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கூட இல்லை, ஒரு 5 வரைக்கும் அந்த 1 hour கூட நிறைய பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டம் அந்த மாதிரி நிறைய விட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டம் விட தெரியாது, ஆனால் ரோட்டில் வந்து சும்மாவது ஏதாவது ஒரு பட்டம் வாங்கிட்டு நான் பாட்டு ஓடிட்டாவது இருந்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து அப்படி ஒரு விஷயத்த நம்மளால வானத்தில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர கேமுன்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து ஒரு குட்டி கேம் தான். கோலி அடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன விளையாட்டு தான். மேபி அது விளையாடுறது கூட வீட்டிலலாம் திட்டுவாங்க நம்ம விளையாடும் போதே. ஆனால் அந்த சின்ன விளையாட்டோட பெரிய நோக்கமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். அந்த மாதிரி இப்போ எந்த கேமுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதை வந்து நம்ம குறிப்பாத்து அடிப்போம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்றுத்து மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து அடிப்போம். அது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேம். அதை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டிலே கூட நம்ம என் தம்பிக்கு கூட அது விளையாடுறது கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சி காரசாரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாரம்பரிய விளையாட்டுகளை பத்தி நிறைய பார்த்துட்டு வரணும். இன்னும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பாரம்பரிய விளையாட்டுனால நம்மளுக்குள்ளவே இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துலலாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலாக பாய்ஸ்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் பச்சை குதிரை தாண்டுறது அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப பரவலாகவே இருந்த ஒரு விஷயம். அந்த விளையாட்டு இப்போ யாருக்கும் தெரியறதே இல்லை. என் தம்பிக்கே கூட அந்த பேர் சொன்னா என்னது இது அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துச்சு. ஆனால் அதுலேருந்து வந்ததுதான் இந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாமே. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இப்போ வந்து இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மீட் அது மாதிரிலாம் நடக்கிற எல்லா ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பாரம்பரியமான விளையாட்டுகள் தான் இருக்கு.
அது விளையாட விளையாட நம்ம உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறோம் இல்லையா, அதனால உடல் ரீதியா வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து நிறைய விளையாட இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. அவங்க சாப்பிட்றது எதுவா வேணா இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல வந்து அப்ப இருந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா எந்த ஒரு ஃபுட்டுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நம்ம விளையாட தான் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நீச்சல் அடிக்க கிணத்துக்கிட்ட எல்லாம் போவாங்க. இப்போலாம் பார்த்தா கிணறும் இல்லை, யாரும் ஸ்விம்மிங்க்கும் போறது இல்லை. இப்போ அதுக்குன்னே தனி கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்ட்டு போறாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இப்பெல்லாம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல வீட்டுக்காரங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் முதல் வந்து அவங்க இறக்குற விஷயமே வந்து மண்ணு தான் வந்து எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அந்த மண்ணு எடுத்துன்னு வந்து போட்டு தான் அந்த பசங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் வரும்னே தெரியாது. அந்த மண்ணு மேல போய் விளையாடிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. நான்லாம் கூட அப்படிலாம் விளையாடிட்டு தான் இருந்தேன். என் தம்பி கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை விளையாடிட்டு இருந்தான். இப்போதான் வந்து யாரும் அதெல்லாம் விளையாடுறது கிடையாது. மண்ணில் விளையாடுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாம போகுதுன்னா, அது வந்து ஒரு விதமான ஒரு ஆத்து மணல் இல்லையா. ஸோ ஆத்து மணல் அப்படின்னும் போது அது வந்து ஆத்துல வந்து அப்பெல்லாம் வந்து ஏன் சின்ன வயசுல எல்லாம் வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து அந்த ஆத்து மணல் எடுத்துட்டு வரும்போது என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு ஹியூமினிட்டி பவர் இருக்கும். அந்த ஹியூமினிட்டி பவர் அதுல விளையாடும் போது அப்பவும் திட்டுவாங்க எங்க அம்மாலாம், மண்ணில எல்லாம் போய் விளையாடாத, கை கால்லாம் நாஸ்தி பண்ணிட்டு வரீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து அதெல்லாம் தாண்டி போய் விளையாடுறதுல ஒரு சந்தோஷம் வந்து அதிகமா இருந்தது. அண்ட் அதே மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பசங்களுக்குள்ள எதுவுமே இல்லாம போயிட்டுது. இன்னைக்கு வந்து டிவி பார்த்துட்டு சிரிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. டிவி ஃபோன்லாம் வச்சுட்டு இப்போ ஏதாவது வீடியோஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கணுன்றதுக்காகவே ஒரு வீடியோஸ்லாம் ஜோக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம அப்போ இருக்கும் போதெல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேமை விளையாடணுன்னாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் தரும். சமையல்லாம் செஞ்சுலாம் கூட விளையாடி இருக்கோம். சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சு சமையல் செஞ்சுலாமும் விளையாடி இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் யாரும் செய்யறது கிடையாது. அண்ட் அப்போ வந்து சொப்பு சாமான்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து இல்லாமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விளையாடுறதுல வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு ஹைக்யூ லெவல்லாமும் வந்து இப்ப அடுத்து நம்ம என்ன விளையாடலாம். அப்பெல்லாம் நாங்க விளையாடும் போதெல்லாம் எங்களுக்கு போரே அடிக்காது. அப்ப வந்து போர் அடிக்கிறன்ற வார்த்தையே வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியாம இருக்கும். இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து என்ன விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா பசங்களும் சொல்ற ஒரே வார்த்தை, இந்த கேம் போர் அடிக்குது, இது போதும் எனக்கு, இந்த லெவல்ல எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேற என்ன கேம் விளையாடுறது அப்படி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உலகம் வந்து அப்படி மாறிட்டு வருதுன்னு நான் சொல்லுவேன். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஆகணும். அந்த காலத்துல பல்லாங்குழி அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கும். அப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்கூலுக்கு கூட போகாத காலத்துலலாம் கூட அந்த கேம் இருந்துச்சு. அந்த கேம்ல வந்து அவ்வளோ ஒரு ஸ்கில் பவர் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ கூட நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் பண்ணுறோன்னா உடனே வந்து ஃபோனை எடுத்து கால்குலேட்டரில் தான் ஆட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கேமே வந்து மேக்ஸ் பேஸ் தான். அந்த கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது விளையாடும் போது அப்படி இருக்கும். அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ உட்காந்து எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் அப்படின்னு அதுதான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ எல்லாமே வந்து ஒரு மனக்கணக்கு அப்படின்னே இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து விளையாட்டுக்கு வாங்கி கொடுங்க, இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கிற காலம் போய் இப்போ வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு ஷூஸ் வேணும், ஸ்லிப்பர்ஸ் வேணும், அப்படிதான் பசங்க வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன், அந்த எலக்ட்ரானிக் அது மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியதே இல்லை. ஜனனி சொன்ன மாதிரி அந்த சொப்பு சாமான் அப்படிலாம் வந்து இப்பெல்லாம் அது பரணை மேலதான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம வீட்லயே எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஞாபகம் இருக்கும் நமக்கு அதுல. பட் இப்போ வந்து எந்த குழந்தைங்களுக்கும் அது தெரியறதே இல்லை. அதை பேஸ் பண்ணி வந்ததுதான் அந்த பார்பி டால் செட்டுன்னு. அதை உட்காந்து ஒரே பொம்மையை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா விளையாண்டுருக்காங்க. அதுக்கு தலைவாரி விடுறாங்க, ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க. அதுல என்ன இருக்குன்னே தெரியல, அதேதான் வச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க. என்ன கேட்டா 90s கிட்ஸ் தான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜும் கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே கிராஸ் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல வந்து வெளில ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடினது, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி செட்ஸ், அது மாதிரி பாக்ஸ்ல வர விஷயங்களை வச்சு விளையாடினது, இப்போ போன்ஸ், அந்த மாதிரி வந்து அவங்க லைஃப்ல வந்து எல்லா ஸ்டேஜஸ்லயுமே எல்லா விளையாட்டுகளுமே விளையாடி வருது. ஆனா இப்ப இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா போன்ஸ் அந்த மாதிரி விஷயம் மட்டும் தான். முன்னெல்லாம் பீச்சுக்கு போனோம்னா வந்து பலூன் ஷூட்டிங்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் அதெல்லாம் வாங்கி அதுலலாம் ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதே மாதிரி முன்ன வந்து இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் ஏதாவது வாங்கி தரணுன்றதுக்காகவே அடம் பிடிச்சது போய் இப்போ பிராண்டடா எனக்கு இது வேணும், பிளே ஸ்டேஷன் வாங்கி தெரியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பசங்க வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. இப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் அந்த டீச்சர் விளையாட்டு அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட விளையாடி இருக்கேன். அதனால என்ன யூஸ்னா என்னோட மேக்ஸ் சப்ஜெக்டே எடுத்து நான் போட்டு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தானே. இப்போ பாத்தீங்கன்னா
என் தங்கச்சி மேக்ஸ் போடணும்னா என்கிட்ட தான் வருவா. அந்த விளையாட்டெல்லாம் அவன் விளையாடுறதே இல்லை. அவளே போட்டு பார்த்தா அது ஒரு நல்லது தானே, விளையாட்டுலேயே படிப்பு அப்படின்றது மாதிரி. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் போய் இப்போ வந்து சின்ன சின்ன விளையாட்டை வச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கணும்னா கில்லியிலேருந்து வந்தது தான் அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கேம்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே வந்து சின்ன சின்ன கேம்லேருந்து வந்தது தான். அந்த பச்சை குதிரை தாண்டதுலேருந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அதெல்லாம். அதே மாதிரி டயர் ஓட்டி விளையாடுவாங்க, அதுலேருந்து வந்தது தான் ரன்னிங் ரேஸ். இப்போ வந்து மீட்டரா வச்சு ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கணும். அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து எங்கடா எந்த வண்டி ரிப்பேர் ஆகும், ஒரு டயர் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்கலாம். அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், நான் விளையாடுனதில்லை, பட் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஊருக்குலாம் போகும்போது அந்த டயரை வச்சு ஒரு குச்சி வச்சுட்டு ஓடுவாங்க, ஒரு கும்பலே ஓடும், ஒரு ஊரே ஓடுற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு பெருசா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, பட் அதுல வந்து அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு வந்ததுதான் ரன்னிங் ரேஸ். அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லா ஒரு விளையாட்டுல இருந்தும் வந்தது தான் இப்ப இருக்க அச்சீவ் ஆயிருக்க கேம்ஸ் எல்லாமே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி டயர் ஓட்டுறதுல வந்து ஒரு பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐக்யூ லெவல் கூட அதுல வந்து ரொம்ப, அதுல வந்து அந்த டயர் ஓடுறதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஓடுவாங்க. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அங்க வந்து அந்த டயர் மூலமா வந்து அந்த பசங்க கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியறதே இல்லை. ஆனா அப்பெல்லாம் வந்து ஒரு குளத்துல தண்ணி இருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கத்து கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே அது வந்து எக்ஸசைஸும் தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் என்னன்னே தெரியாம அந்த காலத்துல எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஸ்விம்மிங்ன்றது வந்து நம்ம பிசிக்கலா நம்ம பாடியை வந்து பேலன்ஸா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அது எல்லாருக்குமே வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இருக்க காலத்துல நிறைய பேருக்கு அது வந்து தெரியறதே இல்லை. சௌபாக்கியா சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஃபீ கட்டி தனியா கிளாஸஸ் எல்லாம் போகியும் அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரஸ்டேஜுக்காக தான் அதையும் கத்துக்கிறாங்க. அதுல இருக்க யூசேஜை பத்தி யாரும் பாக்குறதே இல்லை. நீங்க சின்ன வயசுல எல்லாம் விளையாடுனதை பத்தின உங்களுடைய அனுபவங்களை இங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இங்க இல்லை, எங்க அப்பா ஊர் தான் வேலூர், எங்க அம்மா ஊர் வந்து வில்லேஜ் சைடு சேலத்துக்கு பக்கத்துல. ஸோ அங்க போகும்போது அங்க போனாலே நான் வந்துட்டாலே அந்த வில்லேஜ் பசங்கலாம் எனக்குன்னு ஒரு செட் எடுத்துட்டு வராங்க. கோலி, பம்பரம், அது எல்லாமே வந்து அவ்வளோ ஆர்வமா விளையாடுவோம். கோலிலாம் வந்து குறி பார்த்து அடிச்சா நமக்கு வந்து அவ்வளோ பெருசா எதுவும் தரமாட்டாங்க. அப்பெல்லாம் வந்து 10 பைசாக்கு ஒரு சாக்லேட் இருக்கும் நூல்ல கட்டி, அதுதான் வந்து வின்னிங் பிரைஸ்னே சொல்லுவாங்க. அதுக்கே வந்து அந்த கோலிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அடிப்போம். டிஸ்டன்ஸ் வச்சு ஒன்ஸ் நம்ம வந்து அடிக்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து தூரம் பண்ணிட்டே போவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் வந்து குறிப்பாத்து நான் அடிச்சு நிறைய வின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பம்பரம் வந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பம்பரத்தை வச்சு அந்த பம்பரம் அடிச்சு உடைப்போம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான கேம். ஸ்ட்ரென்த்தை எல்லாரையும் உடைக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடா நம்ம வந்து நம்ம கை தான் நாங்கள் வேலை பண்ணுது, அவ்வளோ ஸ்பீடா நம்ம விடுறதை வச்சு ஒரு பம்பரமே உடஞ்சிரும். அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆக்சுவலா. இப்போ நான் சின்ன வயசுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் வந்து இங்கே அப்பா வீட்லேயும் வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாகவே விளையாடுவேன். அண்ட் அதே மாதிரி அம்மா சைடு வீட்லேயும் போகும்போது, அம்மா சைடு வீட்டில் போகும்போது ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் தான். ஆனால் இங்கே அப்பா சைடில் இருக்கும்போது எப்படின்னா வந்து எல்லாம் பக்கத்து வீட்டு பசங்க கூட நான் விளையாடினது வந்து ரொம்ப அதிகம். கரெக்டாக வந்து ஒரு 4 o'clock நான் ஸ்கூல்லேருந்து வருவேன். 4லேருந்து 5 வரையும் தான் நான் வீட்டுக்குள்ளவே இருப்பேன். அதுக்கப்புறம் 6லேருந்து 9:30 வரையும் நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். என்ன விளையாடுவேன்ட்டு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஷாபூத்ரி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஷாபூத்ரி போட்டு விளையாடுறதுலாம் அதுல எல்லாமே கூட நம்ம சீட்டிங்லாம் பண்ணி ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். அண்ட் அதே மாதிரி ஷாபூத்ரி விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம். கண்ணாமூச்சி நாங்க எப்படி விளையாடுவோம்னா பக்கத்து தெருல தாண்டி போயிடக்கூடாது, இந்த தெருல தான் விளையாடணும், 4 வீடு தான் சொல்லிடுவோம். அந்த 4 வீட்டுக்குள்ளவே மாத்தி விளையாடிட்டு வருவோம். அண்ட் அது மாதிரி நாங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் வேற போட்டுப்போம். வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது, கண்ணாமூச்சி விளையாடும் போது வெளிலவே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சின்னதா ரூல்ஸ் எல்லாம் போட்டு விளையாடும் போது நமக்குள்ளவே நம்ம வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் கல்லாமண்ணான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். செம்மையா இருக்கும் அந்த கேம். அந்த கேம் எல்லாம் வந்து எங்கதான் போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு யாருமே அதெல்லாம் விளையாடுறது கிடையாது. ஆனா அந்த கேம்லாம் விளையாடும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ போர் அடிக்கிற அளவுக்கு சின்ன வயசுல அவ்வளோலாம் இருக்காது. எப்படா ஸ்கூல் முடிச்சு எப்போ வீட்டுக்கு வருவோம், ரெடி ஆயிட்டு விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ள. இப்போ ஸ்கூலுக்கே போனேன்னா கூட எப்போ 4 மணிக்கு பெல் அடிக்கும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஸ்ட்ரீட்ல கேங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஏஜ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. 4th 1 3rd LKG இப்படிலாம் தான் ஒரு குரூப்பாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லா விளையாட்டு இது வரைக்கும் ஒரு விளையாட்டு கூட நாங்கள் விட்டதில்லை. லீவ் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வாக்கிங் போகிறோன்ற பேரில் சும்மா ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஒரு 6-7 வரைக்கும் கூட நாங்கள் விளையாடிட்டே இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட 2 பேர்கிட்ட சைக்கிள் இருந்தால் போதும், ஒரு ரேஸ் வைக்கிறோன்ற பேரில் அந்த ஸ்ட்ரீட்டில் கூட யாருமே நாங்கள் நடக்க கூட விட மாட்டோம், அப்படி ரேஸ் விட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கண்ணாமூச்சியாக இருக்கட்டும்,
அப்படியே ஒரு நிமிஷம் ரோடே பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வெளில வந்து அவங்கவுங்க வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க, பசங்க நாங்கள் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்கவே ஒரே கலகலன்னு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போல்லாம் அதை பார்க்க முடியல, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் விளையாடின விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஊர் வந்து ஒரு கிராமம் தான். அங்கே கிராமத்தில் வந்து நிறைய பூச்செடிகள் இருக்கும். நிறைய பூவை கலெக்ட் பண்ணி யார் அழகாக பொக்கே கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி விளையாடணும். இப்போ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் விதவிதமாக பூ இருக்கும். எங்கள் அப்பா சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெருவுக்குலாம் நான் போய் விளையாடினதே கிடையாது என்னைக்கும். இந்த மாதிரி வீட்டிலே இந்த டீச்சர் விளையாட்டு, பேங்கர் விளையாட்டு இந்த மாதிரி தான் விளையாடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி பாரம்பரியமான விளையாட்டுக்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வரதுக்கு முதல் ரீசன் வந்து இது யாரும் வந்து சரியான முறையில பசங்களுக்கு சொல்லி தரது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்க தாத்தா பாட்டி கிட்டயும் தான் இந்த விஷயம் இருக்கு. அண்ட் அவங்க அக்காங்கெல்லாம், அக்கா அண்ணா, அவங்க அதான் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் இருக்கு இதை வந்து வளர்த்துட்டு வர்றது. அவங்க தான் வந்து ஒழுங்கா சொல்லணும் பசங்களுக்கு. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சாதான் தெரியும் அதோட இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சிட்டு அவங்களுக்கு இப்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது நீ போய் டிவி போட்டு பாரு, நீ போய் வேற கேம் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்லலாம்னா இதோ இந்த விளையாட்டு விளையாடி பாரு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் வர ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த கேம்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கும் அப்படின்றதுதான் வந்து எங்களோட கருத்து. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் அதுதான். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Hello VIT. You are tuned to 90.8 VIT Community Radio. This is your host of the Silver Lining Show, RJ Sandal, and with me is RJ Tanvi. As the semester winds up, I hope you had fun, and especially the freshers enjoy their first taste of college. We hope you all have successfully submitted all the assignments, completed all the reviews, and have begun to buckle down to begin your final studies for the final exams of the semester, the FATs. The FATs, or any exam for that matter, can be very stressful on the mind and on the body. We start sleeping less, our eating habits deteriorate, and we seriously get stressed out. With only 2 more days to go, we are going to walk you through a few tips that you can use to do well in your FAT examinations. Every student who aims to become a high achiever will experience exam stress. It is an unavoidable part of a student life that can be tough not to crack. Remember, stress exists for a reason, and you can choose to let it be your downfall or use it to drive you to improve your work. The difference between a student who allows stress to overwhelm them and someone who uses it to push them harder is what they do when they are facing that brick wall mid-study. Admirable students will pause, reflect, and choose a path that will help them overcome the impasse and not just wait for the wave to engulf them. Getting stressed during exam time is pretty common for everyone. Even 9-pointers freak out sometimes. And even after that, what makes them topper is their ability to handle the stress that has been dropped upon them. Considering your age or legacy, would you define it? Sure. Stress is one of the body's natural responses to something that is threatening or frightening. It is something that we all experience time to time. Now, stress comeback can only happen once we have identified the causes and then treat them accordingly. Now, your reasons to get stressed may vary. It may be because of parental pressure, or maybe because of lack of self-motivation or confidence, and lack of preparation and planning as well. Or maybe due to the need to do better than your peers. So let's deal with these problems one step at a time. So, if you're stressed about not having a plan or schedule for your studies and you find yourself severely lacking in preparation, just know that you're an engineering student. You were made for days like these. Just kidding. Good. That was a horrible but slightly true reality. It's alright if you haven't gotten down to your studies, cause you can start right now. You have an approximation of 2.5 days, that is 50 hours left for your first exam.
Don't squander it stressing, utilize it productively. Yes, start by writing down your timetable. Figure out the breaks you have between your tests. Plan for the first 3 tests first and then begin planning for the rest. If by luck you have light exams in between hard ones, even better, you can have a great plan formulated. You know that much of the new portion has not been covered after Cat 2, so that's a plus point too. But you should also consider that Cat 2 was an open book, which means that not much of preparation would have gone into preparing for it. Well, you cannot say that. Just because both of us don't prepare for open books that much doesn't mean. हेलो वीआईटी, आप सुन रहे हो वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और मैं आपका होस्ट आरजे अर्थ। और एक नया दिन और एक नया जोश और एक नए शख्सियत के साथ हम लेकर आ चुके हैं अपना शो आसान है। वेलकम टीम समर्थ ऑन द शो। हेलो धीरज। सो दिस इज़ द टीम समर्थ, दिस इज़ द रॉकेटरी टीम ऑफ वीआईटी एंड दे आर डेवलपिंग रॉकेट्स एंड दे आर वेरी फ्यूचरिस्टिक अबाउट टेक्नोलॉजी। इन्होंने जो कुछ किया हुआ है अभी टेक के फील्ड में, इट्स वे बियॉन्ड द इमेजिनेशन। जो आप अपने आगे बात करेंगे काफ़ी सारी चीज़ इन लोग से सीखने मिलेगी एंड व्हाट दे आर डेवलपिंग करंटली एज फॉर द नेशन इज़ वे बियॉन्ड द इमेजिनेशन। आई एम टेलिंग दिस थिंग बिकॉज आप जब आगे सुनोगे तब आपको बहुत कुछ नई चीज़ सीखने मिलेगी। तो मैं पहले जानना चाहता हूँ धीरज से कि धीरज ये टीम कैसे फॉर्म हुई थी। धीरज इज़ द कैप्टन ऑफ टीम समर्थ। टीम was formed by our super seniors. Like 4 साल पहले a group of aerospace enthusiasts came together and thought why not form an aerospace team in VIT, because there was no aerospace team in VIT per se, none that made rockets or CANSATs. So पहले हमारे seniors ने team form किया to participate in the CANSAT competitions. CANSAT क्या होता है? CANSATs are nothing but canned satellites which are miniature satellites per se. तो हम नासा के कंपटीशन है ये। तो वी डिज़ाइंड कैंड स्मॉल सैटेलाइट्स अकॉर्डिंग टू द नासा स्पेसिफिकेशंस एंड टेक देम to the US and participate in those competitions. And we participated for the past 5 years and we have been in a good position since then. फिर in 2020 this lockdown happened and it was stuck. It was little bit stuck and we did not get to go to the competition. So we thought why not dive into something bigger and something better. So we dove into making rockets and it was a good experience since then. So Arth, I'm the ex-captain of Team Summer. The present captain is Radha Debal. He's sitting right beside me. Yeah. So how was your experience working with Team Summer from the very first year? Because you might have joined in the first year और दिन भर कॉलेज में रहना, फिर उसके बाद रात को लैब्स में रहना, तो कैसे मैनेज करते थे एज एन स्टूडेंट? Well, to be frank, initially it was very hard because तभी एकदम पूरा कॉलेज लाइफ नया था, सबके आग डिफरेंट डायरेक्शंस में थे एंड नॉट जस्ट द टीम, बट इवेंचुअली जब काम स्टार्ट हुआ, जब सीनियर्स के साथ इंटरेक्शन होने लगा, while actually having hands-on experience on these projects, तो sort of टीम के साथ कनेक्शन बढ़ने लगा and it was pretty exciting, like seeing your own hard work, seeing all your learnings actually coming to life and actually seeing everything working in one project. So that's how my interest towards the team started growing and अभी तो काफ़ी बड़ा रॉकेट बना दिया। मैं लैब में देखे तुम्हारे पिक्चर्स देखे। सो हाउ डिड यू मैनेज मेकिंग अ रॉकेट फ्रॉम द डिफरेंट फील्ड्स एंड पर्सपेक्टिव्स? बिकॉज you might need a technical person in the field of mechanical, then you again need an electronics guy, then you need computer based embedded system, so robotics. So how did you manage to cope up with all these things together and make such a beautiful piece of technology? Well, I'll say it's two sides to the same coin. On one side it was very challenging because bringing people from different fields and ensuring that their focus is on one project for around 2 years. Our seniors like Dheeraj here, they started this project
and it's on us to actually finish that and see this beautiful. Our name of the rocket is Pinaka. To ensure that Pinaka launches and reaches its apogee, that's on us. So yeah, it was pretty challenging bringing different kinds of people from different nationalities, and when it was online, bringing people from literally every part of the country, from Delhi to Tamil Nadu, from Maharashtra to Kolkata, everyone. Right. It was pretty challenging, but again, throughout all these challenges, somewhere the team bonding grew. I felt more connected, and I think everyone, I can speak for everyone that we all felt Right. certain eagerness to actually see this project come to an end, Right. because our seniors put in the hard work. We had been working with them. We saw the amount of dedication, the amount of learning they had to go through, and then giving it over to us, and to ensure that the future of Team Summer remains intact. Amazing. It was a hell of an Actually, it's a teamwork which has made this thing possible. And now coming up to the point that you might be going to the competitions in this year and in the other a few of the competitions which your senior went off. So how was your experience going to US and doing the stuff before getting to the competition? Well, as we all know, Corona is here. So for now, per se, we didn't get to go to the competitions in the past years. Right. For the past couple of years, we planned to go to the US in 2020 as well as 2021, but we did not get to go, unfortunately. All the competitions are online. But this year, hopefully, we will get to go. Like, our juniors will get to go and launch our rocket. That's our hope. That's our ambition for this year. And to answer your interdisciplinary question, that how can computer science, mechanical guys come together and work? Well, while recruiting itself, you must know we recruit people from all the branches to make sure that all the aspects of the rockets is built properly. So we collect expertise from all the branches, and it is an interdisciplinary work. None of Right. them works individually. Being a ex-captain, you never thought कि मेरे को अब यार टीम छोड़ना है, मैं already frustrated हो चुका हूँ, काम नहीं हो रहा है, रात को permissions का ये issue हो रहा है, and many difficulties all over. तो कभी ऐसा नहीं हुआ यार टीम छोड़ दे, चलो कुछ खुद के लिए कर लेता हूँ, टीम के लिए तो कर ही रहा हूँ. बात ऐसा है, मतलब there was points where these thoughts there was points where these thoughts came to my mind, पर फाइनल एम्बिशन देख लिया, जो रॉकेट बनाना है हमें, वो रॉकेट देखने के बाद तो सबको वर्थ लगता है भाई कि वी हैव वर्कड सो हार्ड, वी हैव मेड दिस रॉकेट, सो इट इज एट द एंड इट्स वर्थ. Exactly. Yeah, so that thought didn't overshadow my thoughts of making the rocket. How did you manage your patience all throughout the way? Because when I see it's a long-term procedure to get all these things done in-house, and उसके बाद आप अभी जब results देख रहे हो rocket का, तो how did you manage your patience all the way throughout? Well, because it's a long-term, people can't manage इतना time तक खुद को आप वो जगह पे stable रखो और फिर उसको आप execution में लाओ. Well, starting में online था, तो it was a little bit difficult to cope up with the online mechanisms like online meetings low. Our project is product based, so we had to make physical prototypes of our products. So वो थोड़ा मुश्किल था starting में कि तो management मुश्किल था, but over the time of a year or so, everything became coordinated. The juniors were really cooperating with us. They helped us make the project. Or then it was good at the end of the day. Amazing. So this is quite exciting that when you see this type of teams, they work from like morning. Sometimes it's like from morning they go for classes. After that it's like the night schedules where they follow up from 9 to 2 o'clock, 3 o'clock. They work for the team, they work for the ambition, they work for the project, and at last it's all about the patience, what they put in, the hard work, the ambition. And also, what is your long-term goal for your team? Long-term goal definitely will be being the top aerospace team in India, especially because there aren't a lot of aerospace teams.
And to set the benchmark is the aim of the team, and to ensure that more teams like ours come up. There have been teams from certain colleges, but again, India needs to produce more teams, so that is one. Also, another aim, and I think it's a realistic one, we need and we will compete with some of the top colleges in the world. Currently, our CANSAT ranking is 13th worldwide, which is amazing. And for SA Cup, like the rocketry competition, it's 22nd, that too in our maiden attempt. We beat teams like Princeton, etc. So if we can do this in our first try, I'm sure with years to come we can definitely be the name that every team fears. Oh wow, this is something very powerful and bold statement which has been produced by our ex-captain. And also now coming to the point, I wanted to know what all competitions which you are aiming for your future, because you told that you want to be a number one team in the world. So I wanted to know that what all competitions you are going to go for. So like Dheeraj mentioned previously, one is CANSAT, organized by NASA themselves. So there we get it's technically very challenging because we have lots of constraints to deal with every year in terms of weight, size, etc. So, and every year produces some new challenge. So definitely it's one competition, and that was our premier competition. Our team started to compete in CANSAT. And secondly, the Spaceport America Cup, which is like rocketry is considered the creme de la creme of aerospace engineering. So considering there is no aerospace team in VIT, making a 10.7 feet rocket has been a dream, and finally it is coming to life in flesh and bones. So these are the two competitions we want to ensure a consistent result throughout the years. Amazing. So also, how do you manage your funds typically when it comes to the team? Because I can see that all of you are from the tech field, and talking about technology, you are doing some amazing stuff, you are building rockets, but how do you manage funds, and how are you able to manage your team as in present captain Deval? Coming to funding is definitely the harder aspect of running the team. Getting sponsors is very rough, especially in this pandemic conditions. Like everyone will think twice about spending their money on a team which makes rockets, that too in India. So that is something very challenging, but we chip in our money. And being engineers, the Jugadu method is one aspect that I think every engineer thrives on. So we don't do things in the simple way. We try and find cheap solutions to all the problems, and that's how we manage. It's basically without getting a PhD degree, you are doing more research in your BTech degree. Exactly. Yeah, right. So that's what. Now also for a few other things which I wanted to see from a team perspective is when I come to the mechanical point of view, what all things is required for making a rocket if someone wants to make a rocket? Like first what is the step, and then what are the procedures coming to the mechanical, electronic, embedded systems, computer science? For mechanical, I think Dheeraj will be the better person to answer that, because he was the structures lead as well during his board tenure. So first and foremost thing to make a rocket is you need enthusiasm and interest. Amazing. That two things, if you have, you can make anything, and especially making a rocket is easier if you have those two things. As we say, it's not rocket science, it is rocket science, and it is not that difficult. And for the mechanical aspects, first of all, you need to say VIT didn't have any aerospace team before us. Neither any of the professors or any seniors had expertise in making rockets. So what we had to do was we had to learn through online resources, classes, through external sources to learn how rockets are made, to learn the dynamics behind it, the mechanics behind it. And it took us a good amount of a year to do the R&D of how to make rockets, and then we dove into making actual rockets. And as we can see, the Pinaka that's right now is the outcome of our hard work and the dedication. Yeah.
from everything. The electronics, I think Debal can explain. He's the current electronics. Well, adding to that, like in electronics, there comes various aspects like communication, then sensor integration, embedded systems, etc. But I think even Dheeraj will accept that the rocket, the entire structure and the internals is the outcome of both mechanical, electronics, computer science, and in fact management as well. Right. So I think if there is no unity, or if there's no harmony among the departments, it's literally impossible to create one. Because for mechanical system to work perfectly, you need electronics. So it's an integration of both. So even though the project shows a very good outcome, I think all the hard work and the minute particles come from intense research, like Dheeraj mentioned. Right. So coming to this technical aspect, for some of the users, it might not be an understood. They might not have understood about what they have said. But if I want to make it a very short and simple thing, it's basically the amount of dedication they need to start a rocket. Then it's a designing stuff. Then you come to the structures, materials, and after that it's all about the electronics and integrations with the embedded system. So in short, I have explained it in a better way. And what about the fabrication stage? Because I think that you have done the fabrication, or what does fabrication mean? It is the last stage where the rocket has been molded into a way they want and how they wanted to present. It's a last stage of development. So you have done this thing in-house in VIT. So I wanted to know that how does the fabrication process works without any big machineries or equipment? So, well, as Debal said, we are Indian engineers with not a lot of money, so we followed the method of Jugaad. And our rocket is made up of carbon fiber. The whole rocket is made up of carbon fiber, except the avionics bay, which is made up of glass fiber. So we made all these parts in-house by using 3D printed parts as molds, and wooden parts as molds, and hand layups and stuff. The cheapest method possible. Cheapest, but the most effective and most efficient method possible. Don't get me wrong that if it's cheapest, it will not work. It is one of the best rockets that can be there in this range. So yeah, this is the fabrication. Why you are so this is an amazing answer to the things that we can do anything out of jugaad, and we can make anything possible if you have a kind of jugaadu dimag. Also, I have seen that you guys were talking about CanSat and NASA and America, but I haven't heard anything of ISRO. So I wanted to know why you are not launching your rocket and stuff in India, and why you are not approaching ISRO for the same. Well, the aerospace industry in India is not as boomed as it is in the United States. So US conducts all these competitions, international competitions, and invites people all over the world to come and participate in them. But in India, there is right now, before a couple of years only, India declared the privatization of the space industry, and there are only a handful of startups like Skyroot or Agnikul who make commercial rockets, and who are not yet launched yet, but they are making rockets and progress in that. So if you compare NASA to ISRO, I can only say the policies of Indian government regarding the space industry is not as rigid and not as defined as US. So getting permissions and the other logistical work behind it is more arduous than it is for the United States. So it is much easier for the teams to go there and launch rather than launching it in India without any rules and regulations. But right now, the aerospace industry in India is booming, and we want our Team Summer to be the pioneer of aerospace industry. We want our Team Summer to make eligible aerospace engineers who will be the best in the world, best in the field, who will not only compete ISRO, will also compete against NASA, and yeah, that's it. This is amazing. ये सुनकर मेरे को काफ़ी अच्छा लगा कि as a student, just being a age of like 20-21, आप लोग इतना ज़्यादा सोचते हो और इतना ज़्यादा करने का भी होप रखते हो, rather than putting some your mindful into some other stuff. So काफ़ी अच्छा लगा टीम समझ से बात कर और as usual मैं जो अपना रैपिड राउंड होता है
वो शुरू करने जा रहा हूँ. So, are you guys ready for your rapid round and for answering some of? Yes, This is all out of some rapid fire questions जो मैं options दूंगा and they have to answer and choose the best of it. So, coming to the point, morning person or night person, Dheeraj? Night person, definitely. According to the Newton's law of motion, a body in motion will stay in motion unless it's stopped. So it's better to stay awake than to wake up. So I'm a night person. Oh, he gives an amazing examples with his answers. Your source of inspiration, Dibal? My source of inspiration, honestly speaking, while joining the team, I just wanted to join a team because I wanted a jersey with my name written on it. But my seniors, that'll definitely be my source of inspiration because watching them tirelessly work till 4 a.m., 5 a.m., even 6 a.m. in the morning definitely defined what hard work is, and that's what motivates us seniors, and that's what we try to inculcate in our juniors. Same question, Dheeraj, to you. My source of inspiration is excellence. I want to achieve excellence no matter what goes in. I don't care about what hard work I put or what work I put. I want the best of the best for me, myself, my team, and my loved ones. Yeah, that's my source of inspiration. This guy is gem of a person now. When you are the most productive, Dibal? Again, like Dheeraj said, definitely at night. Okay, that's why your schedules are in a way that you go to the classes and do the work in the night. Classes, let's not talk about if we go to the classes or not, but night definitely, always active. Amazing. Summer or winter? Ooh, summer, definitely. Dheeraj? Winter. $1 I'm billion lazy. or 1 billion connections? If I'm talking as a team captain, then 1 billion connections, but personally, obviously, dollars. Why can't you get that connections and build $1 billion if I'm talking about personal? Because if you have 1 billion connections, you're sure having that $1 billion. I'm lazy. I'll just take the dollars and use it accordingly. Oh, काफी cool. Dheeraj, what about you? For me, it will be 1 billion connections either ways, because if I have connections, I can definitely make money with those connections. I will be resourceful. So $1 billion is nothing. With 1 billion connection, I can make 15 to 20, $200 billion. That's not an issue. Alright, that's it. I think so. He's not lazy then. Don't get me wrong. I am lazy at some extent, but yeah. Chocolate or vanilla? Chocolate. Oh, both. दोनों का answer chocolate. And the last and not the last, but we are ending this session. But before that, I want to get something from you. That what do you give message to our listeners who are listening to this interview? Well, I would like to say just one thing. There are a lot of other student teams in VIT itself who don't get the recognition for their hard work. So to all the listeners, both in VIT and outside, definitely support such teams, because like all their hard work goes unseen, like in the back. Every, like I can speak, we have very dedicated juniors. We have very dedicated seniors who are still actively working for the project, for the team, starting from, let's say, early in the morning till 4 to 5 a.m. at night. So definitely support such team and their endeavors, and that's it. This is so inspiring. What about you, Dheeraj? You can talk anything out of the team now, because So he has since already said, yeah. So my message to the listeners would be, since most of them would be college students right now. Also, there might be people, because this might be up on Spotify. And Right. So there might be other people. So my one message would be, don't ever give up on your dreams and ambitions. You might think that it's not working right now. It's not coming together. It's not like others are going ahead of me. Like people are way ahead of me. But keep working on your dreams and ambitions. That one day will be fruitful for you, and one day you will thank yourself for keeping working on that, and you will be successful. Thank you. So this was an amazing talk
with Team Samar. This is the rocketry team, again saying one of the best teams of VIT and also one of the best teams in India who are into the rocketry, space and aerospace. So this is our thank you for listening to VIT Community Radio. Have a good day. मिलते हैं अगले Thursday 3 बजे. Thank you. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். Festivity, festivity, இதுவே VITயின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், VIT நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும்.
அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன கேட்குறோம் இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியில் அப்படின்னா, என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சம்மரில் எடுத்துக்கலாம்? சம்மரில் சாப்பிட்றதுக்கு சம்மரில் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் நம்மளுக்கு இயற்கையிலே சம்மரில் சில ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு வாட்டர்மெலன், தர்பூசணி கிடைக்கும். அதுக்கப்புறம் மொலாம்பழம் சொல்லுவாங்களே, கிர்னி பழம், நம்ம ஊரில் வெள்ளாம்பழம், அதெல்லாம் இயற்கையிலே நம்மளுக்கு இந்த சீசனுக்கு இதுதான் சாப்பிடணும்னு அதுவே வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எல்லா சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை விட இந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸ்க்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃப்ரூட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து ஜூஸாகவும் குடிக்கலாம். இப்போ மொலாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, மொலாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஒரு ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10 ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோ நல்லது இந்த கிளைமேட்க்கு. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு நம்ம பீர்க்கங்காய், சொரக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் எல்லா வகை கீரையில் எல்லா கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது சம்மரை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, கீரைனா பல பேருக்கு கீரை பிடிக்காது இல்லைங்களா? கீரை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலான்னு இல்லை, நம்ம கீரை கடைஞ்சும் சாப்பிடலாம். கீரையில் இன்னொரு ட்ரிக் இல்லைன்னா, கீரை நல்லா பொடியாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேணுன்றவங்க அதில் முட்டை போட்டுட்டு சூடாக சாப்பிட்றவங்க முட்டை பொரியல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்களா? நான் வீட்டில் சொல்லி பார்க்குறேன், கண்டிப்பாக இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. புதிதாய் நாம் இந்த விதி செய்வோம்.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மலாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்ப சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சதை பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD and CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO and MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம்
அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்ல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. VIT பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். இன்னைக்கு சம்மர் டிப்ஸ் பகுதியில் எங்களுக்காக என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? மருத்துவ குறிப்பா இல்லைன்னா ஹெல்த் டிப்ஸா? வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு சம்மர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சம்மரில் ஆகிற நிறைய ஒரு ப்ராப்ளம் டீஹைட்ரேஷன். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா மோர் தான். மோரா? இப்போ மோர்னா பெரியவங்க குடிப்பாங்க, குழந்தைங்கள்லாம் சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களாம் மோர் விரும்ப மாட்டாங்க, ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிப்பாங்க. அவங்கள எப்படி குடிக்க வைக்க போகிறீங்க? மோர் பெரியவங்களே இப்போ குடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் இருக்கணுன்றாங்க. நம்ம வெளியே போய் ஆர்டிஃபிஷியலாக மோர் வாங்குகிறோம், இல்லை நிறைய ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம். அதோட வீட்டில் நம்ம செஞ்ச தயிரோட ஒரு மிக்ஸி ஜாரில் தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அதோட கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே உப்பை இப்போ எல்லாரும் மாற்றி நம்ம இந்து உப்பு சேர்த்துட்டு வந்தோம்னா உடலுக்கு பிரச்சனைக்கு எதுவும் வராது. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஃபீஸ் போகிறவங்க கூட இந்த மாதிரி மசாலா மோர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் புளிக்காது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே ஓகே, சூப்பர். அதாவது மோரை இப்போது மசாலா மோர் மாதிரி குடிச்சோம்னா நமக்குமே மோர் குடிக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ண போகிறேன். மோர் மசாலா மோர் வேண்டாம் அப்படின்றவங்க அது லஸ்ஸி மாதிரியும் பண்ணி குடிக்கலாம். மோர் நம்ம மிக்ஸி சேம் அதே மாதிரி நம்ம தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு அதில் சக்கரை போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா லஸ்ஸி மாதிரி அதுவும் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். ரொம்ப உண்மையிலே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தேச மாறினோம். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண் குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினமாடுதே. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம், பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. நித்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது, நித்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது.
காட்டுது ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூ பறிக்க போகலாம் வாரியா நாம பூ பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க ஊரு சனா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க ஊரு சனா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம் பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம் நிரந்தரமா உழைக்கல நம்ம பாடு அந்தரம் நிரந்தரமா உழைக்கல நம்ம பாடு அந்தரம் ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூ பறிக்க போகலாம் வாரியா நாம பூ பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today we have the books The Adventures of Tom Sawyer by Mark Twain and The Great Expectations by Charles Dickens. Talking more about the adventures of Tom Sawyer, an imaginative and mischievous boy named Tom Sawyer lives with his Aunt Polly and his half-brother Sid in the Mississippi River town of St. Petersburg, Missouri. After playing hooky from school on Friday and dirtying his clothes in a fight, Tom is made to whitewash the fence as punishment on Saturday. At first, Tom is disappointed by having to forfeit his day off. However, he soon cleverly persuades his friends to trade him small treasures for the privilege of doing his work. He trades these treasures for tickets given out in Sunday school for memorizing Bible verses and uses the tickets to claim a Bible as a prize. He loses much of his glory, however, in response to a question to show off his knowledge. He incorrectly answers that the first two disciples were David and Goliath. Tom falls in love with Becky Thatcher, a new girl in town, and persuades her to get engaged to him. Their romance collapses when she learns that Tom has been engaged before to a girl named Amy Lawrence. Shortly after being shunned by Becky, Tom accompanies Huckleberry Finn, the son of the town drunk, to the graveyard at night to try out a cure for warts. At the graveyard, they witness the murder of young Dr. Robinson by the Native American half-breed Injun Joe. Scared, Tom and Huck run away and swear a blood oath not to tell anyone what they have seen. Injun Joe blames his companion Muff Porter, a hapless drunk, for the crime. Porter is wrongfully arrested, and Tom's anxiety and guilt begin to grow. Tom, Huck, and Tom's friend Joe Harper run away to an island to become pirates. While frolicking around and enjoying their newfound freedom, the boys become aware that the community is sounding the river for their bodies. Tom sneaks back home one night to observe the commotion. After a brief moment of remorse at the suffering of his loved ones, Tom is struck by the idea of appearing at his funeral and surprising everyone. He persuades Joe and Huck to do the same. Their return is met with great rejoicing, and they become the envy and admiration of all their friends.
Back in school, Tom gets himself back in Becky's favor after he nobly accepts the blame for a book that she has ripped. Soon, Muff Potter's trial begins, and Tom, overcome by guilt, testifies against Injun Joe. Potter is acquitted, but Injun Joe flees the courtroom through a window. Summer arrives, and Tom and Huck go hunting for buried treasure in a haunted house. After venturing upstairs, they hear a noise below. Peering through holes in the floor, they see Injun Joe enter the house disguised as a deaf and mute Spaniard. He and his companion, an unkempt man, plan to bury some stolen treasure of their own. From their hiding spot, Tom and Huck wriggle with delight at the prospect of digging it up. By an amazing coincidence, Injun Joe and his partner find a buried box of gold themselves. When they see Tom and Huck's tools, they become suspicious that someone is sharing their hiding place and carry the gold off instead of reburying it. Huck begins to shadow Injun Joe every night, watching for an opportunity to nab the gold. Meanwhile, Tom goes on a picnic to McDougall's cave with Becky and their classmates. That same night, Huck sees Injun Joe and his partner making off with a box. He follows and overhears their plans to attack the widow Douglas, a kind resident of St. Petersburg. By running to fetch help, Huck forestalls the violence and becomes an anonymous hero. Tom and Becky get lost in the cave, and their absence is not discovered until the following morning. The men of the town begin to search for them, but to no avail. Tom and Becky run out of food and candles and begin to weaken. The horror of the situation increases when Tom, looking for a way out of the cave, happens upon Injun Joe, who is using the cave as a hideout. Eventually, just as the searchers are giving up, Tom finds a way out. The town celebrates, and Becky's father, Judge Thatcher, locks up the cave. Injun Joe, trapped inside, starves to death. A week later, Tom takes Huck to the cave, and they find the box of gold, the proceeds of which are invested for them. The widow Douglas adopts Huck, and when Huck attempts to escape civilized life, Tom promises him that if he returns to the widow, he can join Tom's robber band. Reluctantly, Huck agrees. Alright, so Anne, can you tell us something about the author? Samuel Langone Clemens, better known by his pen name Mark Twain, was an American author and humorist. He is noted for his novels Adventures of Huckleberry Finn, called the Great American Novel, and The Adventures of Tom Sawyer. Twain grew up in Hannibal, Missouri, which would later provide the setting for Huckleberry Finn and Tom Sawyer. He apprenticed with a printer. He also worked as a typesetter and contributed articles to his older brother Orion's newspaper. After toiling as a printer in various cities, he became a master riverboat pilot on the Mississippi River before heading west to join Orion. He was a failure at gold mining, so he next turned to journalism. While a reporter, he wrote a humorous story, The Celebrated Jumping Frog of Calaveras County, which proved to be very popular and brought him nationwide attention. His travelogues were also well received. Twain had found his calling. He achieved great success as a writer and public speaker. His wit and satire earned praise from critics and peers, and he was a friend to presidents, artists, industrialists, and European royalty. However, he lacked financial acumen. Though he made a great deal of money from his writings and lectures, he squandered it on various ventures, in particular the Page Compositor, and was forced to declare bankruptcy. With the help of Henry Huddleston Rogers, however, he eventually overcame his financial troubles. Twain worked hard to ensure that all of his creditors were paid in full, even though his bankruptcy had relieved him of the legal responsibility. Born during a visit by Halley's Comet, he died on its return. He was lauded as the greatest American humorist of his age, and William Faulkner called Twain the father of American literature. So what do you think is the theme of this book? Superstition in the uncertain world could be the theme of this book. Twain first explores superstition in the graveyard, where Tom and Huck go to try out a magical cure for warts. From this point forward, superstition becomes an important element in all of the boys' decision-making. The convenient aspect of Tom and Huck's superstitious beliefs is that there are so many of them, and they are so freely interpretable.
Tom and Huck can pick and choose whichever belief suits their needs at the time. In this regard, Twain suggests superstition bears a resemblance to religion, at least as the populace of St. Petersburg practices it. The humorousness of the boys' obsession with witches, ghosts, and graveyards papers over, to some extent, the real horror of the circumstances to which the boys are exposed. Grave digging, murder, starvation, and attempted mutilation. The relative ease with which they assimilate these ghastly events into their childish world is perhaps one of the least realistic aspects of the novel. If the novel were written today, we might expect to read about the psychic damage these extreme childhood experiences have done to these boys. The boys negotiate all this horror because they exist in a world suspended somewhere between reality and make-believe. Their fear of death is real and pervasive, for example, but we also have the sense that they do not really understand death and all of its ramifications. So, who is your most favorite character in the book? I can say Tom Sawyer. When the novel begins, Tom is a mischievous child who envies Huck Finn's lazy lifestyle and freedom. As Tom's adventures proceed, however, critical moments show Tom moving away from his childhood concerns and making mature, responsible decisions. These moments include Tom's testimony at Muff Potter's trial, his saving of Becky from punishment, and his heroic navigation out of the cave. By the end of the novel, Tom is coaxing Huck into staying at the widow Douglas's, urging his friend to accept tight collars, Sunday school, and good table manners. He is no longer a disobedient character untermining the adult order, but a defender of respectability and responsibility. In the end, growing up for Tom means embracing social custom and sacrificing the freedoms of childhood. Yet Tom's development isn't totally coherent. The novel jumps back and forth amongst several narrative strands. Tom's general misbehavior, which climaxes in the Jackson's Island adventure, his courtship of Becky, which culminates in his acceptance of blame for the book that she rips, and his struggle with Injun Joe, which ends with Tom and Huck's discovery of the treasure. Because of the picturesque or episodic nature of the plot, Tom's character can seem inconsistent as it varies depending upon his situation. Tom is a paradoxical figure in some respects. For example, he has no determinate age. Sometimes Tom shows up the naivete of a smaller child with his interest in make-believe and superstitions. On the other hand, Tom's romantic interest in Becky and his fascination with Huck's smoking and drinking seem more the concerns of an adolescent. Whether or not a single course of development characterizes Tom's adventures, a single character trait, Tom's unflagging energy and thirst for adventure, propels the novel from episode to episode. Disobedient though maybe, Tom ends up as St. Petersburg's hero. As the town gossips say, Tom would be president, yet if he escaped hanging. Alright, so now I will move on to the review of the book, Great Expectations by Charles Dickens. Great Expectations is one of the most famous and much-loved novels by the great master of Victorian prose, Charles Dickens. Like all of his great novels, Great Expectations has Dickens' brilliant use of character and plot, along with an incredible sensibility and sympathy for the way that the British class system was constructed in the 19th century. Pip, a young orphan living with his sister and her husband in the marshes of Kent, sits in a cemetery one evening, looking at his parents' tombstones. Suddenly, an escaped convict springs up from behind a tombstone, grabs Pip, and orders him to bring him food and a file for his leg iron. Pip obeys, but the fearsome convict is soon captured anyway. The convict protects Pip by claiming to have stolen the items himself. One day, Pip is taken by his uncle, Pumblechook, to play at Satie's house, the home of the wealthy dowager, Miss Havisham, who is extremely eccentric. She wears an old wedding dress everywhere she goes and keeps all the clocks in her house stopped at the same time. During his visit, he meets a beautiful young girl named Estella, who treats him coldly and contemptuously. Nevertheless, he falls in love with her and dreams of becoming a wealthy gentleman so that he might be worthy of her. He even hopes that Miss Havisham intends to make him a gentleman and marry him to Estella. But his hopes are dashed when, after months of regular visits to Satie's house,
Miss Havisham decides to help him become a common laborer in his family's business. With Miss Havisham's guidance, Pip is apprenticed to his brother-in-law Joe, who is the village blacksmith. Pip works in the forge unhappily, struggling to better his education with the help of the plain, kind Biddy and encountering Joe's malicious day laborer Orlick. One night, after an altercation with Orlick, Pip's sister, known as Mrs. Joe, is viciously attacked and becomes a mute invalid. From her signals, Pip suspects that Orlick was responsible for the attack. One day, a lawyer named Jaggers appears with strange news. A secret benefactor has given Pip a large fortune, and Pip must come to London immediately to begin his education as a gentleman. Pip happily assumes that his previous hopes have come true, that Miss Havisham is his secret benefactor, and that the old woman intends for him to marry Estella. In London, Pip befriends a young gentleman named Herbert Pocket and Jaggers' law clerk Wemmick. He expresses disdain for his former friends and loved ones, especially Joe, but he continues to pine after Estella. He furthers his education by studying with the tutor Matthew Pocket, Herbert's father. Herbert himself helps Pip learn how to act like a gentleman. When Pip turns 21 and begins to receive an income from his fortune, he will secretly help Herbert buy his way into the business he has chosen for himself. But for now, Herbert and Pip lead a fairly undisciplined life in London, enjoying themselves and running up debts. Orlick reappears in Pip's life, employed as Miss Havisham's porter, but is promptly fired by Jaggers after Pip reveals Orlick's unsavory past. Mrs. Joe dies and Pip goes home for the funeral, feeling tremendous grief and remorse. Several years go by until one night a familiar figure barges into Pip's room, the convict Magwitch, who stuns Pip by announcing that he, not Miss Havisham, is the source of Pip's fortune. He tells Pip that he was so moved by Pip's boyhood kindness that he dedicated his life to making Pip a gentleman, and he made a fortune in Australia for that very purpose. Pip is appalled, but he feels morally bound to help Magwitch escape London, as the convict is pursued both by the police and by Compeyson, his former partner in crime. Complicated mystery begins to fall into place when Pip discovers that Compeyson was the man who abandoned Miss Havisham at the altar, and that Estella is Magwitch's daughter. Miss Havisham has raised her to break men's hearts as revenge for the pain her own broken heart caused her. Pip was merely a boy for the young Estella to practice on. Miss Havisham delighted in Estella's ability to toy with his affection. As the weeks pass, Pip sees the good in Magwitch and begins to care for him deeply. Before Magwitch's escape attempt, Estella marries an upper-class lout named Bentley Drummle. Pip makes a visit to Sati's house, where Miss Havisham begs his forgiveness for the way she has treated him in the past, and he forgives her. Later that day, when she bends over the fireplace, her clothing catches fire and she goes up in flames. She survives but becomes an invalid. In her final days, she will continue to repent for her misdeeds and to plead for Pip's forgiveness. The time comes for Pip and his friends to spirit Magwitch away from London. Just before the escape attempt, Pip is called to a shadowy meeting in the marshes, where he encounters the vengeful, evil Orlick. Orlick is on the verge of killing Pip when Herbert arrives with a group of his friends and saves Pip's life. Pip and Herbert hurry back to effect Magwitch's escape. They try to sneak Magwitch down the river on a rowboat, but they are discovered by the police, who Compeyson tipped off. Magwitch and Compeyson fight in the river, and Compeyson is drowned. Magwitch is sentenced to death, and Pip loses his fortune. Magwitch feels that his sentence is God's forgiveness and dies at peace. Pip falls ill. Joe comes to London to care for him, and they are reconciled. Joe gives him the news from home. Orlick, after robbing Pumblechook, is now in jail. Miss Havisham has died and left most of her fortune to the Pockets. Biddy has taught Joe how to read and write. After Joe leaves, Pip decides to rush home after him and marry Biddy. But when he arrives there, he discovers that she and Joe have already married. Pip decides to go abroad with Herbert to work in the mercantile trade. Returning many years later, he encounters Estella in the ruined garden at Sati's house. Drummle, her husband, treated her badly, but he is now dead. Pip finds that Estella's coldness and cruelty have been replaced by a sad kindness, and the two leave the garden hand in hand, Pip believing that they will never part again. So, alright Sanjana, could you tell us something about the author of this book? Charles Dickens was born February 7, 1812 in Hampshire, England.
He was the second of 8 children born to John and Elizabeth Dickens. Dickens was raised in Chatham, Kent, and Camden Town, London. During his younger years, his family was wealthy enough to send him to a private school. Their wealth soon ended when his father was arrested and sent to Marshalsea debtors' prison. He had spent more money than he had and caused himself to fall in debt. Eventually, the rest of the family joined him, and Dickens was sent to live with Elizabeth Roylance, a family friend. At 12 years old, Dickens was working 10-hour shifts to help support his family and himself. He worked at Warren's blacking warehouse, earning 6 shillings a week. His job was to post labels on supplies. Dickens' father was soon released from prison when his grandmother died. His family joined him at Roylance's home, and Dickens attended the Wellington House Academy in northern London. However, his mother still made him work at the warehouse, and this brought Dickens to resent her. His stressful childhood led him to start writing essays and fiction, and eventually he wrote the autobiography David Copperfield. Dickens worked in a law office until he became a freelance reporter in 1828. One of his distant relatives, Thomas Charlton, was a freelance reporter at a law school. Dickens worked with Charlton and began writing novels and essays based on the legal system. These writings include Bleak House, Nicholas Nickleby, and Dombey and Son. It wasn't until 1833 when Dickens finally got his first story published. It was titled A Dinner at Popular Walk and was published in London's monthly magazine. In 1836, Dickens became an editor for Bentley's Miscellany. He worked there for 3 years and produced Oliver Twist and the Old Curiosity Show over this time period. Later that year, in April, he was married to Catherine Hogarth. They moved to Bloomsbury and had 10 children together. In 1857, Dickens worked with his friend Wilkie Collins in producing a play. They hired professional actresses, one in which Dickens developed a strong bond with. He later separated from his wife because a divorce would have ruined his reputation. However, Dickens financially supported his wife for a while after that. Soon after separating from his wife, Dickens began traveling the world and performing public reading. Dickens was one of the most popular English novelists of the Victorian era. Some of his most popular novels include A Tale of Two Cities, Great Expectations, and A Christmas Carol. One of Dickens' first pieces of work, Little Dorrit, was written during his weekly visits to the Marshalsea prison. On June 9, 1865, Dickens was involved in a train crash. His carriage was untouched, but the first 7 carriages were thrown off the track. Dickens rushed from his car to aid the injured passengers. Later, Dickens used his tragic event as a short ghost story titled The Signal Man. Exactly 5 years later, on June 9, 1870, Dickens passed away. He had suffered from his second stroke at his home in Higham, Kent. He is buried in the Poets' Corner of Westminster Abbey. So, what did you like more about the book? Great Expectations depicts the differences between the classes and how money can corrupt. The novel makes clear that money cannot buy love, nor does it guarantee happiness. One of the happiest and most morally correct people in the novel is Joe, Pip's sister's husband, and Miss Havisham is one of the richest as well as the most unhappy and loneliest. Pip believes that if he can be a gentleman, he will have everything he wants from the world. His world collapses and he realizes that all of his money has been based on Magwitch's dishonest earning, and Pip finally understands the true value of life. One of the most remarkable aspects of Dickens' work is its structural intricacy and remarkable balance. Dickens' plots involve complicated coincidences, extraordinarily tangled webs of human relationships, and highly dramatic developments in which setting, atmosphere, event, and character are all seamlessly fused. Also, the narrator uses images of inanimate objects to describe the physical appearance of characters, particularly minor characters or characters with whom the narrator is not intimate. For example, Mrs. Joe looks as if she scrubs her face with a nutmeg grater, while the inscrutable features of Mr. Wemmick are repeatedly compared to a letterbox. Great Expectations features some of Dickens' greatest characters and one of his trademark convoluted plots. The novel is a fantastic read and a wonderful morality tale, full of romance, courageousness, and hope. Great Expectations is a brilliant evocation of a time and place and depicts a view of the English class system that is both critical and realistic. So, Sanjana, who would you recommend this book? Through this book, the author draws on his experiences of life and people. The author tells a fictional story in a way which leaves an impression in the mind of the reader
as if the story is a non-fiction. The author portrays himself as Pip, an orphan who faces various challenges in life. This book is highly recommendable for all age group, for it says, life is not fair, but it is still good. An optimistic and a happy ending to the story is a cherry on the cake. Dickens has truly portrayed his classy and enticing writing skills. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another two interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 04162252 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika and Anjali. So today we have a very interesting destination for you guys. It's of course Goa. I know the first thing you think about when you say Goa are beaches, but of course Anjali has something else in mind. Well, Ashika, did you know that Goa is actually considered to be the middle class honeymoon destination spot for a lot of people? Okay, wow, that is well said. I did not know about that. But today we're going to talk about a very interesting aspect of Goa. Goa has a very rich cultural diversity that has been an outcome of very rich history. So before we begin, I thought I'd give a glimpse of why Goa is so exotic. We won't jump into ancient history, don't worry. So Goa, being a port, was invaded or rather conquered by various empires, including the Ottoman Empire, the Muslim Empire. This was of course overtaken by, you guys must be knowing, by the Portuguese in the late 15th century, when Vasco da Gama, as we know, discovered the route to India through Calicut. The Portuguese also took shelter in Goa, so they conquered and spread Christianity. Thus commenced the Christian world with the influence of Portuguese language, culture, and of course wealth due to the spice trade. Goa thus became home to more than 300 churches. It became the vice imperial seat for the Portuguese Empire of the East. Now, interestingly, something really interesting that I'd like to share with all of you is that even post-independence, the Portuguese were unwilling to just leave India. Till India, under the command of then Prime Minister Jawaharlal Nehru, with the help of the militants, invaded and liberated Goa in the 17th of December 1961. So that is way past the actual independence of India. And this was a solid 450 years ruling of the Portuguese. So you could imagine that why Goa still remains a multicultural hotspot for tourists all over the world. Goa is a well-connected state and it's got an international airport. And honestly speaking, it does require an international airport considering all the tourists that keep visiting Goa all the time.
That explains the millions of foreigners in Goa that you see all the time. And of course, you have other connections to Goa. And for probably in a lower budget, you could probably take a train or probably take a long drive from the various destinations. And of course, for the honeymoon couples, you have, I'm not sure if it would be very apt for you guys, but probably in the future, you could probably take a cruise from Bombay. There are cruises which go every other week from Bombay to Goa. So you don't have to worry about how to get to Goa because believe me, you are very well connected and it's the hotspots of India. So you will get there and you will have a brilliant time. So let's move on to the next segment, which is tourism and what to do in Goa, basically. So we're going to tell you what to actually do or where to go in Goa. So Ashika was speaking about history. Now I'm going to just turn over to the tourism because as we all know, Goa is one of the most sought after tourist destinations in India. Now, over 450 years of Portuguese rule and influence of Portuguese culture presents to visitors to Goa a different environment than anywhere else in India. Goa, as Ashika said, is famous mainly for its beaches, churches and cruises and food, obviously. Now, Goa has two World Heritage sites. The Basilica of Bom Jesus is a 3-story church with a fusion of architectural styles with marble floors inlaid with precious stones. The relics of Saint Francis Xavier, a Catholic missionary, are kept in a silver casket, adjourned in a crystal urn. Saint Francis Xavier was regarded by many Catholics as the patron saint of Goa. But it sounds incredible, doesn't it? So when you actually go to Goa, you just have to visit this church, considering it's one of the World Heritage Sites in India. Also famous is the Church of St. Francis of Assisi in Old Goa and the Chapel of St. Catherine, which is dating from 1510, which is also incidentally in Old Goa. A couple of other churches that you have to visit are the St. Kajitoa Church and St. Augustine Church. Goa also has the sanctuary of St. Joseph Vaz, the Pilar Monastery, and a number of other beautiful structures. Also famous is the statue of the Bleeding Jesus on the crucifix at the Santa Monica Convent in Velha, Goa. In many parts of Goa, mansions that had been constructed in the Indo-Portuguese style are still standing strong. Have you heard of these old Latin quarters that are present in Goa, Ashika? Okay, I heard that there's some township type of... Yeah, so there's this old Latin quarter called the Fontanhas in Panji that has been declared as a cultural quarter, in fact. It showcases the life, the architecture and the culture of Goa. Now, if you take a stroll through this neighborhood, you will definitely feel like you're not in India, with narrow streets and colorful villas. And with a number of statues of famous Christian historical figures, you would just be overwhelmed by the beauty of this place. Some influences from the Portuguese era are also visible in Goa's temples as well. Shanta Durga Temple, the Mangweshi Temple and the Mahalasa Temple. Yeah, I think the most beautiful thing about Goa is that there's so many cultures all mixed together. Like whether you take the Portuguese culture, so you have the churches, and then you have the forts, which you'd probably be talking about, and then you have the temples, which is the influence of the Indian culture. So it's all mixed together, and this cocktail is just amazing. It makes Goa truly beautiful. So you guys know by now that it's a destination definitely you guys shouldn't visit. So yeah, back to you. Exactly. It's like all in one. It has everything that anyone can possibly want to. As Ashika just mentioned, equally famous are the forts in Goa. A couple of them like Fort Aguada, Ponda Fort, Cabo de Rama, Colvale Fort, etc. Fort Aguada and its lighthouse is a well-preserved 17th century Portuguese fort on Singuim Beach overlooking the Arabian Sea. Interesting fact, the fort got its name Aguada, which means water, owing to the freshwater spring within the fort that provided water supply to the ships that used to stop by. Did you know about this? So wait, this is where the river meets the sea. Yes, exactly. It must be definitely some destination to see. And also famous is the Ponda Fort, which is located in Ponda and was initially built by the Muslim forces of Adil Shah and then destroyed by the Portuguese. Now currently it has a statue in honor of Shivaji inside it. So you're trying to tell me that like the churches are mostly like built by the Portuguese, the temples by the Indian influence and the forts by the Muslims.
more like a combination of everyone, especially the Ponda fort. It was initially built by the Muslim forces and then destroyed by the Portuguese and then taken over by the Shivaji Empire. Wow, that is quite diverse. Yes. Also, Goa has a few museums, two important ones being the Goa State Museum and the Naval Aviation Museum. In fact, the National Institute of Oceanography is also located at Dona Paula in Goa. Yes, so I think that's with the history, right? Yes, that concludes our churches and forts and all the historical sites in Goa. Now, probably like the highlight of Goa. So let's get to the beaches. And when I'm talking about beaches, there are hundreds of beaches in Goa. Basically, it's more like an island, though it's actually not an island. But there are beaches you can name from like A to Z, there are beaches. So let's talk about the famous beaches, of course. We'll talk about the first beach, which is the postcard perfect beach. It's called the Palolem Beach. This is basically a calm bay and the palm fringe sands, etc. It's just a beautiful, beautiful view for you guys. Now, so we were talking about the history. Now let's get to the highlight of Goa, the beaches, of course. And when you're talking about beaches in Goa, they're beaches from A to Z. But I'm going to just talk about a few of the famous beaches in Goa, of course. So the first beach I'd like to talk about is known as it's probably like the best beach in Goa. It's postcard perfect. It's a calm bay and it's known to have palm fringe sands, which means like that you have palm trees surrounding the entire beach. That is definitely vibrant, right? And what makes it even more amazing, there are plenty of things to do in that beach. It is the highlight of Goa, so it's the top tourist destination in Goa. It has thatched restaurants and it's the safest place for swimming. So if you're up for a swim, this is the place that you have to be. And of course, since it's the top tourist destination out there, you have a lot of souvenir shops and this is a place where you can actually shop. Apart from that, you of course have the adventure sports in that beach. Deal with that entire thing a little bit later. So of course you have kayaking in the Palolem Beach. That is pretty amazing. And then you can also hire bikes to nearby beaches. So basically Goa is surrounded by beaches. It's almost like an island. So yeah, you can probably hire a bike and take the ride all the way to the nearby beaches. So every other meter, you'll probably bump into another beach. It's a bit of an exaggeration, but close to it. Then you have, of course, the waterfalls and the wildlife parks which are close to this place, which you can also take a bike and go to. We will delve with the wildlife parks a little bit later. Now, the Palolem Beach is pretty famous because this is a place which is very vibrant. So people will be awake and there on the beach 24/7. So you can chill at night listening to live music which they'll be playing there. It's beautiful. And of course, you have tranquility and vibrance throughout the beach because there are certain periods when nobody is there on the beach, and during the day and during the late nights, of course, there are people enjoying live music and of course kayaking, etc. So it is a place that you definitely do not want to miss. And as I said earlier, it is postcard perfect. Now the next beach that I'll be talking about is the Patnam Beach. Now the Palolem Beach, as I said, is one of the top tourist destinations in Goa. Now you could imagine it would be pretty crowded, right? Because it would be filled with tourists. If you want a less crowded beach, more of tranquility, and probably you want to spend time with yourself or like family or relatives or your friends, etc., you could go to probably the Patnam Beach. It is quiet and definitely friendly. It has relaxed beach shacks and of course you can surf there and swim. So it is perfect for you. And the only commercialization is the souvenir shacks along the main beach road, not even along the beach sands, but then along the beach road. So if you want a less crowded, more calm and tranquil beach, then you have to go to the Patnam Beach. So after the Palolem Beach, if you want to escape from all that buzz, you can always go to the Patnam Beach. Then you have the Agonda Beach. And as Anjali mentioned, she talked about the forts. This is a beach which is along the fort, and this is known as the romantic beach for a lazy day. So it's best for like sunset walks if you're going as a couple or with your friends or family. So this is the place to be. The sea is rough, of course, so no swimming is permitted. It's probably an unlikely option. And of course, it's picture perfect. And the most interesting thing about the Agonda Beach is the Turtle Center. Now you're wondering what is the Turtle Center, of course. This is a brilliant showcase for the tourists
something that you definitely do not want to miss. So probably when you visit the forts, you could probably step into the Agonda beach, which has the turtle center, which contains eggs, the turtle eggs. So you actually can watch the turtles walk along the sands and then nestle into their area. So it's a beautiful scene. It's a beautiful showcase. So if you're going to all the beaches, do not miss the Agonda beach. Now we're talking about beaches. I just want to mention about Donna Paula Jetty. I think Anjali had mentioned it before. It is a secluded bay, so it's filled with vibrance. And of course you get like cruises from there, which we'll be talking about later. And then you have the Marmugao Harbor. I hope that is the way you pronounce it. Now this place is really special because we have two rivers, the Mandovi River and the Zuari River meet the Arabian Sea. So this is something that you really don't want to miss. So there are two rivers meeting the Arabian Sea. So the estuary has particular endangered species which are present in that area. So it is a place also for like wildlife growth. So this endemic species is also something that you don't want to miss when you go to Marmugao Harbor. It is not exactly a tourist destination and not many people know about it. So it will be a good place to go. Like, I hope you get the information through this. Now, so we talked about the beaches. Now directly after the beaches, let's go to the adventures. So we're talking about the adventure sports. I know it's something that all of you have been waiting for. So we'll talk like for going towards the area where the adventure sports actually take place, you have to probably take a cruise. And the cruise will start from Fort Aguada, like I stated, the Sinkoram or the Panjim Jetty. So the Fort Aguada, as I mentioned, was a former Portuguese military fort and a prison, which already Anjali had mentioned. So basically in this place, as you take the cruise, you can of course before taking the cruise in the shore, you can swim along the shore. But once you go into the cruise, the boat will actually halt in the middle of the sea. And in the middle of the sea, you can dip in the blue-green waters. You can probably even swim along with dolphins. Yes, dolphins is what I'm talking about. In Goa, dolphins is what I'm talking about. You heard it right. Of course, this cruise is famous for what we call the dolphin watching. So probably you can see the dolphins dancing around the waters. Probably you get lucky, you can swim along with the dolphins. And of course, you can witness the famous kingfisher of Goa. So you'll be swimming along with like probably kingfishers on one side and dolphins on one side while they'll be dancing over the water. So it's something that you definitely do not want to miss. So we talked about dolphin spotting. Dolphin spotting is also possible in the Grand Island. Yes, definitely. And the word definitely goes up to what it is. Thing that is famous about Grand Island is the snorkeling. Snorkeling, I'm sure all of you have heard about. This where it's somewhat like scuba diving. So probably you go underwater and then you get to witness the colorful fauna and flora of the deep marine. And not to mention, so obviously you're not going to miss the snorkeling if you go to Grand Island. And after the snorkeling, you'd probably get on a boat for a cruise, and that will allow you to fish if they halt in a particular destination. So all this often comes in a package in Goa. As a tourist, you'll be offered packages to go through dolphin watching or dolphin spotting and snorkeling all together and fishing all as a package. So they'll come in packages, probably reduce the cost based on that. So you could choose the package and you don't have to worry about how to get the access through it because you have guides all around Goa and they'll just be hunting around you all the time and forcing you to come up with join any package as such. So if you talk about adventure sports, you definitely do not miss dolphin spotting, snorkeling and fishing. Fishing is not so adventurous, but I guess it's pretty exciting. Now, another thing that I wanted to talk about was the wildlife. But then before I get into the wildlife, Anjali will tell you about the cruises which I've been continuously mentioning on and off. Yes, so as Ashika just mentioned, Goa is very well known for its cruises. Goa offers river cruises as well as sea cruises. Now, a couple of the cruises take you up to Mandovi River into the Zuari Bay or to Aldona. It's a trip full of fun and entertainment, while different varieties of Goan cuisine is provided. Professional troupes perform the Dekni temple dance, the Fugdi dance, and the Kornedinho dance. I honestly hope I've been pronouncing them properly. So if you go to Goa, make sure you get on a cruise as well and watch the beautiful view along with a dash of traditional Goa dancing and a dollop of their amazing cuisine. We'll talk about the cuisine, of course, in the next segment. I know you guys are waiting for that. So as I mentioned, I had informed you earlier that we'll talk about the wildlife of Goa.
I'm sure you guys must have not come across this because, Goa means beaches or maximum the historical architecture. But the wildlife is pretty exotic in Goa. Goa is home to a number of wildlife sanctuaries. You have the Kotigaon Wildlife Sanctuary, the Bonla Wildlife Sanctuary, Bhagwan Mahavi Wildlife Sanctuary. So these three sanctuaries are very, very famous in Goa. And as I mentioned before about the packages, so probably you would be offered a package when you go through these wildlife sanctuaries. Before I go into the other interesting wildlife tourist destinations, one thing that you need to know is Goa is home to the Western Ghats, of course. So you have the endemic species of the estuaries and the seas, of course, and the rivers and the estuary areas. And of course, you have the Western Ghats. So it's again, not only is the history all mixed, it is also the wildlife of Goa, which is pretty diverse. So when I was talking about wildlife, so let's move into something really interesting. There's something called the Kumbarjua ferry. This is a ferry ride which will take you to an interesting package. So this package contains the crocodile spotting. I know, sounds amazing. And then you have the spice plantations. And then you have the elephant rides and the elephant bathing. I know it sounds really super, super interesting. So we'll talk about the crocodile spotting. So as you go along the ferry, you can actually see children swimming along with the crocodiles. And when I'm talking about children, I mean the native children, of course. I'm not sure how far they'll let you jump into the water and swim along with the crocodiles. But that is something that you definitely witness as you go along the ferry. So crocodile spotting is something that is definitely going to blow your mind. And as you go past, they will stop at a place where there are incredible fauna. You have the spice plantations. So the diversity of Goa would be seen there. And Goa, as we know, was famous for its spices. The spice trade of Goa is world renowned. So that is something that you will witness if you take the Kumbarjua ferry. I hope I'm pronouncing it right again. And as you go across the spice plantation, adjacent to it, you have the elephants right out there. And the interesting part, of course, you have elephant rides everywhere, but here you get to actually bathe an elephant. So you, of course, it's for a prize, and then you get to bathe the elephant. So it's something that you do not want to miss. So if you get an opportunity for this package where you can witness the crocodiles or the spice plantations or the elephants, do not miss it. So the wildlife of Goa is something probably you haven't heard about, but now you know. So after the beaches, probably you can head for these packages. So the sanctuaries and the ferry ride with all these packages is something that you have to delve into. Now we're talking about all this. Now the main segment is what to eat in Goa. So Anjali. Well, as we all know, Goa is located in an area with a tropical climate. So the Goan cuisine mainly consists of intensely spiced and flavored food items. It's basically similar to Malwani or the Konkani cuisine. The cuisine is mostly seafood based, most of them being pomfret, shark, tuna, crabs, lobsters, etc. Also, interesting fact, the Portuguese brought potatoes, tomatoes, pineapples, guavas and cashews from Brazil to Goa. Did you know that? Okay, I definitely did not know that. I thought that India grows its own tomatoes and potatoes. But of course, Portuguese with this huge influence from various countries exported that. That is very interesting. I know. And it was apparently Hindu civilization did not know anything about tomatoes and potatoes till before Portuguese actually brought them. Wow, I'm glad we told that to the listeners. I definitely did not know that. Now, the most popular alcoholic beverage in Goa is fenny. It's made out of cashews as well as coconuts. What a combination. I know. So that was about the food and the drinks, but let me name a few cuisines of Goa. You have the prawn balcho, which I'm guessing is a prawn dish. And then you have the fish ricciado. These are all Portuguese dishes, by the way. And then you have something called the sorpotel. This is very interesting. Listen carefully. This is like a mix of pork, liver, heart, and kidney. So it's thick and super spicy, and hopefully it is yummy. I definitely did not try that. I don't know about Anjali. Did you try that? I don't think I tried that either. Then you have like the choricos sausages, which is again pork. And then you have the chicken sakuti.
Yes, so these are all like Portuguese dishes, traditional Portuguese dishes, and the other dishes which Anjali mentioned about are typical Goan Konkani cuisines. If you're going to Goa, you might as well try all these cuisines. And after the cuisines, do not forget to try the sweets. There's something called the babinka and the dadal. Do you have any idea about them, Anjali? Yeah, I've heard ki bebinka is a form of halwa. It's made up of a lot of ghee. I honestly, in my opinion, I didn't really like it much. It was really oily and it wasn't really very tasty either. Okay, that is probably her opinion, but for all those people with a sweet tooth, I think bebinka would be a good choice, right? True, that's true. So yeah, guys, do try the cuisine of Goa. Do not stick to your staple food. Just go on with the prawn bal chow or your bebinka sweets. So you'll definitely have a good time when it comes to food also. So with this, we come like to the end of the program. So we've covered the history. We've covered the churches, we've covered the forts, we've covered the mansions, we've covered the heritage sites, the beaches, and the wildlife events, and of course the cuisine of Goa. So this exotic blend makes Goa one of the top destinations of India. And as Anjali mentioned, the middle class honeymoon destination. So if you guys are planning to go either with your friends or family or in the future for your honeymoon, Goa is definitely the best destination for you guys. So do not miss all that we said, and hopefully you guys would have an amazing time in Goa. And of course, go during the season, because when I had visited, it was during January and this was right after New Year's. So when I went, all the restaurants were closed, all the shacks were shut. So basically, I did not enjoy Goa the way it was supposed to be. So go in the right season and of course, witness all the exotic vibrance of this beautiful destination. With this, we come to the end of the program. Signing off, this is Ashika and Anjali. You're listening to Travel Bonanza on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுதமுள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா
போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம் தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு விதை முளைச்சு நாத்து வந்தா கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகள கும்பிட்டு தவற வேற்போம். பச்சை அரிசி அச்சு வெல்லம் பொங்க அரிசி நஞ்சையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM.
interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on Importance of Mathematics in Daily Lives, delivered by Professor Sandeep, VIT University. I'm Dr. Sandeep from Department of Mathematics, VIT University, Vellore. Today I would like to share my views on importance of mathematics in daily life. Generally, we had the common questions like why we need to learn mathematics, what is the use of this study, and it's very hard to learn, etc. But the importance of mathematics cannot be questioned. Mathematics finds its applications in the field of science, technology, economics, business, commerce, and computer design and functioning. These fields may be advanced applications for the layman. However, an even simple common man find his maths useful in day-to-day life. For example, consider a housewife going for grocery shopping. She would need to add up the total value of the things she bought and she pays the store teller. She needs to calculate how much change should she ask for back. All that involves maths. The importance of mathematics can be mainly categorized into two parts. The first is that it helps the man progress in the field of science and technology, and the second is that helps us to understand exactly how our universe works. For the common man, knowledge of mathematics helps him in his personal development, not just at his workplace, but also enhancing his mental abilities. The mathematics helps the common man to understand how the world around him functions. It also helps him realize how the things can be changed for his betterment. The mathematical tools that he use in purpose could logical reasoning, problem solving ability, basic arithmetic, etc. Basically, it is the ability to think from various viewpoints that helps him the most, and that itself a part of mathematics. Mathematics is related to understanding structure and pattern. It is used to logical analysis, make the relevant calculations, and eventually to deduce conclusions. Practicing mathematics helps a person to develop the ability to imagine various situations. Since it helps our imagination, it helps get rid of factors that are less relevant or irrelevant to situations. So we can think more clearly and our thought process become more logic-based rather than intuition-based. In simple words, in our day-to-day life, we need to think more with our mind than with our heart, and mathematics helps us to do just that. All the great civilizations of the past rose because of mathematics. Every great scientific discovery was preceded by a corresponding breakthrough in mathematics. Look up the history of Einstein's theory of relativity, the Lorentz transformation, and Minkowski's unified space-time model. Many discoveries in physics were predicted by mathematics before they were observed experimentally. If we've seen some applications like computer games, many computer games use 3D graphics, moving animating these on a two-dimensional screen, as well as rendering colors, light and shadows. All this requires vectors, matrices, and many other concepts from linear algebra and 3D geometry. Computer games also have to create realistic water and animate moving and colliding physical objects. They often use numerical solutions to the appropriate partial differential equations such as Navier-Stokes equations, which model the fluids. Generally, computer games have to generate random numbers to make the game more interesting and model the artificial intelligence of virtual players. This would not be possible without advanced mathematics. If you observe the reading CDs and DVDs, data on CDs and DVDs is stored in the surface of the discs, is more than 10 times smaller than the width of the human hair. Scratches and dust on the surface of the disc can destroy the information they encode. This should mean that DVD or CD should not play correctly or not at all. Mathematics can help to solve this problem. Data stored on disks is encoding using Reed-Solomon codes. These are designed in a way that even if parts of the data is missing or incorrect, computers can use the remaining data to find the correct errors to fill the gaps.
In this case, cross interleaved Reed-Solomon codes used for CDs and DVDs are based on the polynomials over finite fields. If we take search engines, nowadays billions of people use internet every day. One of the reasons is that the internet makes it so easy to find information quickly. For example, using search engines like Google, in order to find the most useful websites and display them at the top, Google represents all pages in the internet in gigantic matrix. The matrix knows about how the various websites are linked, and you can use linear algebra, probability, and graph theory to find the most popular sites. Google uses mathematics for many other of its services also. Finding direction in maps, spam detection in Gmail, voice recognition in Android, text recognition when scanning books, compressing YouTube videos, detecting faces in images, or translating text also. If you take robotics, like groups can be used to find the most efficient way to maneuver a robotic arm. Coming to satellite navigation. To determine any location on Earth, satellite navigation system like GPS use signals from satellites. These signals are extremely accurate times. By finding their delay, a computer can calculate how far away the satellites are. If you know the distance from the least 3 different satellites and the position of the satellites, we can find the unique and exact position of the receiver on Earth. For accuracy, we have to take account of numerous physical issues. According to special relativity, time moves faster for the satellite because it's moving so fast, and slower because it is further from the Earth's gravitational field. Both effects are tiny and understandable in everyday life. But without taking these effects into account, GPS receivers would accumulate an error of 10 kilometers per day. Metrics are the mathematical generation of measuring distance. Because of the general relativity, GPS receivers have to use the Kerr metrics to calculate distances rather than the usual Euclidean metric. And we are all well known about the MRI scanners. Generally, MRI scanners can create 3-dimensional images of the human body by taking countless 2-dimensional snapshots from different directions. The process of recovering the original 3-dimensional model using these snapshots is called tomography, and it won't work without advanced mathematics, such as random transforms. We have to agree that mathematics is quite literally saving our lives. Coming to finance and banking, in financial mathematics, traders can buy or sell stocks in a company. Commodities like oil and gold, overdrives, which are virtual goods whose practices are derived from the change of order things. For example, you can buy options which could allow you to buy or sell a stock at a particular price at some point in future if you still want to at that time. Financial analysts have too many different mathematical tools to help them to make better decisions. For example, statistical models to analyze historic economic data, or probability and stochastic calculus to predict the behavior of the financial markets. Particularly famous is the Black-Scholes equation, a partial differential equation used to find the correct value of derivatives. Unfortunately, mathematics is often used unwisely in finance. If you're coming to predicting the weather is a fantastically complex system with billions of molecules interacting. This makes predicting the weather an incredibly difficult task, even using the expensive works of weather stations, satellites, and the world's largest supercomputers. But even tiny differences in measurements and simulation parameters can have great effect on these predictions. Therefore, it is still impossible to accurately predict the weather more than a few weeks in advance. But the accuracy of mathematics models and speed of computers will only improve in the future. Coming to measuring climate change. Climate change may be one of the great challenges which humanity have facing nowadays. Particularly important is the melting of polar ice caps, which has significant impact upon the global sea level and climate. Unfortunately, satellite images from above give limited information regarding the state of the entire ice shield or process underlying their melting. Probability and statistics can be used to analyze environmental data, for example, ice thickness and composition. At the time
Complex mathematical models using differential equations and thermodynamics can help scientists to understand the interaction of wind, sea ice, ocean currents, and heat transfer. If we take a design of roller coaster, designing roller coaster is not easy. They have to be exciting but not jerky, fast but able to brake quickly, and most importantly, they have to be safe. Mathematics can be used to calculate the forces acting on roller coaster trains as they gain momentum and the structural support need to support these forces. Mathematical equations and calculus can be used to calculate the shape of the smooth track, including loops, crack screws, and many other features. If we discuss about digital music, music and sound consist of waves, small vibrations of instruments, loudspeakers, air molecules, and our ear. These waves can be stored on the CD as a string of numbers by taking samples at short time intervals, usually 44,100 times per second. This is a lot of numbers and the reason why the CD often as large as 700 MB. Sound waves are the combination of many waves with different frequencies. While all the frequencies stored on a CD, our ear and only hear the certain range. The mathematical Fourier transforms allows us to split the complex sound wave into many simple sine waves with different frequencies. Audio formats like MP3 only keep the frequencies which are audible to humans, thus making the files much smaller. To reduce the file size even further, you can use Huffman codes which analyze the digital content of music and make sure that common parts encoded using less space than rare parts. Without mathematics, there would be no iPods, specify no iTunes. Even more mathematics is used for digital music editing, such as equalizing, reverb, noise reduction, and mixing. Now, mathematics in crowd control. Large crowds at sports matches, concerts, festivals, or religious events are inherently dangerous. There are countless examples of tragic accidents in the past, and it is extremely difficult to predict the behavior of crowds in these cases. The moments of every human depends upon the moment of all the others in their immediate surrounding. This is similar to the way in which the motion of water and air molecules depends on the motion of surrounding molecules. It is completely fluid dynamics. Analyzing the complex behavior of crowd dynamics using mathematics and computer simulations has the potential to reduce the likelihood of accidents in the future. If we understand how the local changes in human behavior and architecture affect a crowd as a whole. If we take a rocket and satellites, before a rocket reaches space, it has to overcome the enormous gravitational pull of the Earth. This is only possible with sufficient speed and fuel. More fuel makes the rocket heavier and harder to accelerate, but the weight of the fuel also decreases during the flight. These and many other factors have to be taken into account when designing the rocket and modeling their flight path. It's not rocket science, it's mathematics. In space, the motion of rockets and satellites is still governed by gravity. In order for space shuttles to meet up with ISS, GPS, and television satellites to be in the right place at the right time, and for lunar models to be able to land on the motion, we need to differential equation and spherical geometry. Once a rocket or satellite is launched, scientists on Earth have to communicate with it. But the long distance means that received signals contain noise, many small errors, which makes data unreliable or even unusable. Mathematics presents various clever algorithms to encode data in a way that you can detect, even correct, a certain amount of these errors after transmission. Now, mathematics in crime prediction. If you have seen the TV series Numbers, you will remember many ways in which mathematics was used by the FBI. And while most of these examples were made up, mathematics does the real applications when mapping, predicting, and preventing crime. For example, the behavior of burglar could be modeled as a random walk, thus allowing for more effective police patrols. Mathematics can also work with LAPAD to understand the development and dynamics of crime hotspots. Using probability, statistics, and swarm dynamics,
they found that there are two kinds of hotspots which react very differently on police investigation. If we take transport networks, every day there are around 50,000 commercial airline flights. All planes, all luggage, every crew and all passengers have to be at the right place at the right time. And planes need to be served and refueled. Most importantly, planes cannot crash when arriving at any of the busy airports. This is incredibly complex logistic challenge, impossible without mathematics and operation research. In addition, airlines want to save money by creating a more effective network in which planes take the best possible routes and which planes are never idle, empty or out of service. This can be done by using algorithms from graph theory. Similar challenges arise when scheduling trains, business, mail delivery or emergency services. Now, maths in military and defense. In addition to providing the framework for designing new technologies and weapons or solutions to logistical problems like transportation of soldiers, weapons and food, mathematical models can be used to develop and simulate complex military stages. These simulations might involve game theory, statistics or probability. In recent years, cyber warfare has become incredibly important for counterintelligence, industrial epigons, terrorism, sabotage. Organizations like NSA, CGHQ develop and attempts to break secret codes, cryptography and Enigma are very useful in these fields. Mass in internet and phones. Both internet and phones lines from gigantic network which allows users to exchange data whether websites or calls. All users are connected by the countless links which have a certain capacity. When you make a phone call or request, a website or network operators have to find a way to connect sender and receiver without exceeding the capacity of any individual to link. Without the mathematics of queuing theory, it would be impossible to guarantee a reliable service. Mathematical models using Poisson process all but guarantee that you will hear a dial tone when making a phone call. Routing internet connections is much more difficult. Requests arrive at an unpredictable rate and have to more variable duration. This lead to the development of packet switching. All the data is split into small packets which are transmitted independently. This makes the network more efficient and robust. But occasionally routers becomes overloaded with too many packets and the connection fails. Some believes that mathematics fractals can help to create much more reliable internet service in the future. Coming to public key cryptography. Whenever you send an email or use your credit card online, secret information has to be exchanged between your computer and the web server. Mathematics can be used to encrypt this information so that third party cannot read and misuse it. The receiving computer thinks of two very large prime numbers, usually it is more than 100 digits, and publishes their product. The sending computer uses this product to encrypt the message and sends to its receiver. However, to go backwards and decrypt the message, you not only need to know the product but also original primes. It is extremely hard to factorize numbers of the size, which means that to read the message you must already know the original primes and only receiving computer does it. This process is called RSA. After its inventors Rivest, Shamir and Adelman is used everywhere in the world, from banking to cell phone messages. Search for alien life. Primes are the universal building blocks of numbers, not just on the earth but everywhere in the universe. If radio signals from space contains the sequence of prime numbers like 2, 3, 5, 7, 11 and so on, they would almost indicate a non-natural origin and could be starting point for communication with alien life. A famous signal sent from Earth into space, the Ericbo message, consists of a long string of zeros and ones. The length of this message is product of two prime numbers, 23 into 73, that is 1679, which should be prompt alien astronomers to reassemble the zeros and ones into rectangular image with sides 23 and 73.
Mathematics can also help estimating the number of extraterrestrial civilizations which we might get to know at some point in the future using the Drake equations. By considering and estimating many different factors, you can calculate there could be between 1,000 and 10 million planets in our Milky Way which are inhabited by intelligent life. Taking cosmology, this may be not actual real life application, but mathematics is used in almost every kind of scientific research. One example is cosmology, where mathematical equation can model the evaluation of the universe from the Big Bang until today and even predict what will happen in the universe in the future. Our universe is expanding at a rapid speed and the rate of expansion follows the Friedman equations which can be deduced from Einstein field of equations of gravitation. The fate of the universe depends upon the amount of matter in the universe, and astronomical observations suggest the existence of dark matter and dark energy. Mathematicians also use supercomputers to model the universe very shortly after Big Bang. These applications of mathematics may not seem useful today, but they can almost certainly be used in technology at most some point in the future. Now, these are very few applications we discussed now. Till we have many to discuss, I'll meet you again with more applications in future. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on operating system delivered by Professor Praveen Kumar Reddy, VIT University. I am Professor Praveen Kumar Reddy from VIT University. Today, we are going to discuss the topic called as an operating system. In operating system, we are going to discuss about the memory management techniques. Okay, before going to the memory management, first of all, we are going to discuss about the definition of operating system. Operating system is nothing but it acts as an interface between the user and hardware. The basic definition given by the so many authors about the operating system is nothing but it acts as a resource management, provides a set of utilities, controls the program. Why it is called as a resource management? Resource manager is nothing but for every program, or suppose if you want to execute anything, or you want some resources like CPU, memory, like that. So operating system is the one who will provide the resources for you to execute the program. This is the definition of operating system. Now coming to the memory management. First of all, what is meant by memory? Memory is nothing but a storage. There are two types of memories. One is primary memory, another is secondary memory. The examples of primary memory are nothing but main memory, RAM, ROM, cache and registers. Whereas for the secondary memory, the examples are hard drive, pen drive, like that. For example, in order to execute any instruction in a program, the program must be brought into the main memory. This is the basic first step that should be done in order to execute one program. Operating system will check whether the main memory is free or not. If the main memory is free, then only it will allow the programs to execute. Now you should know the difference between what is the program and a process. Process is nothing but a program under execution, whereas the process will be in active state, whereas the program is in passive state. Coming to the memory management, operating system is a memory management. Memory manager is nothing but checks whether main memory is free or not. If the main memory is free, then only it will allocate some memory to the process. The abstract view of the memory will be like this. The memory will be organized in the form of words. The total capacity of the memory will be given to the 2 to the power of n bits. Why I have called as n bits is nothing but, for example, if you take the address in bits, suppose it is a 16-bit address, then the total memory locations will be 2 to the power of 16 memory locations will be there. Means that is 2 to the power of 16 address locations will be there. That is the total capacity of the memory. Operating system is the memory management, I'd say. What are the functions and goals of the operating system? First of all, the functions we are going to discuss. The operating system allocates the memory for the program. It will protect the program. Means nothing but there are operating main memory will be divided in the two forms. One is user area and another is operating system area. There are some restrictions that the user area should not enter into the operating system area and operating system area program should not enter into the user area. So operating system functions like that in protecting the user area should not enter into the main operating system area. The another function is nothing but free space management. Another function is nothing but deallocation of memory.
Coming to the goals, first goal of the operating system is to effectively utilize the space. Then another goal is run large programs in a small memory. Then there are different memory management techniques. We are going to discuss different memory management techniques. There are two types of memory management techniques. One is contiguous memory allocation and another is a non-contiguous memory allocation. Here in contiguous memory allocation, the entire program is stored in the contiguous memory locations. Means, for example, if you want to execute one program, the entire program must be brought up into the main memory. That too, the memory location, free location should be in continuous. Otherwise, the program will not be allowed to enter into the main memory. This is one of the drawbacks. There are different types of contiguous memory management techniques. I will give you the examples. One is overlays, another one is partitioning. Because there are so many drawbacks of continuous memory allocations, then we are going to the non-contiguous memory allocation. What is meant by non-contiguous memory allocation? Here in non-contiguous memory allocation, the program is partitioned and distributed in the memory. For example, the program is of large size, but the memory is not in a contiguous. So the program will be partitioned and the program will be allocated wherever the free space is there. For example, there are different types of examples of non-continuous. One is paging, segmentation and virtual memory. Coming to the contiguous memory, the partitioning will be of two types. One is fixed partition, another is the variable partition. Here, I discussed that the main memory will be divided into two parts. One is operating system area and another is the user area. Whereas coming to the fixed partition, here the number of partitions are fixed. Means memory user area will be divided into fixed number of partitions. Like that, for each partition, only one process should be executed. One process should be resided. The operating system will provide the securities in such a way that the user program should not enter into the operating system program. Coming to the partition allocation policies. For each partition, there are some partition allocation policies. Like that, which partition should be allocated to which process. Like that, there are some examples. First is nothing but first fit. First fit is nothing but allocate the process in the first big free space. For example, if you take that, suppose you are having some memory which is divided into operating system area and user area. For example, the first partition is of size 50 KB. Second partition is of size 120 KB. Third partition is of suppose size 200 KB. Now the request of 120 KB came. Then the operating system will allocate, for using the first fit means check the first partition. It is of 50, so it is not enough. So it will come to the next partition. It is of 100. It is also not suitable. Then it will come to the 200. So it will allocate the 200 for this partition. Coming to the best fit. Best fit is nothing but allocates the smallest big enough free partition. Here, suppose if you take the request of size 90 KB. First it will check 50 KB is not free, is not big. It will go to the next. Then it will check the 100 is enough or not. So the 100 KB is enough to execute 90 KB. So it will allocate that 100 KB. This is nothing but best fit. Coming to the worst fit, it allocates the largest big free partition. So there are so many drawbacks of this fixed partition. What are the drawbacks is nothing but here loss of memory will be more. There are two types of loss of wastage of memory. One is internal fragmentation and external fragmentation. What is meant by internal fragmentation? Internal fragmentation is nothing but suppose one program is allocated to one area, one partition. If suppose one partition is of size 50 KB, the program size is of 40 KB. So the remaining 10 KB will not be allocated to other partitions. Because we have mentioned here in partition, for one partition only one program should be there. So this is one of the drawback. Here internal fragmentation is more when compared to the external fragmentation. What is meant by external fragmentation? External fragmentation is nothing but having sufficient memory but not able to execute. For example, if you take the partition of size 50 KB, 100 KB and 150 KB. Suppose 50 KB and 150 KB is free. Now total free space is of 200 KB. A program of size 130 KB came, but you are not able to execute because the memory is not in contiguous manner. So the drawback is nothing but here having sufficient memory, but I am not able to execute. This is one of the drawback of external fragmentation. This is nothing but external fragmentation. So in order to overcome all this one, some another techniques came nothing but non-contiguous memory allocation. The architecture of non-contiguous memory allocation will be like this. First of all, the CPU will be there. The CPU will generate the logical address. Then it will maps to the memory management unit will be there. From the memory management unit, it will go to the physical address. From the physical address, it defines to the physical address space. There are some techniques are there.
for non-contiguous memory allocation like paging, segmentation, and virtual memory. Come to the paging concept, how it is reduced some of the drawbacks of contiguous memory allocations we are going to see. The main purpose of paging is nothing but to overcome the external fragmentation. The architecture of non-continuous memory allocations will be of like this. First of all, the CPU will be there. Then it will goes to the memory management unit. This memory management unit is nothing but some paging techniques will be applied here. From memory management unit, we will get some physical address. With the help of the physical address, we are going to find the particular physical address location. Then we are going to execute the program. Now coming to the paging concept. Before going to the paging concept, we must know how to organize the logical address space and physical address space. The logical address space is divided into equal size pages, whereas the page size is given in the power of 2. The number of pages can be found out by logical address space divided by the page size. Then we can find the how many number of pages are there. Suppose the logical address space is of 2 MB and the page size is of suppose 2 KB. Then we can find the number of pages are. Now we are going to organize the physical address space. The physical address space is divided into equal size frames. The frame size and the page size should be of equal. Now number of frames can be given as physical address space divided by the page size. Now I am going to explain how we are going to implement the paging concept. First of all, the CPU will be there. The CPU will generate one logical address. The logical address consists of page number and offset. Offset is nothing but the page size. We must know the page number. Page number is nothing but suppose you are having 3 bits. Page number is of 3 bits. Means like that we are having 8 pages. With the help of the page number, suppose there are 8 pages. Logical address generated by the CPU of page number is of 3. Then it will goes to the page table. There in the page table it consists of number of pages, and in pages the particular frame will be there. Now as we have mentioned that page number is of 3, then it will go to the page table of page number 3. What is there in the page number of 3? It will retrieve the particular frame. Suppose in page number 3 frame 2 is there. Then with the help of it will retrieve the particular frame 2, and the physical address will be formed. The physical address consists of frame number and offset. The frame number is nothing but what we have retrieved in the page table. Then with the help of that one, we will going to form the physical address. We can improve the performance of the paging concept by introducing the transaction look ahead buffer. Is nothing but introduce some catching concepts. Nothing but instead of searching the entire main memory, we will search in the smallest cache memory. But the performance will be depends upon the TLB hit and TLB miss. If the TLB hit is good, then the performance is very good. If suppose the pages are not found in the cache memory, then it will leads to performance will be reduced very drastically. So it also depends upon the performance of TLB hit and TLB miss. This is the concepts of the memory management techniques, but I am giving the summary of that one. First of all, we have discussed about the operating system. Then we have discussed about the memory. What are the types of memory management techniques? Contiguous, non-contiguous. In contiguous, we have studied about partitioning. In non-continuous, we have studied about the paging. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல.
பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன ஓம் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன ஓம் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வளச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. If I were to locate a certain person on the earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address? In order to understand the celestial object, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. Research says that there might have been life on Mars. Hello Vellore, welcome to today's episode of Exchange of Ideas. Today we have students from VIT student chapter called SEDS VIT. SEDS VIT stands for Students for the Exploration and Development of Space VIT, and it is the headquarters of SEDS India. The chapter mainly deals with promoting astronomy and space studies to student bodies. At the same time, they do various projects like satellite launches, and they teach school kids about space and general awareness about science. Today's panel we have with us today Karthik, Sai Akshay, Madhu, Shreyas and Dheeraj, and I will be a moderator for today. My name is Aditya.
Our show today is called Star Stuff, and it is a tribute to the anniversary of two historic events which happened in the past. The show is a tribute to Yuri Gagarin, who was the first person to go to space, and he was a Russian cosmonaut who was on board the Vostok 1, and he was launched into space on 12th April 1961, and this marks his 54th anniversary from him going to space. He was not only the first person to go to space, but he was also the first person to complete one revolution around the Earth, that is one orbit around the Earth. The second historic event which we would like to talk about is the Apollo 13 mishap, which NASA calls its most successful failure. They say that because the Apollo 13 was actually a mission to send astronauts to the moon, and midway what happened was the oxygen cylinders blew up, and that jeopardized the lives of all these astronauts on board. Yet the astronauts managed to maneuver the spacecraft back to the Earth, and they managed to come back into the Earth alive. So this happened on 11th April 1970, and this is the 45th anniversary of that mishap. The show today is called Star Stuff. So how many of you know what stars are? Have you ever been curious about what a star is? How many of you have looked up at the night sky, towards the evening, or maybe even right now? Do you see one star, two star, or do you see thousands of stars? Well, there are millions and millions of stars in the universe, and our Earth is just one tiny planet amongst the whole system in the universe. Man has always been interested by the night sky and the origin of the universe. So there have been many unanswered questions like how was the universe made, what is our fate, and is there life elsewhere on the universe? All these type of questions, sparked the curiosity in the man to learn more, and he wanted to know more. So astronomy has been in, the human system and curiosity for thousands of years, and there are still several questions yet to be unanswered which we're looking for the answers. Today's show we will mainly focus on whether there is life elsewhere in the universe, the possibilities of life, and in this technological era, is space studies important or even relevant as of today? So yeah, over to Madhu. What is our position in the universe? What else is with us in space? We've always wondered how the universe works. Let's get into some basic details. What is astronomy? Astronomy is a branch of science which deals with celestial objects in space and the physical universe as a whole. Earth is a part of our solar system. Now, how would you define a solar system? A solar system is a collection of planets that moves in orbits around a star like our sun, together with asteroids, meteoroids, and comets. So what are these other space rocks that I just described? An asteroid is a small rock that orbits the sun, and they range in size from as small as an orange to as big as a football field. That is up to 600 kilometers in diameter. They are found after Mars and before Jupiter in something called an asteroid belt. A meteorite becomes a meteor as it falls into Earth's atmosphere, and a comet it consists of a nucleus of ice and dust. When it nears the sun, a tail of gas and dust particles point away from the sun. I got most of what you said, but if I were to locate a certain person on the Earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address to find us? Okay, let's start from right here in Vellore. Now let's get a little bigger. Tamil Nadu, and a little bigger, India. So, India is our position in the world. Now let's get a little bigger. The Earth itself in our solar system. The solar system is a part of our Milky Way. The Milky Way can be found in the local group, which is a collection of galaxies. The local group can be found in the Virgo supercluster, and this Virgo supercluster itself is a part of our observable universe. Thank you so much for that, Madhu. The Earth is the only planet in our solar system that we know of that supports life. We are always curious to know whether there's life elsewhere. So, are we alone in this universe? Shreyas, what is your take on this? Aditya, I want to tell you one thing. We are extremely unique. We are very unique in this universe, one might say. But actually, the number of unanswered questions are almost mocking us. You see, 4.6 billion years ago, the Earth was formed. And almost a billion years later, we had the first signs of life. And we are supposed to be intelligent. But how do we know that we are intelligent in the cosmic scale? We also very well assume that what makes life is organics, oxygen. But do we have another life to compare with? Okay, let me give you an example. If everything that ever existed in the universe was red in color, would there be a concept called color at all? Would there be any other color apart red to even talk about? Similarly, we need some form of life
other than ours to compare with, to find out what we actually are. And this is why we have this dire need, this unquenchable thirst of wanting to find life elsewhere. Not someone to set up a trade system with, but any life, microbes, unicellular organisms. This is not for anything but to understand us. But what is the probability of life elsewhere? We've seen NASA and ESA send many probes to space to detect for other forms of life. Is it worth investigating and investing on? What is your take on this? Absolutely. We have spent so much to find life on other planets, to understand a lot about the origin of our life itself. It will help us in so many ways. And the probability is, in our solar system, we have a planet like Earth, and a planet like this with such conditions. Finding a planet just like this in other systems is very much possible with the right temperature, with the right qualities that are needed to get life. In our solar system itself, research says that there might have been life on Mars millions of years ago. And several moons such as Titan, Europa, all have the ability to harbor life. It is definitely something we should research on more. Thank you so much for that, Shreyas. Galileo Galilei was one of the first few people to use a telescope and discover objects in the night sky. So he discovered 4 Galilean moons of Jupiter, namely Ganymede, Europa, Callisto and Io. And since then, we have seen a dramatic improvement in technology and in terms of equipment which we have today. So with this gradual improvement in technology, we have got a better understanding of space. So how has this technology impacted our daily understanding of space, and what is the future of space with the technology which we have? Over to Dheeraj. Aditya, yeah, it's a very, very interesting topic to say something upon. Like you said, Galileo saw his 4 moons of Jupiter almost 400 years ago. But right now, we live in a day where we have the Hubble Space Telescope, which keeps on orbiting the Earth. Now, in times of Galileo, he could not see beyond the 4 moons of Jupiter. But today, the Hubble Space Telescope can photograph deep space galaxies, and our knowledge base about what space is and what universe is composed of has increased manyfold. Well, people say that necessity is the mother of invention. I personally differ from this opinion. I believe that we humans thrive on new experiences, and what we have always done since the beginning of human civilization is try to create newer and newer things. Engineering and technology is a field which always keeps on progressing. If we track down the progress of engineering and technology in the past decade or past 100 years or past 200 years, we will notice that we are progressing at a rate we cannot even fathom. Now, let me give you a simple example. India played its semi-final match with Australia in the Cricket World Cup a few days ago. Almost everybody watched it, thanks to the communication satellites we have. Can we imagine a world without communication satellites? Can you even begin to imagine that a cricket match is going on and you can't view it live? Advancements in space technology have changed our lives tremendously. The disaster management satellites we have saved thousands of lives. The agricultural satellites help farmers. We know where minerals are. We know the movements of clouds. We know what's going around Earth because of satellites. Such is the kind of advancement we have made. And now, as we advance further, newer and newer prospects about space technology are coming to forth. Let's take space tourism for example. As if all the hotshot destinations around the world were not enough, humans now want to go to space for tourism, and it's an amazing field. We are now talking about privatization of space, giving out the domains of space research and space flights to private individuals. It's like the domain of space is being personalized, it's being modular, according to the needs of an average man. I would like to discuss a very important, a very new concept called space burial. Now the time comes when we have so much population, we are almost 7 billion people, and most of us after we pass away usually end up in cemeteries or in incineration centers. Now what happens is the disposal of human beings after their death becomes a space consuming phenomenon. So what we do is, after a person has passed away, his remains, the ashes, are put in a small capsule. Thousands of capsules are put in a rocket and it's shot into space. Now since it has the velocity, it keeps on going and going and going into the endless universe. So this is one of the most efficient methods of disposing of something.
So when we are talking about technological advancements, we are looking at newer and newer prospects like this. Thanks for your inputs, Dheeraj. We will be taking a short break now. Please stay tuned for more. Exchange of ideas. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Now back to our topic. Our societies have been molded by space, and our mythologies and a lot of religions have revolved around space and sciences and various other things. Even in our Hindu mythology, there have been references made to various stars and celestial phenomena happening and stuff like that. So how have our societies been molded by space? Karthik, what are your views on this? Thousands of years ago, when man was still a hunter, a forager, in jungles across the world, there were frontiers everywhere. We were bound only by the earth, the sea and the sky. We looked up at the night sky, at those stars, at those galaxies that were up there for us. Our mythologies, our society has been molded by these planets, these stars that humanity has viewed over the ages. To start with, almost every civilization that we know wanted to connect itself with the stars, the night sky. There has been a constant longing, a constant curiosity to find our own existence, fill in a space within the universe. Mythologies are born out of this. Let's say for a start, the Greek mythology, which gave us many of our constellations, especially the zodiac signs, ranging from Aries to Sagittarius and Taurus and all those. These were basically constellations, that's a collection of stars which signify some kind of story behind it. There have been, then astrology was born out of these kinds of stories. We all believe that we are born in a zodiac sign which affects our character, the way we talk, the way we behave to other people. So society, as we know, has been molded by astronomy by a large extent. Even for every civilization now, so let's come to India. Almost every event has occurred at some specific positions of stars in the night sky, some specific point in ancient history. Various astronomical phenomena have been connected to various events. To start with, Halley's Comet appearance in the 9th century has been documented in a painting, a old British painting called the Bayeux Tapestry, in which it has been shown that what the people then believed. Appearance of a comet in the night sky was thought to be a bad omen, something that will brought death, destruction, plague, and coincidentally its appearance was followed by the Battle of Hastings, where William the Conqueror lost the battle. So yeah, pretty much astronomy, even over the ages, the astrology gave way to astronomy as people started to differentiate between myths and actual science. The geocentric theory that the Earth is the center of the universe and every star, every planet rotates around us was falsified by Nicholas Copernicus, who said that sun is in the center of our universe. Various observations led to the conclusion that Earth is round, not flat as many believe. There is no edge to Earth. Earth is limitless. And over time, space technology, as we know, has come into existence. It has revolutionized our daily lives. Basic amenities, as Dheeraj said, satellites work around their positioning around the orbit of Earth using positions of stars. So astronomy has invariably, even if indirectly, touched our daily life and molded the way the society we know it. I can't agree more with you, Karthik. Now, we've seen astronomy as a very useful tool which unifies many walks of life, religion, sciences, technology, culture, and various other things. What are your takes on this, Akshay? Thank you, Aditya. Astronomy is a really old science. So now, like Karthik said, all ancient cultures have looked up at the sky and wondered about what they were seeing there. In fact, throughout history, astronomy has been the cornerstone of the technological progress made by humans. In fact, if you ask me, progress in astronomy is synonymous to progress of the whole human species as a whole.
The reason I am saying that is because it unifies all the knowledge that humans have. It unifies all the sciences that exist. I know that astronomy is basically the study of celestial objects. In order to understand these celestial objects, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. We need mathematics, we need physics, we need chemistry, we need geology, we need to know navigational sciences, we need engineering, we need computer science. I think we need all, kind of sciences that we can probably think of. For example, say we're trying to understand a neutron star. So we need chemistry first of all to understand what it is made of. We need physics to understand how it rotates and how it emanates radio waves. We need radiography to analyze the radio waves that come from it and understand what it means. So not only all this, astronomy gives us a sense of our past, it gives us a sense of our present and of our future. Not only that, it offers us a chance to understand our place in this whole universe. So I guess that's why astronomy is very important. So would you agree astronomy is for everyone? Astronomy doesn't discriminate and it loves everyone equally? No, not at all. It does not discriminate. It's for everyone. In fact, astronomy is like understanding yourself. It's the path to understanding yourself. It's a path to know yourself. Thank you for sharing your views. We will take a short break yet again. Please stay tuned for more. Exchange of ideas. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it, so she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Just before the break, we stated that astronomy is for everyone and most of us agreed upon this fact. Yet, astronomy is neglected in most schools and curriculums across India. So, what do you guys think? Should astronomy be introduced into our daily school curriculum? Will it be beneficial? Yes or no? Or what do you guys think? In my opinion, astronomy is a humbling and character-building experience. Perhaps no better demonstration of the fact that we all are equally curious irrespective of who we are. School kids are basically tomorrow's citizens. They make tomorrow's generation. So it underscores our responsibility to deal more with these kinds of subjects and to preserve and cherish the wonders of the night sky. Our planet is one of its kind, and if we intend to settle later on other planets, are we capable of visiting other planets? Yes. But are we capable of settling in other planets? Not yet. So this underscores the fact that we need to know more about the skies. We need to know more that goes into astronomy or into space sciences. So this kind of temperament, this kind of curiosity should be inculcated in the school kids, even among us or even within families, which will later on lead them to develop the curiosity, the urge to know more, the urge to find stuff, the urge to explore the depths of science, depths of their imaginations, to come up with new technologies. Various space technologies as we know it have resulted out of wild imaginations. A simple science fiction movie like Star Trek, which was about space exploration, about various civilizations coming together, working in a peaceful universe, had many technologies that we today take for granted. For a start, the touchscreen phones or satellite technologies were put in those TV series even before a simple thing like telephone or even colored TV were common in our country. Yeah, that was very well put, Karthik. Well, I got to say something about this. I think astronomy is something common that connects every single person on this earth. Whether I'm in India or I'm in the USA or I'm in any other country in the world, I look up and I see the sky. I see the same stars, I see the same moon, and I see the same sun. So whether or not I belong to a country, a particular country, or my race, or anything else that defines me as a person,
Sky, space, and astronomy is the only common thing that connects the entire mankind. That's why I believe astronomy should be learned by everyone since the beginning itself. One more thing, almost every single one of us has been curious about space or about sky at some point in our life. I remember as a child, I used to go up to my terrace, look up, and keep looking at the stars. And I used to wonder what those stars are, what does sky consist of. And that's why I started learning more and more about astronomy. And now we have come to a point of time where we have started talking about sustainable development. We have started talking about renewable and new or alternative sources of energy. We also fear that minerals on Earth and the energy resources on Earth might soon start exhausting. We have an emerging technology called the asteroid mining, wherein we plan to go land on an asteroid and dig out its minerals and extract them back to Earth so that we can use them on Earth. So when we are talking about such a new and fascinating field of technology like asteroid mining, why not prepare our students, why not prepare the younger generation for something like this starting now? And that's why I very firmly believe that astronomy should be taught to young students from school level itself. Even I believe that the space in general should be included in the curriculum of students from as early as, say, 5th standard. Imagine if the concepts of astronomy had not reached a small young boy in Rameshwaram, who today is one of India's most famous space enthusiasts, none other than Dr. Abdul Kalam, because it is very important that the students get this kind of exposure, because you have no idea what these young minds can come up with, and it's very essential to ignite them with the possibilities of what can be found out there, or space exploration in general. I agree too. We calling it's really very funny how almost all cultures have very wrong misconceptions about what actually causes the eclipse. So studying astronomy மகிழ்ச்சி from a நிறைந்த very அறிவு small சார்ந்த age நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.